ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிகக்கூடிய நெவர் மீட் யூ அகைன் ஃபைண்ட் பார்ட்டா. ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நம்ம சின்ன வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என் தம்பி வந்துட்டு லைஃப்பில் செட்டில் பண்ணாமல் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லியிருப்பாங்க, பாருங்க தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாம், நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இல்லை நான் இருக்கேன், உன் தம்பியை நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம், ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து ஒரு அப்பா அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நம்பி சொல்லணும்னா சின்னக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, பாரு எங்கள் வீட்டு பற்றி உறுப்பினர் ஓகேவா, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிறப்போ நம்மளுக்கு தனியாக ஹோம் வேணும், நம்மளுக்கு கார் வேணும், நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன்? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறீங்க, சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன்லா சின்ன நம்பிச்சினோ அவங்களுக்கு தனியாக தான் இருக்கிறத முடிவு பண்ணிப்பாங்க. எனக்கு அது மேரேஜுக்கு ஆஃப்டர் நம்ம நம்பிச்சின கொஞ்சம் பயம், ஒரு அவங்க அம்மா ஹார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிச்சின் போய்ட்டு அவங்கள பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் சின்ன ஃபேமிலி பேக்ரவுண்டாக சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லிப்பாங்க, அப்போ அந்த பையன் நீ தான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கணுமான்னு கேட்டிருப்பாங்க. அப்போவே நம்பிச்சிட்டு புரிஞ்சிருக்கும் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆமாம் நாங்கள் தான் பார்த்துக்க போகிறோம், எனக்கு சின்ன தானே அவங்க அண்ணா வந்து பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்லிட்டு முடிவு எடுத்துருப்பாங்க. நம்ம தனியாக தான் இருக்கணும், ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கூட இருக்க வேணாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜிம் ஹார்ட் ஆயிடுவான், ஜிம் நம்ம வந்து ஹார்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரீசன் தான். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு நம்ம சின்ன முடிவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு அவங்க ரொம்ப எங்கேஜாக தான் இருப்பாங்க மேரேஜ் ஆகும்போது. சரி ஓகே, இப்போ மேரேஜ் ஆகுது எங்கேஜ் தானே, இப்போ என்ன அவசரம், நம்மளுக்கு குழந்தைங்களுக்குலாம் நிறைய நம்ம பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம வீடு வீடு வாங்கிட்டோம், எனக்கு லோன் போட்டு வாங்கியிருப்பாங்க எல்லாமே. 2 பேருமே பாதி அமௌண்ட்டும் பாதி லோனும் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க சேவிங்ஸை வச்சு கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் வந்துட்டு லோனில் வாங்கியிருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் செட்டில் பண்ணணும். அதை செட்டில் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு இஎம்ஐ எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிடா சொல்லிட்டு அது வரைக்கும் லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி தான் யோசிச்சு முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி நம்ம சொல்கிறாங்க, நான் அப்படி தான் முடிவு பண்ணேன் எல்லாமே. ஆனால் ஜிம்முக்கு அந்த ஜிம் நம்மளுக்கு எந்த விதத்தையும் பாடம் இருந்ததே கிடையாது. இது வந்து ஜிம்முக்காக நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டினதில்லை. எனக்கு ஜிம்மில் எப்பவுமே நல்லா படிக்கிறதுனால நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. நம்ம அப்படியே இருந்தனால நமக்கு எப்போவுமே ஜிம்முக்காக நம்ம மணி எடுத்துக்க தேவையே இருந்ததில்லை, ஒரு செகண்ட் கூட அவங்க நமக்கு பாடம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகுதான்னு நினச்சி பார்க்குறாங்க. நான் எப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் கண்மூடித்தனமாக இருந்திருக்கேன், எனக்கு எப்படி என்னோட பிரதர் எப்படி நான் மறந்தேன், என் தம்பி நான் மறந்து எப்படி மற்றவங்க மேலே வந்துட்டு லவ் கொடுத்தேன், எப்படி கேர் கொடுத்தேன், நான் எப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு அவர் நினச்சி அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறோம், யாங்க சொல்கிறாங்க, நீ ஏன் ஜங்குக்கு இப்படிலாம் பண்ண, நீ ஏன் ஜங்கு இந்த மாதிரி பேசினேன், அப்போ நீ ட்ரிப்பு பிளான் பண்ணி எப்போ கூட கேட்டு அப்போ கூட சொல்கிறாங்க. அப்போ கூட யோசிக்கல போகிறேன், ஜிம் வந்து ஒரு டைம் கேட்டான், ஏன் நம்ம ஃபேமிலி ட்ரிப் போகலாமான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்போதைக்கு போக முடியாது ஜிம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் கூட ஃப்ரீயாக கேட்டாங்க. அப்போ கூட ஜிம் வந்துட்டு என்னோட போகிற கொஞ்சம் ஜாஸ்தி, நானும் வந்துட்டு ஜிம் விட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவனை யாரும் அவங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் வந்துட்டு நீ போக வேண்டாம் அப்படின்னு நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அவன் கழிச்சிட்ட டைம் டூர் போகிறப்போ நான் எதுவுமே சொல்லல. அட்லீஸ்ட் அவன் டூர் போனால் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போனாங்க, நான் கொஞ்சம் மணி கொடுத்துருக்கலாம், அவங்க எதனா வாங்கி கொண்டு கொடுத்துருக்கலாம், இல்லை அவனுக்கு எதாவது வந்துட்டு ஃபுட்டு செஞ்சு கொடுத்துருக்கலாம், எதுவுமே திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம், எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தம்பி எனக்குன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தான். அப்போ கூட நான் கற்றுக்கிட்டேன்ல, ஏன் இவங்களுக்கு வாங்கிட்டு சொல்லிட்டு நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி கிளம்புறேன், நான் எப்படி இடிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு அவரே நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறாரு. நம்பிட்டு பார்க்குறாங்க, பாதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த டைமில் ரொம்ப ஒரி பண்ண அந்த பேபி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு ரொம்ப காம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து வருவானு சொல்லிட்டு வருவான் சரியா, இப்போ கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கான், ரொம்ப ஹாட்டாக இருப்பான், கொஞ்சம் டைம் எடுக்க சரியாக கண்டிப்பாக வருவான், பார்த்து சரி நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு சமாதானம் பண்ணியிருப்பாங்க. ஜிம் வந்துட்டு யூஎஸ் போயிருப்பாங்க. யூஎஸ் போயிட்டு ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணியிருப்பாரு. 3 மந்த் ஆஃப்டர் அங்கே யூஎஸ்ஏ கம்பெனியில் உள்ள அதே கம்ப்யூட்டர் பிரான்ச்சு ஆஸ்திரேலியா இருக்குது, அந்த அது வந்து கொஞ்சம் ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு போங்க, போயிட்டு இந்த கம்பெனி ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஜிம் வந்திருப்பாரு. ஜிம் கேட்டிருப்பாங்க, இப்போ தான் சார் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல ஒர்க் பண்ணுறேன், மட்டும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அந்த டேலண்ட் இருக்குது, நீ வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த கம்பெனி டெவலப் பண்ணப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்கிறத விட அங்கே ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. சண்டே ஜிம் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்திருப்பாங்க. அப்போ ஜிம் வந்துட்டு ஃபோன் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இருக்காண்டா, இப்போ யூஎஸ் இல்லைன்னு சொல்லும்போது சரி ஓகே அது நல்லதுதான்டா நீ இப்படி அப்படி சொல்லியிருப்பாங்க. யோனிஜினுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் கிடைச்சி வேற ஒரு சிட்டிக்கு போயிருப்பாரு, கொரியாலே வேற ஒரு சிட்டிக்கு போயிடாரு அவரு. அந்த ரீசன் நல்லா யோனிஜின் அவங்க அரிச்சு பண்ண முடியாமல் போயிடுது. நம்ம சின்ன நம்பிச்சிட முடியும். ஆனால் எப்போல்லாம் யோனிஜின் வந்து ஹோம் டவுன் வரானோ அப்பெல்லாம் பார்ப்பாரு, நம்ம சின்ன என்ன பண்ணுறாங்க ஜின்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்பாரு. அதை பற்றி அப்டேட் வந்து ஜிம்மிட்ட கொடுப்பாரு. இப்போ தான் டேஸ் போயிருக்கும். இப்போ நம்ம சின்ன இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, அவ்வளோ தாங்கிக்க முடியல இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. அங்கே பாரு எல்லாமே சரியாக சொல்லி நம்ம நம்பிச்சு எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிருப்பாங்க. அது பேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டமக்கில் வளரும் போது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும், ஜிம்மில் பார்க்கணும், ஜிம் பக்கத்தில் இருந்தால் என்னென்ன பேசியிருப்பான்னு சொல்லி நிறைய யோசிச்சு பார்க்குறாங்க. என் ஜிம் தான் என்ன கேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாருமே இல்லை, ஜின்னு ரொம்ப அழுதுருப்பாரு. ஃபைனாக அவங்க பேபி வளர்ந்துருக்கும். பேபி பிறக்கும்போது தான் அந்த அவன் ஜின்னை பார்க்க வந்த எல்லாருமே நம்பிச்சுள்ள ஃபேமிலி சேர்ந்தவங்க தான், யாருமே ஜின்னுக்குன்னு வரல, எல்லாமே நம்பிச்சுன்னு அந்த பேபிக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் தம்பி மட்டும் கூட தானே எனக்கு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, எதுவும் பண்ணல கூட வந்து நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கல, நானே ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாரு உங்களோட அங்கிள் நம்ம பக்கத்தில் எல்லாரும் சீக்கிரமே ஒரு அங்கிள் வருவாங்க சரியா சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேபி வளர அவரே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய சொல்லுவார். இந்த ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப அழுவார். அப்படி தான் நம்ம ஜின்னு வரைக்கும் இருந்துப்பாரு.
இப்போ சின்ன ப்ரெசென்ட்டாக நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகோப்போட அம்மா ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. சாப்பிட்டுச்சாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இவங்க பக்கத்தில் லக்கேஜில் பேக் பண்ணிட்டாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ சொல்கிறாங்க. ஏங்க வரல ஏன் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகோ பார்க்குறாங்க. பாரு உன்னால என் ஜிம் ரொம்ப சஃபராக இருக்கும். ஓகேவா நீங்கள் இருந்தால் சரி வர ஏதாவது செஞ்சு போ அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை நான் அங்கே தான் இருப்பேன். ஜிம்மிட்ட போக மாட்டேன். எனக்கு அவன் தான் எல்லாமே. அவங்க எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. சரி இப்போ அவங்க என்ன தான் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம ஜெகோ சின்ன கதை கேட்குறாங்க. ஜெகோ ஒரே ஒரு சான்ஸை சொல்கிறாங்க. இல்லை என் ஜிம் ஹார்ட் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெவாப் சொல்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கெஞ்சுறாங்க. அவன் இருக்கட்டும் அவரோட ஜிம்முக்கு பிடிக்கலனாக்கா அவனை அனுப்பிடுங்க சரியா சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கட்டும். எங்கள் மேலோட கோவம் எப்படி ஜிம்முக்கு போணுச்சோ அதே மாதிரி அவன் மேலோட கோவமாக சொல்கிறாங்க. நீங்கள் ஹர்ட் பண்ணது வேறு அவன் ஹர்ட் பண்ணது வேறு. அவனோட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு என் ஜிம்முக்கு டிசவான பர்சனே இல்லை. என் ஜிம்முக்கு பெட்டர் ஒரு பர்சனாக டிசவான பர்சனாக இருப்பாங்க. யார் என் ஜிம்மில் ட்ரூ அலோவ் பண்ணுறாங்களோ யார் என் ஜிம்மில் ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜிம்முக்கு கூட இருக்கணும் சரியா இவன் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. என் ஜிம்மிலே அவன் லைக் பண்ணால் கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கல ஐ ஹேட் ஹிம் அப்படி சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. நம்பிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆகுது என்ன சொல்லிட்டு அவரோட தம்பி இல்லையா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ நம்ம காமிப்பாக்கிற ஹாபி அப்படிலாம் சொல்லாத ஹாபி அவனும் பாவம் தான் ஹாபி யார் இவன் பாவனா இவன் பாவமா அப்படி சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. இல்லை பேபி எனக்கு புரியுது அவன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நானே 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் கேட்டேன். எப்படி ஜிம்முக்கு வந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் கொரியாவுக்கு போனேன். அப்போ தான் நான் கேட்டேன் என்ன சொல்லிட்டு அவன் சொன்னா. அப்போ நானே ரொம்ப திட்டினா தெரியுமா ஏன்டா அப்படி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணக்கூடாது அப்படி சொல்லி நான் எவ்வளோ சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படி ஜிம் கூட இருந்தாலும் நினச்சி பார்த்தான். ஸ்டார்டிங்கில் அவனுக்கு இருக்கும்போது எனக்கு தெரியல போக அவனுக்கு பிடிச்சதான் அந்த பண்ணியிருக்கான். சடனாக பார்த்தா அவனுக்கு எப்படி ஏன் மாறினா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கான்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காய் கெஞ்சுறாங்க ஜெவாப்கிட்ட. இங்கே பாரு ஜிம் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு சான்ஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் பார்க்கலாம். சரி ஓகே இங்கே இருக்கட்டும் சரியா கொஞ்சம் டேஸ் இருக்கட்டும். என் ஜிம் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா என் ஜிம் நான் டிஸ்டர்ப் பண்ண பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜெவாப் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜெவாப் படமே பார்க்குறாங்க. பாருப்பா ஜின்னு உனக்கு எப்போ நான் ஜிம்மில் பார்க்கணும்னு தோணுச்சாங்க வா சரியா வந்து பார்த்துட்டு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு போயிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்கிறாங்க. ஓகே ஓகே சொல்கிறாங்க. ஜோனா பாப்பா சொல்கிறாங்க. கிராண்ட் மா சொல்கிறாங்க. உனக்கு எப்போ இங்கே வரணும் ஜிம் அங்கிள் பார்க்கணும்னு தோணாலும் வரலாம் சரியா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வருவேன். நான் ஜிம் அங்கிளையும் பார்ப்பேன் ஹாபி அங்கிளையும் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. ஜெவாப் அஞ்சு நான் பிடிச்சிருக்காது குழந்தை தான் அதிகம் பண்ணி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெவாப் இங்கே பாரு நீ எப்போ வரலாம் அங்கிளை பார்க்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த அங்கிளோட கிஃப்ட் சரி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக ஒரு பேஸ் எடுத்து வாங்கிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக சரி ஃபைனலாக நம்ம நம்பிச்சு டே சுகா ஜெவாப் ஒயன் அதுக்கப்புறம் இன்னும் எல்லாமே ரெடி ஆகிறாங்க. நம்ம ஜெவாப் தவிர மற்றவங்க எல்லாம் ஜெவாப் ஜிம்மு அப்புறம் ஜாங்கு இவங்களாம் அங்கே தான் இருக்காங்க. காய்மை இங்கே தான் இருக்காரு. இவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன தான் ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வரா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு வந்து ஓகே ஹேங் சொல்கிறாங்க. சரி பத்திரமா இரு நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே மூணு ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்டா மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம வராங்க பாஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உண்மையை சொல்லு உனக்கு சொல்கிறாங்கம்மா எனக்கு அவங்க தந்த காயம் எதுவுமே நான் மறக்கலம்மா இருக்குது எனக்குள்ளே இருக்குது ஆறவே மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க. லைக் ஒரு ஸ்கார்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நமக்கு புரியுது ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அவங்களை ஹார்ட் பண்ணாலும் என்னால் முடியலம்மா சொல்கிறாங்க. அவங்க ஹார்ட் ஆகிறத பார்க்க முடியலம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. எனக்கு நீ தான் பியூர் ஜிம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபேஸை கப் பண்ணி ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே இங்கே பாரு நீங்கள் தரக்கு ஓகே உன்னை எப்போ அனுப்ப மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம் நம்ம வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்போ ஜோவோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பா காய் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு ஜவுக்கு எங்கே ஸ்டே பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. அங்கிள் நான் வேறு ஒரு வீடு வாங்கிட்டேன் அவங்க அங்கே ஸ்டே பண்ணி சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கள் பாரி இப்போ நான் சொல்கிறேன் ஜவுக்கு வந்து ஜிம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கிள் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ காய் இந்த வீட்டில் தான் இருக்காரு. காய் ஜோப்பு நம்ம ஜிம் எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஜவுக்கு கூட வேறு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவன் ஜிம்மே போயிருப்பாரு. இப்போ ஃபைனலாக ஜிம் நெக்ஸ்ட் ஒர்க் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்முடைய ஆஃபீஸ்க்கு ஜிம்முடைய நேமுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வருது. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன சொல்லிட்டு ஜிம் சார் உங்களுக்கு வந்து சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. ஜிம் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா லட்டு ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜிம் பார்க்குறது யாரும் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஜிம் ஃபோன் பண்ணுறாங்க. ஜெயோ பார்க்குறாங்க. ஹலோ சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏங்க அவன் போலி யார் கேட்குறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. யார் கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை அவன் சொல்கிறாங்க. ஜவுங்க கேட்குறேன் அவன் சொல்கிறாங்க. இல்லை அவன் போல அவன் தான் இருக்கான் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் காய் சொன்னால் அவன் தான் கொஞ்சம் டேஸ் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லி அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கேட்குறாங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு ஃப்ளவர்ஸ் வந்துருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜெயோ ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ காய் கால் பண்ணுறாங்க. இப்போ காய் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்லிட்டு காய் வந்து இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஹலோ ஏன்னா காய் ஜங்கு இப்போ அந்த கம்பெனியில் இருக்காங்க. காய் தான் அந்த கம்பெனியில் ஓனர். திரும்ப ஜங்கு வந்து கூட இருக்காரு. அவ்வளோதான் எனக்கு ஜிம்மில் மனசு மாற்றினா அதனால இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. செல்ல பேபி சொல்கிறாங்க. பாரு உன் ஃப்ரெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என் பேபி என்னாச்சு சொல்கிறாங்க. அவன் எதுக்காக ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு ஃப்ளவர்ஸ் அனுப்பலான்னு சொல்கிறாங்க. அது பேபி சொல்கிறாங்க. சொல்லி எதுக்காக ஜிம்மில் ஆஃபீஸ்க்கு அவன் ஃப்ளவர்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அவன் அப்படி
காட்ட முடியும், எப்படி தள்ளியே இருந்தால் மட்டும் லவ் தெரிஞ்சிருமா, லவ் எக்ஸ்போஸ் பண்ணாதான் தெரியும் சொல்கிறாங்க. யார் அவன் லவ் பண்ணுறானா அப்படி கேட்குறாங்க. கோப்பை எப்படி சொல்கிறாங்க, பாரு அவனை நம்பவே மாட்டேன் சரியா, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை அப்படி அவன் பண்ணி தப்பு தானேன்னு சொல்ல மாட்டேன்னா, அவனும் 6 வருஷமாக சஃபராக இருக்கானா சொல்கிறாங்க. பாரு அவன் சஃபரான ரீசன் அவனே தான் சரியா, அவன் ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் எப்படின்னாக்கா ஒரு இக்னோர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தெரியுமா. ஒரு பர்சனை ஈஸியாக வந்துட்டு நைஃப் எடுத்து குத்திட்டா கூட அவங்க ஒரு செகண்ட் இறந்து போயிடுவாங்க, அந்த பெயின் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு பர்சன் இருக்கும்போதே அவங்க இக்னோர் பண்ணுறதும், ஒரு பர்சன் அவங்க பிரித்து வைக்கிறது, இன்டென்ஷனாக பிரித்து வைக்கிறதும், அவங்க வேர்ட்ஸால் காயப்படுத்துறதும், ஒரு ரூமில் வந்துட்டு புள்ளி பண்ணுறதும், அது எவ்வளோ தப்பு தெரியுமா சொல்கிறாங்க. என் ஜிம்மில் அவன் புள்ளி பண்ணியிருக்கான் சரியா, அவனோட ரூம்லேயே போய்ட்டு அவன் ஸ்டே பண்ணிக்கிட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க கூட ஃப்ளட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அவன் வந்துட்டு புள்ளி பண்ணியிருக்கான் அதே ரூமில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அது மறக்கல. என் ஜிம்மில் வந்து அவங்களுடைய ஹேங் வந்து மன்னிச்சிருக்கலாம், ஆனாலும் அவன் மனசில் அந்த ஸ்கார்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது சரியா. என் ஜிம் மனசில் எப்படி இருக்கோ சேம் எனக்கு அப்படி தான் இருக்குது சரியா. அவங்க பேசுகிறாங்க அவங்களோட மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிச்சிருக்கோம் தவிர மற்றபடி எங்கள் மனசோட காயங்கள் அது ஆறாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. என் தம்பி பட்ட கஷ்டம் எனக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. அது காய் பார்க்குறாங்க, இவன்ட்டு இவ்வளோ உயிராக வச்சிருக்கான் ஜிம்மி மேலே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. மேபி எனக்கு புரியுது, ஆனால் ஜவுக்கு பாவம்ல சொல்கிறாங்க, என்னை பார்த்து அவன் பாவமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவன் லவ்வுக்கு டிசர்வான பாசம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு சொல்கிறாங்க. அப்பெல்லாம் சொல்லாதரா சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. அவன் எதுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்பணும் அப்படி கேட்குறாங்க. நான் பேசுகிறேன் சரியா கோவப்படாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் காய் தான் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க, ஒரு டென்ஷன் அவர் சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பக்கம் இப்போ நம்ம காய் பார்க்குறோம் ஜவுக்கா சொல்கிறாங்க. என்ன காய் சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்புனா சொல்கிறாங்க. இப்போ ஜவுக் பார்க்குறேன், ஏன் நான் அனுப்பக்கூடாது சொல்கிறாங்க. நீ ஃப்ளவர்ஸ் அனுப்புகிறேன், ஆனால் அது ஜெவப் வரைக்கும் போயிருக்கு சரியா. எனக்கு பயமாக இருக்கா, ஜெவப் ரொம்ப கோவப்படுவானோ இதெல்லாம் பண்ணுவானோ, உனக்கு திட்டுவானோ எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு திட்டினா எனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, நீ பேசாமல் கொரியா போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு சஃபர் ஆகுதுடா கஷ்டப்படுறா, நீ ஃபஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறியா, ஏன்னா ஜிம் நல்லா தானே இருக்கான், அதான் சின்ன என் கூட ஜிம் சின்ன அங்கேயும் மன்னிச்சிட்டாங்க, இப்போ தான் அவர் கூட ஹாப்பி ஆகிட்டார்ல, அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லிட்டாங்க. ஓ நான் சின்ன ஹேங்காக தான் தேடணும்னு நினச்சி சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறேன், சின்ன ஹேங்காக நான் தேடுறேன், நான் எனக்காக தேடுறேன்டா, நான் பண்ண தப்பை சரி பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் தேடிட்டு இருக்கேன், நான் லவ் பண்ணுறேன்டா, அவன் என் ஒய்ஃப்டா, என் லைஃப்பில் வந்து நினச்சிட்டு இருக்கேன்டா, நான் 6 வருஷமாக நான் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், கற்பனையிலேயே ஜங்க் சொல்கிறாங்க. அது புரியுது காய்க்கு, ஆனால் நீ பண்ண தப்பு சாதாரண விஷயமா இல்லைடா, ஒரு குழந்தைய ஹர்ட் பண்ணியிருக்கடா நீ அப்படி சொல்கிறாங்க. அவன் ஒரு குழந்தை மாதிரி இருக்கான், அவனுக்கு அப்பா அம்மா இல்லாமல் அவன் அண்ணன் மட்டும் தான் சொல்லிட்டு நினச்சி ஒரு வீட்டில் இருந்திருக்கான். அந்த வீட்டில் அவளே நீ சொல்லி நான் அப்போ கூட அந்த பெருசாக எடுத்து பண்ணியிருந்தேன், ஜஸ்ட்டு ஹர்ட் பண்ணிக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதானா. இப்போ வந்து இந்த ஸ்டோரி மொத்தமும் கேட்ட போகிறான், அவன் அழுதான் பாரு அன்றைக்கி அந்த ரூமில், அப்போ வெளில நம்ம கேட்டுதான் இருந்தோம். அன்றைக்கி சத்தியமாக அவனுக்கு எங்கள் எல்லாருடைய மனசுமே உடஞ்சி போயிடுச்சு. நீ நீங்கள் 3 பேர் நடந்துக்கிட்டது சின்ன அவர் இப்படி பண்ணது நம்ம நம்பிடுறாங்க, நீங்கள் எல்லாரும் இன்டென்ஷனோட இக்னோர் பண்ணீங்களா, இல்லை எதை வச்சு பண்ணீங்க, நீ இன்டென்ஷனோட இக்னோர் பண்ணியிருக்க அது வேறு விஷயம், ஆனால் அவங்களாம் பண்ணது அதை நினைக்கும் போது சத்தியமாக எனக்கு ஹார்ட் பிரேக் ஆனிச்சிடா, ஏன்டா அப்படி பண்ண. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, நம்மளோட வீட்டில் ஒன்றா இருக்கும்போது ஒரு பர்சனை பிடிக்கல அவங்க தப்பே பண்ணால் கூட நம்ம அவங்க டேரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டினோம் சரியா, நீ இப்படி பண்ணுறது பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறது சொல்லிட்டு ஓப்பனாக கேட்கலாம், அதை விட்டு இக்னோர் பண்ணுறது அவங்கள தள்ளி வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா. அப்படின்னா எந்த தப்புமே பண்ணலடா, அவன் பாவம், அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான், அவனை போய்ட்டு சும்மா நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் தப்பு இல்லையா. அவங்க காய் கேட்குறாங்க, நீ வேற என்ன பண்ணலாம் கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பான், ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணலாமா தப்பு இல்லை சரி. காய் கேட்குறாங்க, அவன் எப்படி உடஞ்சி போயிருப்பான், ஏற்கனவே அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன், செகண்ட் அண்ணா இக்னோர் பண்ணுறாரு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை இக்னோர் பண்ணியிருக்கீங்க, அவன் எப்படி ஹார்ட் ஆகிட் பண்ணியே சொல்லுடா அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் காய் கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கேன், நீ என்ன பண்ண கூட இருக்கா, என்னைக்காவது ஒரு பொண்ணுங்க விஷயத்தையோ பசங்க விஷயத்தையோ ஒரு பொண்ணை ஃப்ளட் பண்ணுறதையோ இல்லை புள்ளி பண்ணுறதோ டீஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க, நீ பார்த்துருக்கா கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் ஜம் கம்மியாக சொல்லிட்டாங்க, அவங்க கூட என்ன பண்ணணும் இருப்பா, நீ பைக் ரேஸ் போகணும் ஆசைப்பட்டுருக்கேன், நம்ம கூட பைக் ரேஸ் போயிருக்கேன், நீ கார் ரேஸ் பண்ண நினைக்கிறேன் அதையும் நான் பண்ணியிருக்கேன், நீ ட்ரிங்க் பண்ண ஆசைப்பட்டு அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், நீ ஸ்மோக் பண்ண நானும் ஸ்மோக் பண்ணுவேன், நீ கிளப்புக்கு போன ஆசைப்பட்டு அதையும் நான் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கானா ஏதாவது பொண்ணோ பசங்களையோ சின்னதாக நான் ஹார்ட் பண்ணியிருக்கேன், நீ பார்த்துருக்கா கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜம் கம்மியாக இருக்காங்க சொல்லி யாராவது ஒரு பொண்ணுங்க நம்மகிட்ட பேச வந்தால் கூட அவங்க கூட அட்வான்டேஜ் நீ பார்த்துருக்கா கேட்குறாங்க. எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணி அதை விட்டு தப்பான பொண்ணோ ரைட் நல்ல பொண்ணோ கெட்ட பொண்ணு அதுவும் தெரியாது, ஆனால் ஒரு ஹியூமனோட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணவே கூடாதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அதுவும் அப்பா மேலே ஒரு பையன் சரி நல்லா படிக்கிற பையன் ஒரு நல்ல பையன், நீயாவே போயிட்டு ஃபீலிங்ஸை கொடுத்து நீயாவே அவனை எல்லாருக்கும் இது பண்ணி அதுக்கப்புறம் சன்னாவை விட்டு தள்ளி வச்சு அவங்க அண்ணன் எடுத்து பிரிச்சிருக்க பாரு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொன்னதாவே இருக்கட்டுமே, உனக்கு தோணலையா உன்னோட குழந்தை பதவின்றது உங்களோட அண்ணா 2 பேரும் முடிவு பண்ண முடியுது, உங்களோட அண்ணாவும் சின்ன ஐயாவும் முடிவு பண்ண முடியுது, அதை எப்படி நீ யோசிப்பா சொல்லி கேட்குறாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா எப்போ அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ எல்லாம் பண்ணணும் சொல்லி அவங்க தெரியாத சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகேவா, நம்ம சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, அப்போ உங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க, அவங்க ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ரைட் சொல்லி அப்படி கேட்குறாங்க, தெரியாதா கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க சொல்ல அவங்களுக்கு என்ன சென்ட்டாக எதுவுமே தெரியாமல் அவங்க லைஃப் எல்லாம் யோசிக்காமல் ஜஸ்ட் ஜிம்முக்காக மட்டும் அவங்க லைஃப் லீட் பண்ணி இனி வந்துட்டு அவங்களுக்கு என்ன சென்ட்டாக இருக்காங்க எதுவுமே தெரியாமல் இருக்காங்க கண்மூடித்தனமாக இருக்காங்க சொல்லிட்டு நீ போயிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒரு அப்படி பண்ணால் கூட
கூட இந்த மாதிரி யோசிக்கலாம், அந்த ஜிம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க 2 பேரையும் எல்லாம் பண்ணிக்கிறான் அவங்க பாவம் சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சா கூட கரெக்ட். ஆனால் அவங்க அப்படி கூட அவங்க எதுவும் பண்ணலையேடா, அவங்க பாடலாம் இருந்தது இல்லையடா, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண சரி காய் கேட்குறாங்க. அவங்க இப்போ ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது அது பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு தப்பு இல்லையா சொல்லிட்டாங்க. நீயும் டேவும் அந்த ரூம் ஜிம்மில் ரூமுக்கு போயிருக்கீங்க, ஆனால் ஜிம்மில் சோஃபாவில் ரூம் வச்சிருக்கீங்க. அப்போது ஏன் உனக்கு தோணவே இல்லையா? அப்புறம் அந்த ஒரு 4 months 6 months நீ வந்துட்டு ஜிம்முக்கு ஸ்டே பண்ணிக்காம தூங்கல, அப்போ உனக்கு தோணவே இல்லையா? இப்படியே அவங்க தான் தூங்கினா அவங்களுக்கு நெக் பெயின் வரும் உனக்கு தோணலையா சொல்லிட்டாங்க. நீ டே மட்டும் கம்ஃபர்டபுளாக தூங்க நினைச்சிருக்கா? அப்போ அவன் சொல்கிறாங்க அது பேர் லவ் அப்படி கேட்கணும் இல்லை எந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட அவங்க மேலே ட்ரூ லவ் வச்சிருக்கலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ மட்டும் லவ் நீ சொல்கிறல, அப்போ உனக்கு அந்த டைம் லவ் இல்லையா கேட்குறாங்க. நீ சும்மா அவங்க கூட ப்ளே பண்ணதா கூட இருக்கட்டும், ஆனால் உனக்கு மனசாட்சி கொண்டு இருக்கும் இல்லை, அப்போ உனக்கு தோணலையா? அவன் ஹார்ட் ஆகுறான், அவன் பாவம், அவன் எப்படி தூங்குவான், அவனுக்கு திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து சொல்லியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கல, ஒரு ரூம் வந்து புள்ளி பண்ணுறல, அப்போ உனக்கு தோணலையா சொல்கிறாங்க. நான் புள்ளி சொல்கிறாங்க, மணிக்கான புள்ளி தான் அப்படி சொல்கிறாங்க. ஜேகேவால் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டாங்க. நீ பண்ணது எல்லாமே தப்புடா சரியா, உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் எனக்கு தெரியல சத்தியமா. ஆனால் இந்த விஷயத்துக்கு உனக்கு சப்போர்ட் என்னால் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நீ ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியாது, சேம் டைம் என்னால் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல எனக்கு நீ பண்ண விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் போயிடுறாங்க வெளில. அவருக்கு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேகே வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா காய்க்கு புரியுற விஷயம் இவ்வளோ மெச்சூரிட்டி அவர் பேசுகிறாரு. ஏன்னா காலம் ஜேகே என்ன பண்ண கூட வந்து சப்போர்ட் பண்ணுறவர், நீ எதனால் பண்ணுறா நான் இருக்குன்னு சொல்கிற ஒரு பர்சன் தான். இந்த விஷயத்தில் ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கார், பெரிய மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். இப்போ நம்ம காய்க்கு ஒரு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்குறாங்க இல்லை நான் தப்பு இல்லை, நான் பண்ணது தப்பு இல்லை கரெக்டு தான், அவங்க காய் சட்டு ஒவ்வொன்றும் கரெக்டு தான். ஏன் சின்ன எனக்கு நம்பிச்சு எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு கூட இது கொஸ்டின் தான் என்கிட்ட கேட்டாங்க அன்னைக்கு, எனக்கே இந்த தெரியாமல் போச்சு. இதே எனக்கு யோசிக்கல அவங்க லைஃப் நான் ஏன் அம்மாட்ட கேட்கவே அம்மா அது அவங்களோட லைஃப்மா, அவங்க டிசிஷன் எடுக்கணுமா, அவங்க லைஃப்பில் அவங்க எப்போ வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்கம்மா, நம்ம யாருமா சொல்கிறதுக்கு நம்ம யாருமா ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வேணும் ஆசை இருக்கிறாங்க ரிக்வஸ்ட்டாக வைங்க அது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஏன் யோசிக்க விட்டேன், அம்மா சொல்கிறீங்க அப்பா சொல்லிருக்காங்கன்றதா கண்மூடித்தனமாக இன்னொரு பர்சனை ஹார்ட் பண்ணலாமா, அது தப்பு இல்லையா? நம்ம அப்பா அம்மா சொன்னால் கூட அவங்க பண்ணுற அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா, இன்னொரு பர்சனை ஹார்ட் பண்ணால் சொல்லி யோசிக்கணும், நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அதை நினச்சி பார்க்குறாங்க. நான் புள்ளி பண்ணிட்டேன் உண்மையான தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆசை ஒரு 6 months வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, நான் கேர் பண்ணேன், நானே எல்லாம் பண்ணேன், லட்டும் நான் தான் கூப்பிட்டேன், அவனுக்கு எல்லா ஹாப்பினஸ் நான் தான் கொடுத்தேன், அப்படி நானே இந்த ஹாப்பினஸ் எடுத்துட்டேன் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. அவன் எதுவுமே பண்ணல, டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணேன், நான் தான் வாண்டடாக வந்துட்டு அவன்கிட்ட ஃப்ளட் பண்ணது அவங்ககிட்ட க்ளோஸ் எடுத்தது எல்லாம் நான் தானே, அப்போ அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நானே வந்துட்டு காட் பண்ணுற தப்பு ஏன் மேலே அப்படி சொல்லி ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. செம்கே விட்டு தர முடியல, எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஏசே எனக்கு அவன் லவ் இருக்குது, அது எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது எனக்கு வேணும், நான் என்ன பண்ண கிடைப்பான், நான் என்ன பண்ணாமல் கிடைப்பான்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சஃபர் ஆகிறாங்க. அவரோட ஏற்றுக்க முடியாது ஜிம்மில் இல்லைன்றதை அவர் ஏற்றுக்க முடியாது இருக்கு. இப்போ நம்ம ஜேகே டெய்லியும் வந்து ஃப்ளவர்ஸ் சென்ட் பண்ணுறாங்க, ஜிம் வந்து ஜேகோவை டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த ஃப்ளவர்ஸ் வரதும் ஜிம்முக்கு அந்த ட்ராஷில் போடுறதும் இப்படியே தான் இருக்குது. அந்த ஆஃபீஸ் மேலே ஒரு ட்ராஷ் வண்டி இருக்கும், அந்த ட்ராஷ் வந்துட்டு போய் அந்த ஜிம்மில் ஃப்ளவர்ஸ் தூக்கி போகிறாங்க. ஜேகே பார்க்க தான் செய்கிறாங்க. ஜேகே என்ன பண்ணணும் ஜிம்மில் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 weeks போகுது. 3 weeks ஆஃப்டர் தான் ஜிமின் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்டி தான். அந்த பார்ட்டியில் நிறைய பேர் ஜிம்மில் அப்ரோச் பண்ணுறாங்க, ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் கோச் எல்லாம் வேர் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு, பார்க்கறதுக்கு கூட மாசுக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம ஜேகே பார்த்தா ஒரு ஆர்டர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு, ஒரு ஜீன்ஸ் ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு உள்ள ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு மேலே தான் ஜீன்ஸ் ஷர்ட் போட்டுருக்காரு, போட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு ஜிம்மில் ஒரு பிஸ்னஸ் மேன் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் மேன் ஜிம்மில் வச்சுக்கிட்டே பார்த்துருக்காங்க. ஜேகேக்கு பாசிட்டிவ் ஆகுது அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப லிமிட்டடாக தான் பேசுவார், பிஸ்னஸ் தாண்டி வராது, பாசம் பேசவே மாட்டாரு, கொஞ்சம் கூட இடம் தர மாட்டாரு. அது பார்க்குற ஜேகேக்கு அப்படி ப்ரௌடாக இருக்குது. நீ ஒரு பியூர் ஜெம் இல்லை, நீ கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லை, நான் தான் தொலைச்சிட்டேன் தான் சொல்லிட்டாங்க. அவன் வந்து ஒரு இடியட் இல்லை, எனக்கு நீ டிசைன் உண்மையாகவே உனக்கு டிசைன் பாசம் எனக்கு தெரியும், ஆனால் விட்டு தர முடியும், எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஜேகே பார்த்துருக்காங்க. நான் ஏன் யோசிக்க விட்டுட்டேன், அது 6 months ஹாப்பியாக இருந்தேன், அது ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட ஃப்ளட் பண்ணுறப்ப எனக்கு ஹாப்பியாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபீல் சடனாக எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இல்லை அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு ஜின்னு நம்ம ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி கேட்டே இருந்தாங்களா. அந்த செகண்ட் அதில் தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டேன். ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணி தப்பு தாங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் அவர் பிஸ்னஸ் மேன்ட்டு பேசிட்டு அவங்க கேட்குறாங்க, ஜிம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு டோஸ் போகலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லிடுறாங்க. எனக்கு ஜிம் வந்து செல்ஃப் ட்ரை பண்ணுவார், ட்ரிங்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சார் ஓகே சொல்லிட்டு அவங்க மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஃபைனல் அந்த மீட்டிங் முடியுது, ஜிம் பார்க்குறேன் ஓகே நான் போயிட்டு வரேன், ஜிம் தான் கிளம்புறாங்க பாய் சொல்லிட்டு ஜேகே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் ஒரு கார் எடுத்துறாரு. ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மில் எடுத்து கூப்பிட்றாங்க. அக்ஷய் ஜேகே நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் திரும்பி கூட பார்க்கல, அப்படி கார் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே ஃபாலோ பண்ணி போகலாம் சொல்லிட்டு அவரோட கார் எடுத்து போயிட்டு இருக்காரு. அப்போ சார் நான் ஒரு டிராஃபிக் வருதாங்க, போலீஸ் ஆஃபீஸர் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் கிராஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜேகே வராங்க. அப்போ ஜேகேவோட காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே கார் ஸ்டாப் பண்ணுறாங்க.
இப்போ தான் செக் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ட்ரங்க் அண்ட் டிரைவ் அதை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறேன்ட்டு யாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இறங்குறாங்க. லைசன்ஸ் வச்சுருக்காங்க கேட்குறாங்க. லைசன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜேகே கிட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, கொடுத்துட்டாரு. பார்க்குறாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க வந்துட்டு கொரியா சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பிஸ்னஸ்க்காக வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே அப்போ சொல்லி குடிச்சு ட்ரை பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. தப்பு இல்லை கேட்குறாங்க. அதுக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே உங்கள் உள்ள யாராவது பர்சன் கால் பண்ணி வர சொல்லுங்கள் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கால் பண்ணுறாங்க காய்க்கு. காய் இப்போ குளிச்சுட்டு இருக்காரு. நைட் தானே அவர் குளிச்சுட்டு இருக்காரு. நம்ம காயோட ஃபோன் ரொம்ப நேரம் ரிங்காக இருந்தால இப்போ நம்ம ஜேஹோ பார்க்குறாங்க. ஜேஹோ வந்துட்டு பெட்டில் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம ஃபோன் வரவும் இப்போ அவர் பார்க்குறாங்க. கால் ஜேகேன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஜேஹோக்கு கோவம் தான் இருந்தால் கண்டினியூஸாக கால் வந்துருக்குனால சரி ஓகே இது எமர்ஜென்சி என்ன சொல்லி ஃபோனை பிக் பண்ணுறாரு. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேஹோ ஏன்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் சொல்ல அவங்க குளிச்சுட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஜேஹோ சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. கூட நான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோ ஒரு மாதிரி என்னாச்சு சொல்லிட்டு இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபோனை வாங்கிடுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரா ஜெயப்பூர் மாதிரி எடுத்து சார் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை அந்த பர்சன் வந்து ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பூர் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 1 ஹவரில் வாங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா கூட்டிகிட்டு போகலாம். அப்படின்னாக்கா நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்பூர் ஒரு மாதிரி எனக்கு ஃபாரின் கண்ட்ரி இல்லையா அந்த மாதிரிலாம் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு உங்கள் ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் பாஸ்போர்ட் விசாரம் இதாகும் சொல்லிட்டு நம்ம ஜெயப்பூர் பண்ண முடியாங்கனாக்கா இல்லை சார் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நான் தான் வரேன் சொல்லிட்டு ஜெயப்பூர் ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய் கூப்பிட்றாங்க. காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. பேபி குளிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உடனே வாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் டக்குன்னு ஷவர் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. என்னாச்சு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. என்னாச்சு பேபி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஓ போய் நைட் சூட் தான் போட்டுருப்பாரு. அதை சேஞ்ச் பண்ணிட்டு அவர் ஒரு நார்மல் பேண்ட்டு ஒரு டிஷர்ட் போட்டு காய் கொடுக்குறாங்க. காயோட ஹார்ஃபாக வெட்டாக இருக்க கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. என்னாச்சு பாப்பா சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக இப்போ தான் ஜிம் விட்டு ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஜியாவுக்கும் காயும் ரொம்ப ஸ்பீடாக இறங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. அது ஓகே சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. நான் ஓகே தான் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு எந்த நேரத்தில் கூட்டிட்டு போகிறீங்க நம்ம காய் ஹேங் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க ஜெயோ கிட்ட. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சியாக சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு யாருக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயோ பொறுமையாக சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ஜோஷான் இருக்கானே ஆமாம் அவன் கூப்பிட்டான் நான் போகிறேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்னா அப்பா அம்மா பார்க்குறாங்க. நானும் வர அப்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்மா நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா வாப்பா நீ சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் என் ஹோபி அங்கே பத்திரம் போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் பார்த்துன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிம்மில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த பக்கம் ஜேவுக்கும் காய் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேவு திட்டு அவங்க ஃப்ரெண்டு எப்போதும் பிரச்சனை கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறா கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு எப்போதும் மற்றவங்க பிரச்சனை கொடுத்துருப்பானா யாரும் நிம்மதி இருக்க விட மாட்டேனா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கும்போது ஜிம்மில் ஹார்ட் பண்ணா இங்கே வந்ததுக்கப்புறமும் நான் ஹார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு புரியல அப்படியே சொல்கிறாங்க. வா அங்கே போய் தெரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சொல்லாமே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக ஒரு எப்படியா பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தாக்கா அங்கே வந்துட்டு நிறைய டிராஃபிக் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. நிறைய பைக்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்க்குறது காய்க்கு ஒரு மாதிரி காயும் உங்கே இருக்கிற அப்படி சொல்கிறாங்க. வா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அவங்க ஜேகே உட்காந்து ஜேகே நல்லா போதை அவனுக்கு காரை சாஞ்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. அந்த அவங்க திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் ஜங்கோ சொக் தானே சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க தெரியுமே நீங்கள் பிஸ்னஸ் மேன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சரிங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க ஜெயோ பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் கால் பண்ணீங்களா சொல்கிறாங்க. நான் கால் பண்ணது சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு காசு திரும்பி பார்க்குறாங்க. அந்த கொரியன் பையனுக்கு காசு சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. டே ஜேகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. என்ன சார் இந்த மாதிரி பசங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ட்ரங்க் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாரு சொல்கிறாங்க. ஐயோ சரி காய்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு ஃபாரின் கண்ட்ரிலாம் ட்ரிங்க் பண்ணி ட்ரை பண்ணவே கூடாது. அங்கே ரொம்ப ரூல்ஸ் வந்து ரெகுலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஜெயோ பார்க்குறது கொரியாலே அப்படியே இது பண்ணுவானுங்க. இந்த கண்ட்ரியில் எவ்வளோ மோசமான இது கண்ட்ரி நல்ல கண்ட்ரி தான். ஆனால் ட்ரிங்க் பண்ணால் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. இவனுக்கு புரியாமல் இருக்கே சொல்லிட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க சொல்லிட்டு அவங்க புரியல சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. இவங்க பாருங்கள் சார் உங்களுக்காக விஷயம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். சார் அவன் பிஸ்னஸாக தான் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போனானா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுருக்காங்க. அதனால சொல்கிறாங்க. ஓ அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. மற்றவங்க நல்ல பையன் தான் சார் சொல்கிறாங்க. சார் ஓகே இருந்தாலும் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணக்கூடாது சொல்லி உங்களுக்கு தெரியும்ல சொல்கிறாங்க. தெரியும் சார் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தண்டா அவங்ககிட்ட பேசி மேனேஜ் பண்ணி எப்படி கேஸ்லாம் ஃபைட் பண்ணாமல் அப்படி சாரி மட்டும் கேட்க வச்சுட்டு நம்ம ஜெயோவுக்கு லெட்டர் எடுத்து தராங்க. லெட்டர் எடுத்து கொடுத்து அவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகே சார் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெயோவுக்கு செம கோவம். இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. காய் அந்த காரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயுமே ஜேகேயோட காரில் வந்து உட்காந்து ஜேகே உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஃபைனலாக இப்போ ஜேகேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ ஜேகே இருக்காரு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. பாரு உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பார்த்தா ஜேகே ஒரு மாதிரி வளர்ச்சிட்டு இருக்காங்க. லட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோவுக்கு கோவம் வருது. உன்னை அடிக்கடி எனக்கு ரொம்ப நாள் வந்துட்டு கனவு எனக்கு எங்கேயுமே ஹார்ட் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ஒரு பஞ்சு வச்சாலும் எனக்கு கோவம் அடங்கும்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ உங்களுக்கு ஒரு பஞ்சு வச்சாலும் ஜேகேயோட ஃபேஸில் இப்போ காய்க்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஹோபி இங்கே பார்த்து அச்சுன்னு பண்ணாத சரியா அவன் பாவண்டா சொல்கிறாங்க. அவன் பணம் ஏன் தம்பி பாவம் இல்லையா அப்படி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. சரி இவங்க பாரு அவன் தெரியாமல் தப்பாட்ட சரியா அதுக்காக சொல்லிட்டாங்க இவன் அடிக்கும் சரி எனக்கு கால் காண சொல்லிட்டாங்க. இவன் தான் எப்போ என் தம்பி ஹார்ட் பண்ண நினைச்சாலும் அப்போவே எனக்கு இவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப நான் அடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அப்படி சொல்லாத சொல்லிட்டு அவருக்கு கஷ்டமா இருக்குது. அவருக்கு ரொம்ப பாசம் ஜேகே மேலே. இப்போ நம்ம காய் வந்து தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. பாரு படுக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெயப் பார்க்குறாங்க. பாரு நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. இவங்க வெளில போயிட்டு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லாம் எதுவும் தட்டி கூட்டுற போகிறான். அப்புறம் அதுக்கும் பஞ்சாயத்துக்கு வர முடியாது சரியா. ஜெயப் சொல்கிறாங்க இங்கெல்லாம் அசோசியேஷனில் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. இந்த காமா யாராவது ட்ரிங்க் பண்ணிட்டு வராங்க பிரச்சனை பண்ணுறாங்க தெரிஞ்சு வச்சுக்கேன் பணத்தை வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. எனக்கு காமா இந்த அசோசியேஷன் வந்து ரொம்ப மோசமானது அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்லிடுறாங்க. எனக்கு ஜெயப் வந்து அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க சார் ஓகேடா அப்புறம் இங்கேருந்து பார்த்துட்டு நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் தான் சார் ஓகே சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடாரு. இந்த பக்கம் கொஞ்சம் காய் பார்க்குறீங்க ஏன்டா அப்படிலாம் பண்ணுற பாரு அவனை அடிச்சுட்டான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் என்னதான் ஹோப் எப்படி இருந்தாலும் உன்னை அடிக்கிறேன்னு பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு ஒரு மாதிரி கிட்டியாக வந்துட்டு ஏன் செக் எப்படி பண்ணுற ஃபஸ்ட்டு குடிக்கிற இப்போ இதெல்லாம் பண்ணலாமா தப்பு இல்லையா அப்படிங்க எதுக்கு தான் நீங்கள் இருக்க அவன் மனசை மாற்றாலும் அவன் இருக்க முடியலங்க போயிரு எதுக்கு இப்படி கஷ்டப்படுற அப்படி சொல்லிட்டு உனக்கு மற்றவங்களாம் அடிக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கணும் என்ன சார் காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் 2 பேருமே. இப்போ காய் ஜெக்கோட ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விட்டு அப்படி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகப் சைட் பார்க்கலாம்டா அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அவருக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் ஜிம்முக்கு கொடுத்த கஷ்டத்தை அவரால் மறக்கவே முடியல. அது மட்டும் அவருக்கு அவ்வளோ ஒரு கோவத்தை வந்து உண்டு பண்ணுது. பார்க்க தான் என்ன சொன்ன மாதிரி பேச வச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ காயப்படுத்திருக்க எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் நினச்சிட்டு வந்துருக்காங்க. அப்பவும் கஷ்டத்தை கொடுத்தா இப்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கா. சரி ஜேகப் நினச்சி திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரூமில் தூங்காமல் ஜேகப் வீட்டு வந்து ஜிம்முக்கு போகிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. ஜிம்முன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு எங்கே ஹோபியா காய் ஹேங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லு ஹோபி ஹேங் எங்கே காய் ஹேங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க அவனால அந்த பிரச்சனையா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகப் மறைக்காம சொல்லிடுறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் அங்கே அடிச்சிங்க சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ கோவம் என் தம்பி ஹார்ட் பண்ணியிருக்கேன் நான் தான் அடிச்சு சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சோ அவங்க ஹேண்ட் ஹார்ட் ஆகுது அப்படி கேட்குறாங்க. எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படி சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க. என் ஜிம்மி நீ ஒரு கரெக்டான டிசிஷன் எடு ஓகேவா நாளிலேருந்து அவங்க இருக்கக்கூடாது நான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் சொல்லு நீ வந்துட்டு உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா அவன் வேணும் உனக்கு அப்படி சொல்லி ஜேகப் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு உண்மை ஹானஸ்டாக சொல்லி எனக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அவன மாதிரி ஒரு பர்சன் ஹஸ்பண்டாக இருக்குது எனக்கு விரும்பவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது தெரியல ஏங்க அது சொல்கிறாங்க. நாளைக்கு அப்பா மட்டும் பேசலாம் ஓகே சொல்கிறாங்க. அப்பா அம்மா கிட்டே அப்பா மட்டும் பேசலாம் எனக்கு எப்போவுமே அப்பா அம்மா வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க நாளைக்கு அப்பா மட்டும் பேசலாம் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை தான் எனக்கு அவங்க லெவலில் எதுவும் இல்லை எனக்கு பெயின் மட்டும் தான் இருக்குது இருந்தாலும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படி ஜேகப்போம் ஒன்றா தூங்க சொல்லிட்டு ஒன்றா தூங்கிக்கிறாங்க 2 பேருமே. இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டைம் அறிந்தா காய் தான் எழுந்திருக்கிறாங்க. காய்க்கு ஒரு கால் விட்டு காய் பிக் பண்ணுறாங்க. சொல்லு பேபி சொல்கிறாங்க. நீ ஜேகே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஜேகே குடிக்க சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா சரியா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜேகே எந்திரி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற என்னாச்சுடா அப்படி கேட்குறாங்க. இப்போ ரொம்ப காய் நடந்தாலும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜேகே ஒரு மாதிரி இருக்குது அது ஒன்றும் டா சொல்கிறாங்க. ப்ளீஸ் எந்திரி குளிக்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே எஞ்சி குளிச்சிட்டாங்க. இப்போ காய் குளிச்சுட்டு 2 பேரும் இங்கே வராங்க. இந்த பக்கம் ஜிம்மி அவங்க பேரண்ட்ஸ்ட்டு பேசுகிறாங்கம்மா எனக்கு என்ன முடிவு இருக்குன்னு தெரியலம்மா ஏன்னா அந்த பர்சன் சஃபர் ஆகக்கூடாது ஹார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்க ரெடியாக இல்லைம்மா சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறா கேட்குறாங்க. ஜெயவை பார்க்குறாங்க. அம்மா என்ன பேசுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஹோபி அமைதியாக சரி எனக்கு புரியுது நீ உன் தம்பி மேலே வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது சரியா நான் ஒரே ஒரு சான்ஸ் ஓகேவா இங்கே பார்ப்பா ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறியா ஜேகேக்கு அப்படி கேட்குறாங்க. அம்மா எனக்கு பெயின் மட்டும் தான் இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரியுற தம்பி எனக்கு புரியுது இல்லாமல் புரியாமலாம் இல்லை இதனால் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறியா நீங்கள் இருக்கிற ஒன்று ஆகி நின்று பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு நீ அந்த டைம் அவ்வளோ லவ் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணியிருக்கேன் மாஸ் எனக்கு பெயின்ஃபுல் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் மூவ் பண்ண மாட்டேறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் நம்ம பண்ணுவான் அப்படி ஜெயப் சொல்கிறாங்க. ஜெயப் அப்பா பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியாக ஹோபி அப்படி சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே உங்க காய் என்ட்ராகிறாங்க. இப்போ ஜெயப் அப்பா பார்க்குறாங்க வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. வந்து உட்காருறாங்க என்னாச்சு அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஜெயப் கேட்குறாங்க காய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்து நம்ம ஜிம்லாமா கேட்குறாங்க. பாருப்பா நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்க ஏன் குடிச்சிட்டு இருக்க நீங்கள் எதுக்காக இருக்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஆண்டி எனக்கு உங்கள் பையன் நம்ம இருக்க முடியாது ஆண்டி சொல்லுங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க உங்கள் பையன் நம்ம இருக்க முடியாது ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் 6 வருஷமாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி புரிஞ்சுக்கோங்க நான் தப்பு பண்ணிக்கணும்னு சொல்லவே மாட்டேன் ஆண்டி நான் பண்ண ரொம்ப தப்பு தான் செய்யணும் ஹேங்ஸை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு நான் ஜிம்மில் ஹார்ட் பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான் சொல்லவே மாட்டேன் ஆனால் எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி அது நான் எப்படி மறந்தேன் ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு தெரியாது சரியா நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த தப்பா ஒரே ஒரு டைம் மன்னிக்க சொல்கிறீங்களா ஒரே ஒரு டைம் மன்னிக்கிறீங்களா நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு டைம் எனக்கு சான்ஸ் தருவீங்களா ஜிம் மேலே நான் வச்சிருக்க லவ் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் அப்படி சொல்லி ஓகே அது லிட்டரலி பேக் பண்ணுறாரு. இப்போ ஜேக்கே நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜேக்கே நீல் ரன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேவா ஒரு மாதிரி என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு புரியுது நீங்கள் நான் அடித்தாலும் சரி என்ன பண்ண
வேணாலும் சரி நான் வாங்கிக்கிறேன், எனக்கு புரியுதுங்க, என் ஜிம்மில் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, என் ஜிம்மில் எந்த அளவுக்கு நீங்கள் கேர் வச்சுருக்குன்னு சொல்லி புரியுது, ஓகேவா? ஈவன் சின்ன எங்களோட மோர் உங்ககிட்ட நான் லவ் பார்க்குறேன், ஜிம் வச்சுருங்க லவ் பார்க்குறேன், அவ்வளோ கேர் பண்ணிச்சிங்க, அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, எனக்கு புரியுது, ஓகே? உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, ஓகேவா? நீங்கள் திட்டுறதுக்கும் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அப்புறம் ஏன் தம்பி நீ ஹார்ட் பண்ண உனக்கு நீ உனக்கு பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, என்னோட ஃபேஸை பார்த்தவங்க ஹார்ட் பண்ண தோணுதா கேட்குறாங்க, இந்த ஃபேஸை பார்த்தவங்க ஹார்ட் பண்ண முடியுமா கேட்குறாங்க. இவன் என்ன பண்ணா கேட்குறாங்க, ஏதாவது உங்களை ஹார்ட் பண்ணனா, உங்களோட மணி எதனா எடுத்துக்கிட்டானா, இல்லை உன்னோட அண்ணாவோ இல்லை உன்னோட பிரதர் சின்னையோ ஹார்ட் பண்ணி எதனா பண்ணிக்கிட்டானா சொல்கிறாங்க. அவன் பாட்டுக்கு வீட்டில் ஏதோ ஒரு வாரமாக அவன் பாட்டுக்கு அவன்கிட்ட வேற இருந்தா ஏன் அவனை பிடிச்சி இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட ஷேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏன்னா ஜெயபாலாக்கு ஏற்றுக்கும் ஸ்டில் அவருக்கு மனசு அப்படி ஒரு கோவம், ஏன்னா ஜிம்மில் அவருக்கு அப்படி ஒரு பாசம் இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நீங்கள் பாரு நீ தப்பா நீ வந்துட்டு எதுவும் யோசிக்காத, ஓகே? எனக்கு அவன் வந்து லவ் பண்ணுறான், அவன் தம்பியை சரியா மோர் நீ சொல்கிறியா சின்ன விட, ஆமாம் சின்ன விட ஜெயப்பு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான், சரி அவனுக்கு அவங்கள அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ கேர் இருக்குது, சரியா? ஒரு செகண்ட் கூட அவன் தப்பாக எடுத்துக்க மாட்டான், அப்படி சொல்லிட்டு நான் ஜிம்மிலே தப்பு பண்ணா கூட அவன் தப்பாக யோசிக்க மாட்டான். என் தம்பி பண்ணனாக்க ஒரு ரீசனால பண்ணியிருப்பான், சொல்லி அவன் புரிஞ்சுப்பான், சரி அந்த அளவுக்கு அவன் லவ் வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப்பு அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெகே பற்றி புரியுது ஆண்டி, எனக்கு புரியுதுலன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா யாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகே வந்து கெஞ்சுறாங்க. ஜெயப்பிட்ட ஜெயப்பு பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஜிம்மில் வந்து அந்த ட்ரையல் எடுத்துக்காது இல்லையா? அப்போ நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை இவங்க கூட இருந்தால் நம்ம ஜிம் ஹாப்பியாக இருப்பானா அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு ஹார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல சென்ட்ரிங் இவன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் யோசிச்சு பார்க்குறாங்க. எனக்கு இவரே ஹாப்பினஸ் கொடுத்துருக்காரு, சென்ட்ரிங் இவரே ஹார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டு நீங்கள் நம்ம முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ கேட்குறாங்க. எனக்கு தோணுது ஜெயோ ஒரே ஒரு 10 சான்ஸ் சொல்கிறாங்க. இல்லைம்மா இவங்க அம்மாவுக்கு நம்ம ஜிம்மில் பிடிக்கலையம்மா அப்போ ஜெயோ சொல்கிறாங்க. அவங்க அம்மா யாருப்பா நம்ம ஜிம்மில் பிடிக்கிறது, அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கும் பிடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க பாரு ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, என் பையனை மேரேஜ் பண்ணிட்டாக்கா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உன் அம்மா இந்த மேரேஜ் அட்டன் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறேன் என்ன ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜெயோ பார்த்து காய் பார்த்து கத்துறாங்க. காய் தம்பி நான் எதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க, பார் ஜேகே எப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஹேங் சொல்கிறாங்க, உன் அம்மா இந்த மேரேஜ் அட்டன் பண்ணவே கூடாது சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, உன் அம்மா இந்த மேரேஜ் அட்டன் பண்ணவே கூடாது சரியா, எனக்கு உன் அம்மா தான் என் ஜிம்மில் வந்து வெறுத்துருக்காங்க. எந்த ஒரு அம்மாவுமே வந்துட்டு இன்னொரு பையன் வந்துட்டு அப்பா அம்மா ஒரு குழந்தைய யாரும் வெறுக்க மாட்டாங்க சரியா, சிம்பதி தான் பார்ப்பாங்க. உன் அம்மாவுக்கு அப்படி கூட வந்துட்டு எங்கள் ஜிம்மில் சிம்பதியில் கூட ஒரு பாசம் ஒரு இறக்கணும் வரவே இல்லையா சொல்கிறாங்க. தனியாக அனாதையாட்டம் ஹாஸ்டலில் சேர்த்து விட சொல்லியிருக்காங்க. இதே உன் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுனாக்கா ஒன்று ஹாஸ்டல் சேர்த்து விட்டோம் அப்பா அம்மாவை மன்னிக்க முடியுமா அவனை நம்பிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நம்பிச்சு இதே மாதிரி இருந்து நீ இந்த மாதிரி உன் அப்பா அம்மா இறந்து போயிட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி தனியாக இருந்தனாக்கா உன்னை பார்த்துக்காம இந்த மாதிரி நான் நம்பிச்சு விட்டு தானே உன் அப்பா அம்மா உன்னை மேலே பார்த்துட்டு இருப்பாங்களா மன்னிப்பாங்களா அவர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க, உன் அப்பா பற்றி அப்படி சொல்லிட்டு தப்பா இருக்க சரியா, உன் அம்மா ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஒரு மாதிரி ஹோபியை சொல்கிறாங்க, ஏ சும்மா நேரத்து சரியா உண்மையாக சொல்கிறேன், எந்த ஒரு அம்மாவும் யோசிக்க மாட்டாங்க சரியா, ஒரு அப்பா அம்மா ஒரு பையனா அவங்க அண்ணன் மட்டும் டிபெண்ட் பண்ணி ஒரு பையன் இருந்துட்டு இருக்கான், அவன் பணத்துக்காக வரைக்கும் அவன் வந்துட்டு ஒரு பாசம் வேறு யார் இருக்கா அவங்க தானே பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க, ஏன்ப்பா உன்னோட அப்பா அம்மா இல்லைனாக்கா உன்னை பார்த்துக்கொண்ட சுச்சுவே உன்னோட பார்த்துக்கொண்ட பொறுப்பு யாருக்கு நம்பிட்டு தானே, அதே மாதிரி சின்னக்கும் அப்படி தானே, அதையும் அம்மாவை புரிஞ்சிக்க முடியாது அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஈவன் மணி எதுவும் கூட கொடுக்க வேணாம், ஆனால் ஏன் கூட இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்க, அதுவும் நீ ஒரு பையன் தான் உங்களுக்கு உங்ககிட்ட மனசுல இவ்வளோ இந்த மாதிரி கெட்ட விஷயத்த வந்துட்டு பாய்சன் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீ எப்படி பண்ணியிருக்க பாரு, அம்மா சொன்னாலும் நீ படிச்சிருக்கல உனக்கு அறிவு இல்லையா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. காய் பார்க்க அங்கிள் சொல்கிறாங்க, இல்லை நீ படிச்சிருக்கல இப்போ ஒரு விஷயத்தை ஒன்று பண்ண சொல்கிறாங்க, நீ யோசிக்க மாட்டியா, அப்பா அம்மாவும் சொன்னாலும் வேறு யாரும் சொல்லட்டுமே நீ யோசிக்க மாட்டியா, அது கரெக்டாக தப்பு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க மாட்டியா, சரி ஓகே நீ அதை விடு, நீ அந்த வீட்டுக்கு போனல அப்போ ஜிம்மில் அங்கே தந்துருப்பான் அப்படி பார்த்துப்படி ஜிம் பிஹேவியர் ஜிம்மோட கேரக்டர் நீ பார்த்துருப்பில்ல அப்படி யோசிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. அவன் எந்த விதத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான் சொல்கிறாங்க. ஒரு அண்ணன் மேலே ஒரு தம்பி பாசம் சொல்லி தப்பா, ஏங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் பாசமாக பேசுறதோ இப்போ அட்டென்ஷன் வேணும்னு நினைக்க தப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டு 3 பேர் இருக்காங்க, அப்போ அவங்க தான் பேச நினைப்பாங்க, வேறு யார்ட்ட அவன் பேசுவான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே அமைதியாக இருக்காங்க, ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டினால ஜேகேக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஆன்சர் இல்லை அதான் உண்மை. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க, அப்பா அவன்கிட்ட ஆன்சர் இல்லை சரியா, ஏன்னா நம்ம கேட்குற கொஸ்டின்கிட்ட அவனுக்கு ஆன்சரே இல்லை அப்படி சொல்லி இவன் ஜின்னாலே ஆன்சர் பண்ண முடியாது இதுதான் அப்படி சொல்லிட்டாங்க. என் ஜிம் எது போனால் கூட மன்னிச்சிட்டான் சரியா சார், அவன் சாஃப்ட் வாட்டர் பர்சன் அதனால மன்னிச்சிட்டான், ஆனாலும் சின்ன நீங்களாம் சேர்ந்து கொடுத்தா அந்த ஸ்கார் சொல்லி ஜிம்மில் மனசில் இருக்கு சரியா, அது அவ்வளோ சீக்கிரம் மரியாதை அப்படி சொல்லிட்டு ஜெயப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே ஒரு டைம் சான்ஸ் ப்ளீஸ் அப்படி கெஞ்சிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவும் சரி ஓகே போதும் ஓகே இதை பற்றி பேச வேணாம், எனக்கு இதை திரும்ப பேசினாலே என் ஜிம் ஹார்ட் ஆகிறான் ஓகே, மற்றவங்க ஹார்ட் ஆகிறது பெரிய விஷயமே இல்லை, என் ஜிம்மில் ஹார்ட் ஆகுது எனக்கு பார்க்க முடியாது ஓகே, இதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டாம், இந்த நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன் ஓகேவா, இந்த மேரேஜ்க்கு உங்கள் அப்பா அம்மா வரக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல சரியா, என் பையன் ஜிம்மில் என் பையனை பற்றி அவங்க என்ன வச்சாங்கன்னு தெரியல, என் பையனை அவங்க ஒரு பர்டனாக நினச்சிருக்காங்க, செகண்ட் உன்னை வச்சு ஹார்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம
ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி அம்மா வந்துட்டு ஜிம்மில் லவ் பண்ண சொல்லி அப்படிலாம் சொல்லல, ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் பண்ண வைக்க சொன்னாங்க. ஜிம்முக்கு நம்பிட்டு ஹேங்கிட்டு ஜின்னு ஹேங்கிட்டு நான் தான் சொல்கிறாங்க. உன் அம்மா அப்படி சொல்லன்றது ஒரு பெரிய விஷயம் உனக்கு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் நான் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. ஒரு சொந்த அண்ணன் தம்பி பிரிக்க சொல்கிறதே எனக்கு பெரிய தப்பு தான், அதுவே ஒரு பெரிய பாவம் அப்படி ஜெயகோபால் அம்மா சொல்கிறாங்க. இனி உங்களோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பாரு நீ தப்பு நீ பண்ணி அம்மா பண்ணி எனக்கு அது கவலையில சரியா, இப்போதைக்கு சான்ஸ் கொடுக்குறோம் ஓகே, எனக்கு இந்த கிரேஸ் லவ் பண்ணுறேன், செகண்ட் நீ பையனுக்காக நீங்கள் இருக்கு, உன்னால ஆக இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது சொல்லி அதான் பார்க்குற ஒரு சான்ஸ் தரேன் ஓகேவா, முடிஞ்சா உன் லவ் ப்ரூவ் பண்ண அப்படி இல்லையா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது சரிங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு பையன் பெட்டரான மேரேஜ் பண்ணி என் பையனுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன், இல்லை ஆண்டி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், நல்லா பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்புறேன் ஓகேவா, வித்தின் 1 வீக்கில் உனக்கு என் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எதுவுமே சொல்லல, ஜிம்மில் அப்ஜெக்ஷன் சொல்லாமல் உட்காந்துருக்காரு. இப்போ ஜெய் பார்க்கணுமா ஜிம்மிட்டு பர்மிஷன் கேளுங்கம்மா சொல்கிறாங்க. இல்லை என் பையன் எந்த முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லுவான் சரி எனக்கு தெரியும் ஓகே, எனக்கு ஜிம்முக்கு ஒரே ஒரு சான்ஸ் அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு தோணுது, எனக்கு என் ஜிம்மில் கொஞ்சம் சாப்பிட எனக்கு ரீசன் இவனா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன். ஆக எனக்கு ஒரு டைம் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு ரிக்ரெட் பண்ணனால தான் இங்கே வந்துருக்கான். இப்போ இல்லைக்கா வந்து இருக்க மாட்டான்ல சொல்கிறாங்க. அதை நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோபோட அம்மா இப்போ மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க வித்தின் 1 வீக்கில். இப்போ ஜெயகோப் வந்து மேரேஜ் நமக்கு 2 டெக்கரேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பிடிக்கல ஜேகே, வேறு ஆப்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜிம்மிலுமே அமைதியாக இருக்காங்க. அந்த ரீசனால் தான் இப்போ காய் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த மேரேஜ் டிஃப்ரெண்டாக பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. சரி இதுக்கு வந்து பாஸ்ட் ஓகே பாஸ்ட் அப்படி பேச வேணாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் ஜின்னு நம்பிச்சுட்டே அதுக்கப்புறம் சுகம் அப்புறம் ஒயன் நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் வராங்க. யோனிச்சு எல்லாருமே யோனிச்சு பார்க்குறாங்க. ஜிம்னா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் அம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அவன் உன்னோட மனசில் அவன் இருக்கானா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் கான்சல் பண்ண தெரியல, அது இல்லைடா எனக்கு பிடிக்கல இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயகோ பார்க்குறாங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஜிம் வந்துட்டு ஜேகே வந்துட்டு காயத்தை கொடுத்துருந்தாலும் ஒரு மனசு இருக்காரு புரிஞ்சிருச்சு. இப்போ ஜெயகோப்போம் சரி ஓகே விட்டு ஜெயம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனாக இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆண்டி எதுக்காக நீங்கள் அப்பா அம்மா வரவேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயகோட அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா அவங்க அம்மா ஜிம்மை பற்றி என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, அவங்க இந்த மாதிரி அவங்க யோசிச்சாங்கனாக்கா இந்த மாதிரிக்கும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. ஒரு சொந்த அண்ணன் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஹார்ட்லெஸ் பாசனோட பிளஸிங்ஸ் எனக்கு ஜிம்முக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு கூட மாதிரி இருக்காது ஆண்டி சொல்லிட்டாங்க. என் ஜிம்மில் ஹாப்பியாக அதை மட்டும் போதும் விட்டு அதுக்காக மேரேஜ் பண்ணுறேன், என்னக்கா மேரேஜ் பண்ணிட்டு போனோம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோட அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மு சார் ஓகே சொல்லிட்டாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆனால் மட்டும் போதும் அவன் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஃபைனலாக ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மில் அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயகோட அப்பாவும் ஜிம் தான் ஜெயகோப்பு தான் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்க்குறப்ப ஜின்னுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. நம்ம ஜின்னா சரி என்ன சொல்கிறாங்க, நீ நான் தான் ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம அதெல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் தாண்டி போய்ட்டோம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நம்ம அதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணுறோம், நம்மளோட சான்ஸ் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஆசை இருந்துச்சுடா ஜிம்முக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ நீ நம்ஜன் பார்க்குற சுற்றி வர சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப பெட்டராக இவங்க நினச்சதை விட டபுள் மடங்கு பெட்டராக தான் இருக்குது. எல்லாமே இவங்க நினச்சதை விட பெட்டராக தீம் பெட்டராக எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா ஜெயோ பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. வித் அவரோட ஃபுல்லாக லவ்வில் ஒரு ரிப்பீட் பண்ணுற மேலே அவர் வச்சுக்க லவ்வில் எல்லாமே பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இப்போ என்னோட பேச மொத்தமாக ஜெயோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் மன்னிச்சிட்டான் இருந்தாலும் அவன் மனசு ஃபுல்லாக இப்போ ஜெயோ தானே இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஒன்றும் இல்லை ஓகேவான்னு ஃபீல் பண்ணது அவன் தான் நம்ம மன்னிச்சிட்டேன் பேசுகிறேன் அது பார்த்துறியா கேட்குறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் பேசாது அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஹாப்பியாக தான் மட்டும் போதாங்க பாரு அவன் பேச எவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்ம ஜெயகோப்பும் நம்ம ஜெயகோட அப்பா கூட்டிகிட்டு வராங்க. ஹேண்ட் பிடிச்சி ஜிம்மு இப்படி தேவதை மாதிரி இருக்க ட்ரெஸ் நம்ம ஜெயகோப் டிசைன் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பையனுக்கு எப்படி ஒரு வெட்டிங் ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி பார்த்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் ஒரு ஏஞ்சலே இறங்கி வந்த மாதிரி. இப்போ ஏன் பார்க்குறா சின்ன சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் தான் அழகு நினச்சிட்டு தெரியுமா, நீங்கள் டேல வந்து அழகு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்கள் தம்பி இவ்வளோ அழகுன்னு சொல்லிட்டு நம்ம வயன் சொல்லிட்டு காய்ப்ப நம்ம சரி என்ன பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்காண்ணா. ஆமாம் அப்படி ஏஞ்சல் இறங்கி வந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜூனா பாப்பா பார்க்குறா. அங்கிள் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜின்னு பார்த்துருக்காங்க. அவங்க குழந்தை இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க ஏஞ்சல் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்க்குறேன் நிஜமாக ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அப்படி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயோப்படா போனாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ஜனை கூப்பிட்றாங்க. இப்போ தான் நம்ஜன் சின்ன கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கிக்கு வந்து பேரண்ட்ஸ் சார் நாம்ஜிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வரல. அதனால் இப்போ இவங்க 2 பேரும் இருக்காங்க. எனக்கு இவங்க போய் ஹேண்ட் அவுட் பண்ணுவாங்க பாருங்க. எங்கள் பையனை உங்கள்கிட்ட ஹேண்ட் பண்ணுறேன் ஓகேவா, அவன் சின்னதாக கூட கண்கலக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாம் சின்ன பக்கம் ரிசீவ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஹேண்டை ரிசீவ் பண்ணி ஜேக்கோட ஹேண்டில் வைக்கிறாங்க. இப்போ மேரே ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்குறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜம்காக நீ பார்க் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெய் பார்க்கணும் ஜங் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜம்காக நீ ஜங் ஜிமினை திரும்ப செதுக்குள்ள சமாதானம் கேட்குறாங்க. சமாதானம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மிட்டு கேட்குறாங்க. ஜிம்மில் சமாதானம் சொல்கிறாங்க. ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் 1 ஸ்டெப் பேக் வந்துடுறாங்க. இப்போ ஜெய் பார்க்குறாங்க. கொஞ்சம் டைம் சொல்கிறாங்க. ஜேகே ஓகே சாரி சொல்கிறாங்க. ஃபைனலா இப்போ அவங்களோட மேரேஜ்மே முடிஞ்சிருக்குனாக்கி இறங்குறாங்க. ஜிமின் அவங்க பேரண்ட்ஸ் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க.
அப்பா சொல்கிறாங்க, பாருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது சரியா, அவனை ஹாப்பியாக பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஹார்ட் பண்ணது எனக்கு புரியுது. சேம் டைம் அவன் கண்ணில் உனக்கு லெவனை பார்த்தது சரியா, அந்த ரீசனாக தான் உனக்கு ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்கான் சரியா. அவன் மேலே கோவமா சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு கோவம் இல்லை, நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஜிம் டேட்டா ஹாக் பண்ணிக்கிறாங்க, இவர் பெஸ்ட் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ ஹாப்பியாக தான் எனக்கு அது போதும் சரியா சொல்கிறாங்க. இப்போவும் சொல்கிறாங்க, உங்களுக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் வருது, உன்னை யாராவது ஹார்ட் பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் செகண்ட் யூஸ்க்கா சரியா அம்மான்னு சொல்லிட்டு உடனே வந்துடு, அம்மாட்ட அண்ணாட்ட வந்துட்டு சரியா. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, ஜிம்மில் ஹாப்பியாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் 2 பேர் 3 பேர் 4 பேர் டேட்டா ஹாக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அப்பா பார்க்குறீங்க பாருங்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு உடனே அப்பா கால் பண்ண சரியா சொல்கிறாங்க. யோசிக்க கூட உனக்காக 3 பேர் இருக்கோங்க பாரு, நாங்கள் 3 பேர் இருக்கோம் சரியா, இந்த எவ்ரி செகண்ட் உனக்காக நாங்கள் இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் டைம் 3 பேர் டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. நான் எப்போதும் உங்களை நினச்சிட்டே இருப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க, ஜிம் செல்லும் இங்கே பாரு, உனக்காக நான் தனி வீடு வாங்கியிருக்கேன் சரியா, எனக்கு அவனுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஓகே. அந்த ரீசன் தான் உண்மையாக அவன் இங்கே இருந்தாக்க இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணலாம், அந்த ரீசன் தான் சரி சொல்லிட்டாங்க. எனக்கு புரிய சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி எனக்கு நான் காய்க்கும் ஜெயவுக்கும் ஒரு வீடு வாங்கி கொடுத்துறேன் சொல்கிறாங்க. என்ன இந்த காம ஏன் மாசிட்டாங்க, இல்லை அவங்களுக்கும் ப்ரைவசி வேணும்டா, எனக்கு இங்கே தான் கொஞ்சம் அக்கறை ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ரீசன் தான் கொஞ்சம் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், தனித்தனி வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்க்கு நீங்கள் இருங்க, ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் அங்கே இருங்க, அதுக்கப்புறமா அங்கே வரலாம் சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. அம்மா இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஜிம்மி புரியுது. இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் ஜங்குண்டு நம்ஜன் செட் பார்க்குறேன்டா. இப்போ நம்ம ஜங்கு தான் உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணி அழுதாங்க. ஏங்க சொல்கிறாங்க, நீ ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்கா அப்பா அம்மா சொல்கிறாங்க. பாடா அம்மா பண்ண தப்பு தான் சரி, அம்மா ஜிம்மோட விஷயத்தை பண்ண ரொம்ப தப்பு. அவங்க ஏன் ஜிம்மில் வந்து இந்த மாதிரி யோசிச்சாங்க, இந்த அளவுக்கு அவங்க ஜிம்மில் வந்துட்டு சீப்பாக நினச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அவங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. அப்படி நம்ஜன் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்க சொல்லி இல்லை ஜூனா வீடியோ காலில் காமிச்சா அவங்க மேரேஜ் சரியாக சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க வீடியோ காலில் ஜூனா காமிச்சிட்டா அப்பா அம்மா மேரேஜ் பார்த்துறாங்க. ஓகே நீ ஹாப்பியாக தான் போகுது, எனக்கு 6 இயர் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க அவனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சேஞ்ச் ஆகலை. ஆனால் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஓகேவா நீ ஜிம்மில் மேரேஜ் பண்ணுறது அவங்க ஓகே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நம்ம நம்சன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீங்கள் ஹாப்பியாக உனக்கு ஜிம் தானே உங்களை ஹாப்பின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சரி ஓகே, இதுக்கப்புறம் சின்னதாக கூட அவன் ஹார்ட் பண்ணாங்க ஓகே, நீயும் சரி அவனும் சரி ஹாப்பியாக இருக்கணும், அதான் எங்களோட விஷயம் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாங்க, பாரு ஜங்குக்காக சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் சத்தியமான ஜிம்மில் ஹார்ட் பண்ண முடியாது ஜங்கு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் நம்புறேன்டா, நீ பத்திரம் பார்த்துக்கூடாது தர்ஷன் ஹார்ட் பண்ணுறாதா சொல்கிறாங்க. சத்தியமாக ஹார்ட் பண்ண மாட்டேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. போயிடலாம் இப்போ ஜீனா பார்க்குற அங்கிள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு ஓகே, உங்கள் லவ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணீங்க, உங்கள் லவ் கிடச்சிருச்சு, ஆனால் அது லவ் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணணும் புரியுதா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லி ஜீனா வரதுக்கு நம்ம ஜங்கு இருக்க கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூடா சொல்லிட்டாங்க. இப்போ ஹாப்பியாக இருங்க, அங்கிள் பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. போயிடலாம் இது பக்கம் ஷுகாட்டி என் ஜிம்முக்கு விஷ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க, ரிசர்வ்லாம் பண்ணிக்கிறாங்க, கிஃப்டாக ரிசர்வ் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் ஓராடுது. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாட்டா சொல்லிட்டாங்க. இங்கே பாட்டா நான் ஹாப்பியாக இருக்க நம்புறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிட்டேன் பாய் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு கிட்ட வராங்க ஏர்போர்ட்டில். ஜிம் ஹேங் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என் பிளேஸை ஜேப் டேக் ஓவர் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஹேங்கை பார்த்து பாசிட்டிவ் ஆகாதீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. எனக்கு அவர் ஹேங் நான் அவர் உரிமையாக சொல்கிறது ஜேயோப்பா தான் இவரும் இல்லை. இப்போ நம்ம ஜின்னு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வெறுக்கல ஓகேவா, எனக்கு நீங்கள் போய் ஹேங் தான் ஓகேவா, நான் உங்களுக்கு வெறுக்கல, நான் உங்களுக்கு ஹார்ட் பண்ண நினைக்கல, நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஓகே, நீங்கள் நம்ம ஜின்னு ஹேங் அப்புறம் பாப்பா 3 பேர் ஹாப்பியாக இருங்க ஓகேவா, உங்களுக்கு இதை பார்க்கணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா, நீங்கள் தான் வரணும், நான் கூட வந்து உங்களுக்கு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்குற ஜின்னது ஹாப்பியாக இருக்குது ஓகேடா தேங்க்யூ சொல்கிறாங்க. இதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சதுக்கும் என்ன அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்பிச்சிடும் ஜிம்னு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு கடன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஜெயவை பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிமினி ஜேக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினி ஜிமினி வாசல் கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் பின்னாடி உட்காருங்க. முன்னாடி தான் ஜெக்கே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க மிரரில். ஜெயோ இப்போ ஜிம்முக்கு நிறைய கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி தராங்க. இப்போ ஜிம்மு சரி ஹேங் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கிறாங்க. ஒரு வில்லா ஹவுஸ் தான், ஒரு நியூ வில்லா ஹவுஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ப்ரைவசியோட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம காய் பார்க்குறவங்க பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க. இது ஜேவுப்பு அப்புறம் அங்கிள் ஆண்டிலாம் பார்த்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜிம்முக்காக நம்ம பார்த்து சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, நீ ஹாப்பியாக வச்சுக்கோ ஜிம்னா சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவு பார்க்குறாங்க. சரி தங்கம் நீ பத்திரமா இருக்கா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. லக்கேஜ்லாம் காரை இருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஓகே பத்திரமா இருங்க சரி போயிடாங்க. இப்போ ஜிம்முக்கு லக்கேஜ் எடுக்கணும் போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் எடுத்து சொல்கிறாங்க. இல்லை நான் எடுத்துக்கு 2 மாதம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. போயிடலாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஜேகே ஜிம் 2 பேர் போகிறாங்க. அவங்க வில்லா ஹவுஸ்க்குள்ளே போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு பார்த்து வாங்கியிருக்காங்க. நம்ம ஜேவோட அம்மா அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நியூவாக வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபோட்டோ வரைக்கும் நிறைஞ்சிருக்கு எல்லாமே. எனக்கு நம்ம ஜேவோப்போ ஜிம்னு அவங்க அம்மா அவங்கள அப்பா அம்மா 4 பேர் சேர்ந்து எடுத்து ஒரு பிக்சர் தான் இருக்குது. ஜிம்முக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஜிம் ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், நீ வேறு ரூமில் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்பாடுத்துக்களை தங்க ரொம்ப பனிஷ் பண்ணதை எனக்கு முடியல. நானும் ஹியூமன் தானே, நானும் 6 ஹியூமன் முடியலடா சரியா,
ரொம்ப தனித்தனியாக இருக்கு வேணாம் ப்ளீஸ் ஒரே ரூம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன் சரியா, ஆனால் ஒரே ரூமில் ப்ளீஸ் லாஸ்ட் ஜேகே கெஞ்சுறாங்க ஜிம்முமே. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் நிறைய திங்ஸ் கிச்சன் திங்ஸ் எல்லாமே அதுலேருந்து ஜேகே தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம்மில் கிச்சன் திங்ஸ் கிச்சன் ஒர்க்லாம் தெரியாது சொல்லிட்டு இப்போ அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ பக்கம் ஜிம் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வராங்க. ஜிம் நைட்டு குக் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஜிமின் தான் நான் ஹெல்ப் பண்ணுமா கேட்குறாங்க. இல்லை நானே பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் விட்டுறாங்க. இப்போ ஜேகே போட்டு டின்னரை குக் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் மேக் பண்ணுறேன். ரொம்பலாம் கம்மியாக அளவாக மேக் பண்ணுறேன் நைட்டுக்கு தானே சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் ஃபுட்டு ரெடி சொல்லிட்டாங்க. ஜிம் வந்து உட்காராங்க. இப்போ ஜிமின் தான் ஃபுட் எடுத்து ஜேகேக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஜேகே இப்போ ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்கவே இல்லை. அவர் ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணிட்டு 2 பேரும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ ஜேகே எக்ஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அவர் கேட்குறாங்க. ஜிம்மே நான் சாப்பிட்டேன். ஜிம் பேசிக்கிட்டு சாப்பிட்ருக்காங்க. ஜேகே ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அசிஸ்டன்ட் வாஷ் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நான் பண்ணுற சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஜிம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணுறாரு. எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ அவர் ரூமுக்கு வராங்க. வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் படுக்கிறாங்க. ஜிம்முக்கு தூக்கத்துக்கு போட வரைக்கும் எப்படின்னாக்கா புக்ஸ் படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. சம்டைம்ஸ் மொபைல் பார்ப்பாரு. எனக்கு புக்ஸ் படிப்பா 2 ஹேபிட் இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் பண்ணாக்கா மொபைல் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு புக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜிம் வந்து ஒரு செகண்ட் கூட ஜேகே பார்க்க மாட்டாரு. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நான் உங்களை ஆர்டர் வந்து வின் பண்ண போகிறேன், நான் எப்படி இல்லை என்னோட வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கஷ்டம். அந்த பக்கம் ஜேவ் தான் காயப்படி திட்டிட்டு இருக்காங்க. என் பேர் திட்டுறா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பெட்டர் பர்சன் பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனால் இவனை போய் மேரேஜ் பண்ணிச்சிருக்கோமே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அப்படிலாம் ஜேகே வந்து தப்பா நினைக்கிறதா, ஜேகே நல்லவன் தான் சொல்லிட்டேன். உனக்கு மட்டும் தான் நல்லவன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஜேகப் சொல்கிறாங்க. என் தம்பிக்கு இன்னும் ஒரு பெட்டரான பர்சன் பார்த்துருவான் தெரியுமா பெட்டரா அப்படி ஜேகப் அதே நினச்சிட்டு இருக்காங்க. காய் பார்க்குற ஹோ பேபி நீ அப்படிலாம் நினைக்காத பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் தான் சரி விடு அப்படி சொல்லிட்டு படுத்துறாரு. ஏன் பேபி இன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக கிட்ட வராங்க. எட்ட போ எனக்கு மூடு சரியில்லை சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஆமாம் எனக்கு என் தம்பி வந்து வீட்டை விட்டு அங்கே போயிட்டு சரியில்லை சொல்கிறாங்க. நம்ம தான் நியூ ஹோமுக்கு வந்துருக்கோம் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. இந்த ஜேகே வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டான்ற மாதிரி ஜேகப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ காய் பார்க்குறவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஒரு சுச்சுவேஷனுக்கு தனித்தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்த்து மறைக்கிறாங்க. காய் தான் ரொம்ப கோவமாக இருக்கான் போல டிஸ்டர்ப் பண்ண சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தண்டா அப்படி ஜிம் தூங்கினதுக்கப்புறம் கிட்ட போகிறாங்க. கிட்ட போய்ட்டு பிளாங்கெட்டில் கால் பண்ணிட்டு 4 கிலோ கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஐம் சாரி ஜேகே சொல்கிறாங்க. ஹார்ட் பண்ணிக்க கூடாது ஐம் சாரி ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து படுத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்துட்டு அழகாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிம்முக்கு வந்து தெரியல ஜேகே கிஸ் பண்ணது. அப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆக ஆரம்பிச்சு டெய்லியுமே ஜிம்மில் எழுந்திருப்பாங்க. நேரமாக எழுந்திருப்பாங்க. அவர் ஏதாவது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவார். இவர் ஒரு ஒர்க் பண்ணுறாருக்கா அவர் அகைன்ஸ்ட் அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிவிடுவார். அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். எல்லா ஒர்க்கும் ஈக்குவல் ஷேர் பண்ணார். கோவன்றதுலாம் வேறு, ஆனால் ஒர்க்ன்றது ஈக்குவலாக பண்ணுவாங்க 2 பேருமே. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவரோட கார் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஆனால் ஜேகேக்கு வந்து இந்த கார் ஏன்னா ஜேகே 2 டேஸ் காயோட காரை யூஸ் பண்ணிப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி எதில் போவா கேட்குறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாம் மாற்றிருக்காரு. நம்ம காய் கூட கொலாபரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே மாற்றிட்டாரு. காயை சொல்லி இங்கே பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நான் கேப் பிடிச்சி போவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை இந்த கார் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு வேறு ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க வீட்டு டிரைவருக்கு. இப்போ அவங்க ஒரு கார் எடுத்துடுறாங்க. ஜிம் தம்பி தாங்க சொல்கிறாங்க. ஜிம் 2 கார் வாங்கியிருப்பாரு. ஒரு கார் வந்து இப்போ ஜேகே கொடுத்துட்டு இன்னொரு கார் எடுத்துக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு ஜேகே ஒரு மாதிரி எப்போவுமே நடக்கும் கொடுத்தா பழக்கம் இல்லை எனக்கும் வீட்டு கொடுப்பல. ஜேகே பார்க்குறாங்க நான் தான் அவனு ஆச்சு. ஜேகே ரொம்ப கஷ்டமாக சரி ஓகே சொல்லிட்டு கார் எடுத்து போயிடாரு. இப்போ டேஸ் போக நம்ம ஜிம் வந்துட்டு எப்படினாக்கா ஒர்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுவார். வீட்டையும் பார்த்துப்பாரு. அப்படி தான் 2 பேருமே இருக்காங்க. ஜேகப் வந்து அடிக்கடி ஜிம் வந்து பார்த்துட்டு போவார். வீட்டுக்கு தேவை திங்ஸ் வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. காய் நம்ம ஜேகே மீட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஜேகே வந்து பயங்கரமாக ஜிம் பண்ணுறாரு. காய் பார்க்குறீங்க ஜிம் பண்ணுறே போ அப்படி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவன் என்கிட்ட நார்மலாக ஒரு ஒய்ஃப் மாதிரி பேச மாட்டேடா. ஏதோ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரூம்மேட்லாம் இருப்பாங்களா சொல்கிறாங்க. அப்படி இருக்குடா சொல்கிறேன். எதுக்கு அவன் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி பண்ணுறான் எல்லாமே பண்ணுறான். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அவன் என்கிட்ட பேசணும் பழைய மாதிரி அவன் கணக்கு கூப்பிடணும் என்கிட்ட சண்டை போடணும் என்னை அடிக்கணும் திட்டணும் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. நீ பண்ணதுக்கு ஒன்று கொலையை பண்ணலாம் தப்பு இல்லை அப்படி சொல்லி ஜேகே காய் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. நீ கூட பார்த்து அப்படி சொல்கிறதா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஸ்டோரியில் அப்படி காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. என்னை பார்த்தா பாவமாக இல்லையா சொல்கிறாங்க. இப்போ பாவமாக இருக்குது அப்போ பாவமாக இல்லை அப்படி பண்ண தப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்கணும் என் ஜிம்மில் ஹக் பண்ணணும் சொல்கிறாங்க. ட்ரீமாக தான் நடக்கும் அப்படி சொல்லி காய் சொல்கிறாங்க. ஏன்டா நெகட்டிவாக பேசுகிறதா சொல்கிறாங்க. நீ பண்ணது அப்படிடா அப்படி சொல்லி காய் சொல்கிறாங்க. இப்படி பேச சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா உன்னால் நான் எவ்வளோ சஃபர் ஆகணும் தெரியுமா சொல்கிறாங்க. என்னால் நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ ஜிம்மில் மேரேஜ் பண்ணிருந்தா ஜிம்மில் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறதுனால ஜேகப் என் கூட கிட்ட வர மாட்டா சொல்கிறீங்க. என்னதுக்கு அவன் ஜேகப் என் பக்கத்தில் சேர்க்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி காய் கேட்குறாங்க. அதுவா அவனுக்கு அவன் தம்பி ஹாப்பியாக இருக்கணும். அவன் தம்பி ஹாப்பி தான் அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இந்த ஜேகப்க்கு எதுக்கு இவ்வளோ அப்படின்னு ஜிம் மேலே சொல்கிறாங்க. ஏன் இருக்கக்கூடாது அப்படி கேட்குறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க. நீங்களாம் அதை ஹர்ட் பண்ணுவீங்க அவனை யாரும் லவ் பண்ண மாட்டாங்களோ சொல்கிறீங்க. பாரு அவனை லவ் பண்ணுறதுக்கு இந்த பர்த்டே ரெடியாக இருக்குது சரியா நீங்களாம் யார் ஹர்ட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க.
இவன் நீ ஜிம்மை பற்றி சொல்கிறப்ப எனக்கு ஜிம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி சொல்கிறாங்க. இந்த காம அவ்வளோ இன்னசென்ட் பியூர் குழந்தை, அந்த குழந்தை கொஞ்சம் ஹர்ட் பண்ணிருக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க ஜேகே பார்த்து தப்பு தான் அது சொல்கிறாங்க. ஆனால் சின்ன அவங்க வந்து பொஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, பாவம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, அவர் பண்ணது அப்படி செய்யா சொல்கிறாங்க. இல்லை அவர் தெரிஞ்சு பண்ணாரு சொல்கிறாங்க. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாரோ, ஆனால் ஜெயப் வச்சிருக்க பாசம் மாதிரி யாரும் வச்சிடல நான் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த காம எனக்கு கூட பாசமாக இருக்குது எங்கள் ஜெயப்புக்கு இந்த ஜிம்மில் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கு, என்னை விட அவங்க அவ்வளோதான் அவனை பிடிக்குமா தெரியுமா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறோம் அதை விட்டு என் ஜிம்மில் சமாதானப்படுத்துறது வழி சொல்லணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணிடா என் ஜிம்மில் வந்து சமாதானம் ஆகுண்டா என்கிட்ட அகைன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, என்ன பண்ண சமாதானம் ஆகும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த வகையில் பார்த்தாலும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெட் செக் பண்ணுறாங்க. செக் பார்க்குறீங்க என்ன பார்த்தவங்க அப்படி இருக்கா சொல்லிட்டு அப்படி இல்லைடா நீ பண்ணது அப்படிடா அப்படி சொல்லிட்டு காய வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் பண்ணால் சரியாயிடும் சரியாவது சொல்கிறாங்க. அம்மா இப்போ பிடிச்சிருக்கே திட்ட மாட்டேன் நான் சொல்கிறாங்க. அவன் கண்டுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கண்டுக்க மாட்டேன் அவன் யாருமே கண்டுக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் எதனா ஒர்க் பண்ணால் அவனும் பண்ணுவான் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் பேச மாட்டான். அப்புறம் கொஞ்சம் பிடிச்சா என்ன வேலை கேர் பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. எப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படியா ஆனால் ஏன் என்னோட ஹோப்பி ரொம்ப திட்டுவான் சரியா, ஸோ நான் எனக்கு இப்போ பிடிச்சதே போதும் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. என்ன இந்த அவன் வீட்டுக்கு போடா சொல்லிட்டு போயிடாரடி அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இது நம்ம பிடிச்சிருக்கோம் ட்ரைவ் பண்ணக்கூடாதுங்கிற ரொம்ப பிரச்சனை வரும் இது சொல்லிட்டு இப்போ காய் தான் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெயப்பு காய் ஃபோன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்பு பயங்கரம் ஒரு வந்து வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் வந்துட்டு ஜேக்கோட ஃபோன் எடுத்து நம்ம ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மி ரொம்ப நேரம் பிக் பண்ண மாட்டாங்க, ஒரு செகண்ட் கூட பின் பண்ணுறாங்க பிக் பண்ணிடுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. காய் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்கணும் கொஞ்சம் கோச்சிக்காமல் ஒரே சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அதாவது ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டான், ஏன்னா நான் ட்ரிங்க் பண்ணிக்க ட்ரைவ் பண்ண முடியாது, என்னை கூட்டிகிட்டு போக ஹோபி வரான் அவனை கூட்டிகிட்டு போகிறது சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் ஓகே ஹோபி ஹேங்கும் காய் ஹேங் சஃபர் ஆக வேணாம் சொல்லிட்டு அவரே வராரு. பாருக்கு வராரு. கரெக்டாக ஜெவப் வந்து ஒரு 5 minutes இந்த ஜிம் வராங்க. ஜெவப்பு பயங்கரம் மறைச்சிருக்காங்க அவங்க பாரில் ஜேக்கி காய் பார்த்தாங்க. சாரி பேபி சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட அவனுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்கணும் கடவுளி எப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இவங்க கூட இருக்கிற சேர சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் மறைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பு ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லையா அந்த அளவுக்கு இருக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாடா அவனை இருக்கிற என்ன பண்ணுவா ஜெவப் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ என் தம்பி கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. அது பாஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சொல்கிறாங்க. இப்போ நீ குடிக்கிறியே மற்ற என்ன தம்பி என்ன பண்ணுவான் தனியாக அந்த கஷ்டப்பட மாட்டான் ஜெகப் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறவங்க தம்பிக்கு தான் மேலே அக்கறை இல்லை சொல்கிறாங்க. அக்கறை இல்லையா அப்படி சொல்லி ஜெவப் கேட்குறாங்க. இப்போ ஜிம் நினச்சாக்குறாங்க ஜோபியான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் எதுக்கு போது தான் சொல்கிறாங்க. அது காய் தான் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜெவப் மறைக்கிறாங்க. நான் ட்ராப் பண்ண மாட்டேன் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இருக்கிற என் தம்பி இங்கே வர ஜெவப் திட்டுறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் மறைக்கிறாங்க. ஜிம்னு அது சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் காய் அவங்க கூட்டிட்டு நான் கூட்டிட்டு போகிறேன் ஜிம் தான் ஜெக்கோட அனுப்பிக்கிறாங்க. எந்திரிக்க சொல்கிறாங்க. ஜெக்கி எந்திரிக்கிறாங்க. உனக்கு அவ்வளோ கோவம் என் மேலே சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்புக்கு ஒரு மாதிரிக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகலாம் வாசல் ஜிம் ஜெக்கோட அனுப்பி தூக்குறாங்க. அவர் தூக்கவே இல்லை. இப்போ காய் பார்க்க அவன் அவ்வளோ சீக்கிரம் தூக்க முடியாது. எறும்பு மாடு மாதிரி பண்ணா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறீங்க. நீ மட்டும் எனக்கு குறைஞ்சவனா நீ என்ன எறும்பு மாடு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ காய் ஜெக்கி சிரிக்கிறாங்க. பாத்தியா ஹோபி அங்கே வந்து எறும்பு மாடுன்னு சொல்லிட்டாங்க பாத்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க போதில் தான் இதெல்லாம் தெரியுதா அப்படி சொல்கிறாங்க. தெரியுது சரி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் இது பார்க்குறாங்க. பேபியை சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு 2 பேர் ஆடு கூட்டிட்டு போய் வெளியே உட்காருக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என் காரில் உட்காரக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ போஸ்ட் வாசல் கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம காய் கூட்டிகிட்டு போய் நம்ம காரில் உட்காரணும். ஜெவப்பு ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெவப்பும் ஆளுக்கு ஒரு கார் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் காரில் வரும்போது அவ்வளோ அழகாக ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம்மில் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் ஜிம்னு கேட்குறாங்க. ஏன்ட்டு பேச மாட்டேன் என்ன தள்ளி போகிற தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல மன்னிக்க மாட்டியாவும் ஜெக்கி இது மன்னிக்க மாட்டியா கேட்குறாங்க. நான் ஏன் மன்னிக்கணும்னா சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டா ஜெக்கி தப்பு பண்ணிட்டான்னு சாரிடா ஜெக்கி கெஞ்சுறாங்க. எனக்கு லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கில் எனக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் பண்ணேன். போக எனக்கு பிடிச்சிருந்துச்சிடா என்ன அறியாமா நான் பக்கத்தில் ரொம்ப ஹாப்பி ஃபீல் அனுப்பிச்சிடா. அது ஏன்னு தெரியாது நான் ஹார்ட் பீட்டில் ரெஸ்ட் பண்ணிச்சு. எனக்கு ஒன்று பார்க்க பிடிச்சிருந்துச்சிடா. உங்களோட மூவி பார்த்தது உனக்காக குக் பண்ணி கொடுத்து ரொம்ப பிடிச்சதை நான் பண்ணேன் சரியா. ஆனால் சடனாக அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. எனக்கு அது எப்படி மைண்ட் வந்து டைவர்ட் அனுப்பிச்சு தெரியலடா. நான் பண்ண தப்பு தான் சரி நான் பண்ண ரொம்ப தப்பு தான். நான் நம்பிச்சிட்டேன் எங்கள் பற்றி சின்ன எங்களை பற்றி யோசிச்சேன். நான் உன்னை பற்றி யோசிச்சிருக்கேன்டா. நீ என்ன பண்ண நீ படக்கு குழந்தை மாட்டின குழந்தை இடம் இருக்குது அந்த வீட்டில் நீ படக்கு செவரன்ட்டு இருக்க. நீ படிச்சுக்கிற விட்டு வேறு எந்த ஒர்க்கும் நீ வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. நான் அதை யோசிக்க மாட்டேன் தப்பு ஏமே அந்த தங்களை மன்னிச்சிட ஜேக்கே வாசி கேட்குறாங்க. ஜிம் நம்பிதான் இருக்காங்க சொல்லுடா சொல்கிறேன். நான் உன்ட்ட கேட்டேன் ஜேக்கே எனக்கு இதெல்லாம் பண்ணு சொல்லிட்டு நீ தானே சொல்கிறாங்க. தப்பு தான் நானே தான் வந்தேன் தப்பு ஏமே சரியாக சொல்கிறாங்க மன்னிச்சிரியா. ஜேக்கே அடிச்சு திட்டிக்கு எங்கே பாரு சொல்லிட்டு ஜேக்கே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி தட்டி விட்டு அவரே அடிச்சுக்கிறாரு. ஜிம்முக்கு ஜிம்மில் எடுத்துக்கிறாங்க. ஹேண்ட் எட்டு போக சொல்கிறாங்க. என்னுடைய ஹேங்கிட்ட தானே பிரிச்சுட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இவன் அந்த வீட்டில் இருக்கும்போது அன்றைக்கி என்ன சொல்ல மூவிக்கு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இந்த மூவி நீ டிக்கெட் புக் பண்ணிட்டேன் 5 hours புக் பண்ணிட்டேன் கேட்டால் நான் வரேன்னு சொல்கிறேன்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறது தப்பு தான் எனக்கு ரொம்ப சொல்கிறாங்க. எனக்கு போய் இருந்துச்சு ஜெக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப அழகாங்க. தப்பு தான் மன்னிச்சுக்கோ ஜிம் ஜெக்கே சொல்கிறாங்க.
ஜிமின் தான் பாரு இது வரைக்கும் நீ நிறைய எனக்கு ஹர்ட் பண்ணியிருக்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் தயவுசெய்து ஃபேமிலி ஹர்ட் பண்ண சரியாக சொல்கிறாங்க. நீ பண்ணுற ஒரு விஷயமும் என் ஃபேமிலி ஹர்ட் பண்ண சரியாக சொல்கிறாங்க. நீ என்ன ஹர்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்கிறேன். என் ஃபேமிலி ஹர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறாங்க. பாரு இப்போ நீ குடிச்சிட்டு வருது ஜெயோப்புக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹார்ட்டாக இப்போ ஜெயோப்புக்கு தெரியுது இல்லையா அவர் ஹார்ட் அவர் அப்பா அம்மா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து மிஸ்யூஸ் பண்ணாத உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு கிளம்பி போயிடு சரியாக சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஜெக்கிக்கு போதை தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறேன் நான் உன்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு இதை பிடிக்கலாக்க கிளம்பி போயிடு சரியா. இப்படி குடிக்கிறது இந்த மாதிரி என் காயாங்க உன்னோட சேர்த்து காயாங்க இது பண்ணாது சரியா. அவரும் இந்த சேர்த்து நின்று ஸ்பாயில் பண்ணுற அவரும் ஜெயோப்பில் ஹாப்பியாக இருக்கணும் சரியா. அவருக்கு அவர்கிட்ட பேட் ஹாப்பின்னு பெருசாக எதுவும் இல்லை. அவருக்கு அந்த ஜெயோப்பி அவருக்கு ட்ரூவாக இருக்கார் சரியா. உங்க கூட சேர்த்து ஸ்பாயில் அவருக்கு கெட்டு போகிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. நானும் அதை சொல்கிறேன். ஆமாம் நீ குடிக்கிற சேர்ந்து அவர் சேர்த்து குடிக்க வைக்கிறேன். ஏன் அந்த டைம் வந்துட்டு பாருக்கு வர வேண்டியதாக இருக்குது. நான் வர பிரச்சனை இல்லை சரியா. நான் வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் வந்து ஆகணும் ஒரு வழி இல்லை. ஆனால் ஜெயோப்பி அங்கே எதுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. உன்னால் எதுக்கு இதாகணும் சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் அப்படி பண்ண பரவாயில்ல சொல்கிறாங்க. உனக்கு தான் கவலை இல்லை உனக்கு அக்கறை இல்லை ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கேட்கவும் ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க. உனக்கு எதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன் கேட்குறாங்க. உங்க கூட ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு நீ பாருக்கு வந்தா கேட்குறாங்க. என்கிட்ட பேச மட்டும் சொல்கிறாங்க. அவன்கிட்ட பேசினாங்க நீ வீட்டில் கேட்கணும் சரியா. நீ என்கிட்ட பேசிட்டு ஃபேஸ் என்ன பார்த்து கேட்கணும். அதுக்கு அப்படி பார் வந்து கூட பேசுகிறாங்க. உன்னை வந்து பிக் பண்ணி போகிறதுக்கு நான் என்ன உன்னோட மெய்டா ஜிம் கேட்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க. என்ன பேசுகிற மெய்ட்லாம் சொல்கிறா கேட்குறாங்க. சொல்லு இப்போ உன்னை வந்து நம்ம பிக் பண்ணிட்டு போனோம். எனக்கு என்ன இந்த டைமில் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. செக்கி பார்க்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபீவர் ஆகிற மாதிரி இருக்குது சரியா. ஆன டைம் வந்திருக்கு எதுக்காக முன்னாள் ஜிம் சொல்கிறாங்க. நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் சவர் ஆகிறேன் எனக்கு தெரியாதா கேட்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறேன் எனக்கு ஒர்க் இருக்குது. நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன். நீ அப்படி தான் இருக்க. ஆனால் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிமின் இப்பெல்லாம் பேசாதுடா. நீ யாரும் ஒரு பேசுகிற ஜிமின் நான் ஹஸ்பண்ட் இல்லையா ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. எந்த விதத்துலையும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு பர்சன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டம். நான் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை ஜெக்கி அப்படி சொல்கிறாங்க. யூஸ்ஃபுல் தான் சொல்கிறாங்க. எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருந்ததே இல்லை ஜெக்கி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டிருக்கேன். மேரேஜ் பண்ணியிருக்கேன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் நீ கேட்குறாங்க. ஜெக்கி வந்து இருக்காங்க. சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கியா ஜஸ்ட் பிஸ்னஸை மாற்றிருக்கா மற்றபடி ஃபுல் எஃபர்ட் போடுறது காய்காங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி உண்மையாக சொல்கிறேன் இந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. இங்கே ஃபுல் காய் தான் எஃபர்ட் போடுற ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. இந்த ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்துருக்கேன் பேசியிருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஜெக்கி அவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. சொல்லி பிஸ்னஸ் டெவலப் பண்ணி யோசிச்சிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க. சரியா கேட்டேன் என்ன அது யூஸ் பண்ணிக்க சரியா. எனக்கு ஜிம் ஹார்ட் பண்ணுறான் ஜிம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதான் ரீசன் சொல்லிட்டு எப்படி வழி போடு ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு அதான வேலை எப்பவுமே என்ன ஃப்ரேம் பண்ணுவேன் என்ன பேடாக ஃப்ரேம் பண்ணுறோம் உனக்கு வேலை அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லைடா நான் அப்படிலாம் இல்லை வச்சுட்டாங்க. அப்புறம் சரி கேட்குறாங்க. இப்போ என் அப்பா அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா. ஏன்னா எல்லாருக்கும் காய் தான் பண்ணுறாரு எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல நேரு ஃபோக்கஸ் கூட பண்ணுறது தெரியுமா சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்லெஸ் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூஸ்லெஸ் நானா சொல்கிறாங்க. ஆமாம் யூஸ்லெஸ் தான் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்லாத தங்கன்னு அப்படி இல்லை நல்லா ஒர்க்லாம் பண்ணுவா சொல்கிறாங்க. நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. நீ ஜிம் கேட்குறாங்க. நீ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு ட்ரெஸ் பண்ண போறியா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்னா ஜெக்கி நீட்டாக ட்ரெஸ் கூட போட்டு போடல காய் வர மாதிரி இருக்காரு ஜெக்கி வர மாதிரி இருக்காரு எப்படின்னு தெரியுது அவனுக்கு. ஒரு ஆஃபீஸ்க்கு எப்படி போகணும் தெரியுமா அவனுக்கு. ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அப்படி அமைதியாக இருக்காங்க. சொல்லு சார் உனக்கு தெரியுமா தெரியாதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு தெரியல சொல்லி கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பர்சன் பிரிக்கிறாங்க நல்லா தெரியும் அது தெரியல சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்குனா ஒரு மாதிரி கஷ்டப்படும் போதில் அதை கூட போக தெரிஞ்சிச்சு ஒரு கேட்குற கொஸ்டின் அப்படி எப்படி ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லுறாங்க. சொல்லு ஒரு ஒய்ஃபை பார்த்துக்கினாக்க ஒரு பிஸ்னஸ் நல்லா பார்த்துக்கிட்டு உன்னை வந்து உன் மணி நம்பி நான் இல்லை நான் எனக்கு நான் லோன் ஃபீல்டில் நிற்கிறேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது இருந்தாலும் நீ ஒர்க் பண்ணுறல அது வந்து கரெக்டாக பண்ணணும். எனக்கு காயும் நீயும் கொலாபரேஷன் இருக்கீங்க அப்படின்னா பண்ண வேண்டாவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அமைஞ்சிருக்காங்க சொல்லிட்டாங்க. எனக்காக நம்ம எனக்கு எங்கே எதுவும் கேட்க மாட்டாங்க ஒன்று என்னுடைய காய் எங்கன்னு சொல்ல மாட்டாங்க சரி என்னோட ஃப்ரெண்டு அந்த ரீசனாக எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் நீ எப்படி இருக்கணும் பார்த்தியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அமைஞ்சிருக்காங்க. வீட்டில் குக் பண்ண மட்டும் போதுமா ஜஸ்ட் வெசல்ஸ் வாஷ் பண்ணால் போதுமா மற்றவங்க யார் பாப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அமைஞ்சிருக்காங்க. அது சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் என்னையே படிப்படாது சரி என் மாதிரி படிப்பட்டுருக்காது அப்படி ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே கண்டுக்கலாங்க பாரு தயவுசெய்து நல்லா ஒர்க் பண்ணுறதா பண்ண சரியா இல்லைனாக்கா காய் அவட்ட கொஞ்சம் மோன் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியல அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் எனக்கு ஒர்க்கில் நல்லா வரும் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ கோயிலால் இருந்தப்போ அப்படி தான் ரொம்ப வந்துட்டு டேக்கிட்ட ஒயின்கிட்ட ஒர்க்கை கொடுத்துருக்க உன்னோட ஒர்க்கை அவங்க பார்த்துருக்காங்க ஷோ இவங்களும் உன்னோட ஒர்க் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க நீ சரியாக ஒர்க் பண்ணவே இல்லை இங்கே வந்து அப்படி தான் இருக்குது அப்படி ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. நீ எப்பவுமே ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ் வேணாமும் இல்லை நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்க நீ போகிறதும் இல்லை கண்டிப்பாக உன்னோட ஃபியூச்சரில் குழந்தை பண்ணலாம் அப்பாவாக இருக்க முடியாது உன்னால எதுவும் முடியாது ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கெல்லாம் கோவம் டக்குனு ஜிம்மில் வந்துட்டு இப்போனாக்கா அசைட் போட்டு போட்டு ஜிம்மில் வராங்க. ஜிம் பார்த்து என்ன பண்ணுற சொல்லிட்டு இப்போ ஜெக்கி வைக்கிறாங்க. ரீசன் நீ தாண்டா ரீசன் நீ மட்டும் தாண்டா நான் இவ்வளோ இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஆகுது ரீசன் நீ மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ரீசன் நீ மட்டும் சரி நான் இவ்வளோ பொறுமையாக போயிட்டு இருக்கேன் சார் ரீசன் நீ மட்டும் தான் இந்த அளவுக்கு சஃபர் ஆகுது ரீசன் நீ தான் சரியா உன்னை பற்றி மட்டுமே நீ 24/7 யோசிச்சு தான் எப்படி மற்ற ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு நான் உங்களுக்கு ப்ளேம் பண்ணுறதா நினச்சிக்கோ சரியா அதான் உண்மை சரியா நான் உன்னோட பைத்தியம் ஆகிட்டேன் சார் 6 இயர் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு உன்னால் ஜிம்மின் பைத்தியம் ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்
பார்க்குறாங்க அங்கே பாரு சொல்லிட்டாங்க, நீ அதான் உண்மை சரியா உண்மை பைத்தியம் பிடிச்சிருக்கேன், நான் அதனால தான் அப்படி இருக்கேன். நான் வந்துட்டு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ப்ராமிஸ் அதனால் ஒர்க்கு பார்க்க முடியல, எனக்கு காய்ச்சனை பார்த்து பண்ணிட்டு நான் உண்மை அதுதான் ஒர்க் பார்க்க முடியல, வீட்டில் இருக்கணும், எனக்கு நீ பேசல, எனக்கு மொதல் எத்தனை எல்லாமே ஓகே, நான் ஒர்க் பண்ணுறது தான் குறிச்சி மாதிரி எனக்கு நீ பேசினேன், ஒரே ஒரு வார்த்தை ஜேகே நீ பேசினேன் உரிமை பேசணும், சண்டை போடணும், எனக்குள்ள நீ எந்த மாதிரி எனக்கு கூட நீ எந்த மட்டும் தான் நீ ஹாப்பியாக பேச மட்டும் தான் நான் பண்ண முடியும், நீ ஒன்று சொன்னாக்க அந்த உலகத்தையும் காலை கொண்டு வைப்பா ஜேகே சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறது நீ அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் தான், நான் நினச்சேன் அந்த வேர்டையும் உன் காலை கொண்டு வைப்பா சரியா, நீ நினச்சா மட்டும் என்கிட்ட பேசினா மட்டும் நீ நார்மலாக என்ன அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும் அப்படி ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜேகே அங்கே பாரு நான் குடிச்சிட்டு விளாட நினைக்கிறேன் சரியா, சத்தியமாக சொல்கிறேன் யூஸ்லெஸ்ஸாக நான் இல்லை சரியா, நான் வந்துட்டு நான் உன் நினைப்பிலே இருக்கேன்டா அதான்டா ரீசன் ஜேகே சொல்கிறாங்க. அவன் அப்பாமல் ஃபீல் பண்ணணும்னு யோசிக்கிறேன், உன்னோட ஹேங் ஹார்ட் ஆகிடுவோன்னு சொல்லி யோசிக்கிறேன், காயை பற்றி கூட யோசிக்கிறேன், என்னை பற்றி யோசிச்சா சரி ஜேகே கேட்குறாங்க. உன்னை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பேசுகிறேன், எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த தப்பை நீ மன்னிக்கணும்ல, அந்த தப்பை மன்னிக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜெயிம் பார்க்குறாங்க என் அப்பா அம்மா சொன்னாலும் மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. போய் சொல்கிறது எனக்கு தெரியும், உனக்கு என்ன பிடிக்கும், உன்னோட ஈகோ வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஈகோ இல்லை சொல்கிறீங்க, இல்லை எனக்கு தெரியும் உனக்கு ஈகோ இல்லை, உனக்கு ஹார்ட் ஆகுது பெயின்ஃபுல் வந்து உனக்கு மறக்க முடியாதுன்னு கதை போகிறேன், அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்க மன்னிச்சிரு ஓகே சாரி சொல்லிட்டு ஜேகே போட்டு ஜிம்ல இப்போ அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கிட்ட போ ஜிம் புஷ் பண்ணுறாங்க. ஜேகே கேட்கவே இல்லை, ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ அப்படி ஜிம்முடைய அந்த சீட்டை வந்து ஜேகே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சீட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது பெட் மாதிரி. இப்போ நம்ம ஜிம் அதுக்கு அந்த எப்படினாக்க ரோட்டில் ஒரு ஓரமாக கார் ஸ்டாப்பாக இருக்குது மிட்வே அது. இப்போ ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேண்டு அப்படி ஜேகே ஹெட்டுக்கிட்ட மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஹேர் கொஞ்சம் கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே ஜிம் ரொம்ப ஸ்ட்ராங் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவர் வந்துட்டு நிறைய பெயின்ஃபுல் இருக்குது, எப்படி ஷேர் பண்ணுறது தெரியல அவருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயமா அவர் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் போக போகிற எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவருமே ஜிம்மில் ஜேகே லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிட்டாரு. ஜேகே லிப்ஸ் நெக்கெல்லாம் பைட் பண்ணி வைக்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே சாரி சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு டைம் இல்லை அப்படின்ற வருஷம் சொல்ல ஃபுல்லாக சாரி தான். ஜிம்மும் வந்துட்டு அது எதுவுமே சொல்லாமல் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ட்ரங்க் ஸ்டேட்டில் ரெண்டு பேரும் வந்து காருக்குள்ளே இப்படி இருக்கா. ஜேகே தான் ட்ரங்க்கில் இருக்காரு, ஜிம் இல்லை. அந்த காருக்குள்ளே போயிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க பாரு கம்ஃபர்டபுளாக எந்திரி சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எனக்கு அந்த கார் சீட் அப்படி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் எப்படி கார் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஃபுல்லாக அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஃபேஸ் அந்த லிப்ஸ்லாம் அப்படி மெஸ்ஸியாகிடுச்சு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் ஜேகே பார்க்கவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஹார்ட் பீட்லாம் லைட் ஸ்டெப் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அவருக்கு. ஃபைனல் அவர் ரொம்ப ஸ்பீடாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மை லிஃப்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்கிட்ட போக சொல்லி எனக்கு ஜேகே போதே தெரிஞ்சு போச்சு. அதான் இப்போ அப்படி தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் எட்ட போக சொல்லிட்டு ஜேகே தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அந்த பெட்டுக்கு தான் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க என்னோட சாரி இப்போ தான் கேட்குறேன் சரி தப்பாக எடுத்துக்காத, நான் வந்துட்டு ஒன்று மெசேஜ்லாம் பண்ணல, என் ஒய்ஃப் கிட்டே நான் சாரி கேட்கணும்னு தோணுது, என் லவ் எமோஷனல் இப்படி தான் காமிக்கிறது சரியா, இதுவும் ஒரு விதமான லவ் தானே சார் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்கிறாங்க இது லவ் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சிக்ஸாக ஒன்று தான் லவ் பண்ணுறேன், ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், நீ அந்த டைரி எழுத அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நான் எழுதி டைரி ஒன்று இருக்குது சரியா, அதை நீ பார்க்க வேண்டிய நேரம் வரும், நீ இப்போ ரீட் பண்ணுவேன், அதுக்கு நீ சமாதானம் ஆகும். ஜேகே சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக கேளுன்னு சொல்லிட்டு இந்த 6 இயர் நான் எழுதி டைரி ஒன்று இருக்குது சரியா, நீ பார்ப்பா. ஜேகே ஜிம் லைட் ஆகிறாங்க. ஜிம் பார்க்க எட்ட போக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க ஏன் காரில் இருந்து அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அப்படி ஜிம்மில் ஷர்ட் அப்படியே ரிப் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜிம் பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நாளைக்கு வாங்கி தரேன் புதுசாக. ஜேகே சொல்கிறாங்க ஜிம்முக்கு தான் கோவம் வருது. இப்போ அவருக்கு ஒரு கோவம் இருக்குது, சேம் டைம் அவருக்கு எமோஷனல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அவரோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணி கிடப்படுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க எல்லாமே. அவங்க எல்லாமே இப்படி மூணு ஆகிடுச்சு இருக்குது, மாறி போயிட்டே இருக்குது. ஜேகே சாரி மட்டும்தான் ஒரு 1000 டைம் கூட சொல்லிப்பாரு. சாரி சொல்லிட்டே இப்போ ஒவ்வொரு டைமும் சாரி தான் சொல்லிப்பாரு. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஃபைன் காம்ப்ளீட் எல்லாமே முடிஞ்சிட்டு போகும். ஜிம் பார்க்குறாங்க போதும் வீட்டு டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. ஜேகே ஓகே ஜேகே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ ஜேகே ரொம்ப லவோட ஜிம்மில் ஃபோன் கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜிம்மில் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. நீ நினைக்காது சரியா, ஜஸ்ட் இது மட்டும் சொல்லி என் லவ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சா சரியா, உன்னை எடுத்துக்கிட்டு நினைக்காது, என் லவ் எனக்கு எப்படி உனக்கு சமாதானம் பண்ணுறது தெரியல, ஓகே உன்னை எப்படி நான் காம் பண்ணுறது தெரியல, உன்னை 2 விதமாக காம் பண்ணுவாங்க சரியா, ஒன்று அவங்களோட வேர்ட்ஸோட கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ஃபிசிக்கலாக ஓகே என்னோட ஃபிசிக்கலாக கம்ஃபர்ட் பண்ண முடியுது, நீ தப்பாக இருக்கா சரியா. ஜேகே அப்படியே அமைதியாக வந்துட்டு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டாங்க. ஜிம் டயர்டாக இருக்காரு, எதுவுமே சொல்லல, அப்படியே வந்து படுத்துட்டாரு. இப்போ அப்படி நெக்ஸ்ட் டைம் மாறினதா ஜிம் லைஃப் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா வரைக்கும் பண்ணிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் ஃபோன் ரிங் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் வந்து கால் பண்ணுறாங்க. ஜிம்மி ஹலோ சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க நினைக்கிறேன் லீவ் வச்சு ஜிம்மி ஃபோன் கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துறாரு. ஜேகே வீட்டில் எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஃபுல்லாக குக் பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க. ஃபுட்டு எடுத்து மேலே வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து 10 o'clock இருக்கும். ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு சாப்பிட்றா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சொல்லிட்டு ஜேகே அந்த ஃபுட்டெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜிம்மில் தூக்குறாங்க. ஜிம் பார்க்குற வீட்டு
நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே லிஃப்ட் வீட்டை குளிக்க வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு கிட்ட போக சொல்கிறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் அழகாக குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சு உள்ள கூட்டிட்டு வந்துட்டு ஹேரில் வைக்க விடுறாங்க. இதெல்லாம் நம்ம அவருக்கு முன்னாடி பாஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போ ஜிம் அதை நினச்சி பார்க்குறாங்க. அந்த டே அவருக்கு பிடிச்சிருந்துருக்கு. அதெல்லாம் அன்றைக்கி அப்படி பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாம் அவருக்கு பயமாக இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கலாமா ஹாட் ஆகிடும் பயம். ஆனால் ஜேகே எதுவுமே சொல்லாமல் அழகாக ஹேரை வைப் பண்ணி விட்டு ட்ரெஸ்லாம் வந்து அழகாக நீட்டாக போட்டுவிட்டு பார்க்குறாங்க. வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. ஜேகே ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க. நான் சாப்பிட்டுப்பேன். ஜேகே சார் ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஃபீட் பண்ணுறேன்டா சொல்கிறாங்க. எனக்கு யாரோட சொல்கிறாங்க அப்படி சொல்லாத சரியா, நான் நினைக்கிறேன் இது ஜங்க் பண்ணிட்டு நான் பாட்டு வரலன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் பேசுறது எல்லாம் ஞாபகம் சரியா, நான் அது ஜங்கல் சேர்த்ததுக்கான யூஸ்லெஸ் என்ன சொன்னது, நான் எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறேன், யாருக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி நினைக்கிறதா சொல்கிறாங்க. சும்மா அமைதியாக இருக்காங்க. ஏன் காய் இதை மட்டும் சொல்கிறாங்க. காய் இது நெட்டு சொல்ல. ஆனால் ஜேபி அவங்க அப்பா அம்மா பேசியிருந்தாங்க சரியா, காய் தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒர்க் பண்ண சொல்லிட்டு அதை நான் கேட்டேன். எனக்கு அது லைட்டாக ஹார்ட் ஆகுது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு ஹார்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல இருக்காங்க சொல்லிட்டா சொல்கிறாங்க. பிகாஸ் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஜேகே ஜிம் நான் சொல்ல கூட விரும்ப மாட்டேன். எனக்கு அவருக்கு ஸ்டில் ஜேகே தான் அந்த லவ் வந்து இருக்குது. அவர் ஹார்ட் ஆகிருக்காரு. சேம் டைம் நார்மலி லவ்வும் அவருக்கு இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. என்ன லவ் பண்ணுறடா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல இருக்காங்க. அதே லைஃப் நான் பண்ண சொல்கிறாங்க. தப்புன்னு மட்டும் சொல்ல சரியா, தப்பு நான் பண்ண தப்பு நீ பண்ண தப்புன்னு சொல்ல சரியா மன்னிச்சிக்கோ. நான் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ஹார்ட் பண்ண மாட்டேன். இப்போ தான் ஹார்ட் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ சரியா, நீ கரெக்டாக பண்ணு. மற்றவங்க ஹார்ட் பண்ணுற மாதிரியும் நடந்துட்டா சரியா சொல்கிறாங்க. எனக்காக ஜேபி அவங்க காய் ஹாப்பியாக இருக்கும் சரியா, அவர் உனக்காக என்ன பண்ணக்கூடாது. நீ தான் உன்னோட லைஃப் வந்து நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு ஒரு பர்சனல் உன்னை நம்பி கொடுத்துருக்காங்கனாக்கா அதில் பொறுப்பு நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது நானாக இருக்கட்டும் இல்லை உன்னோட பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்துப்பேன் சரி, இதுக்கப்புறம் கரெக்டாக இருப்பேன். இதுக்கப்புறம் நீ யாரும் சொல்லிட்டு நடந்துக்க மாட்டேன் சாரி ஜேகே சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஹார்ட் ஆகக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. எதுவுமே சொல்லாமல் ஃபைனில் ஜேகே ஃபீட் பண்ணிவிட்டு மொத்தம் வைப் பண்ணி விடுறாங்க. வைப் பண்ணிட்டு கிட்ட ஒரு ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ்வே சொல்கிறாங்க. நைட் இப்படி நடந்துட்டுன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காத ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் நான் கான்ஷியஸாக தானே இருந்தேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி கிட்ட சொல்கிறாங்க. நான் கான்ஷியஸாக தான் இருந்தேன். அப்படி இருக்கும் நான் இதுக்கு வந்து ப்ளேம் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே நான் பண்ணுற தப்புக்கு மற்றவங்க ப்ளேம் பண்ண மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. நீ இன்னமும் சொல்கிறாங்க. இன்னமும் எனக்கு அது எல்லாமே பெயினாக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே வந்து ஜிம்மில் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. சாரி ப்ளீஸ் பாரு, இதுக்கு ஒரு ஹார்ட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் யாரெல்லாம் சொல்லணும் ஹார்ட் பண்ண மாட்டேன். ஓகே நான் பத்திரம் பார்த்துப்பேன். நீ ஹாப்பியாக இருக்கிறாங்க என்னென்ன பண்ணுவேன் சரியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் சின்ன அப்புறம் ஹார்ட் ஆகக்கூடாது. இவன் சின்ன நம்பிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். யாருக்கும் ஹார்ட் பண்ண மாட்டேன். ஓகே எனக்கு நீ மட்டும்தான் எல்லாமே. அப்படி ஜேகே ஜிம் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து மீனிங் எல்லாமே லைஃப் வாழ்ந்துட்டு சரி, என்ன என் லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக மாறும். ஓகேவா நான் பத்திரம் பார்த்துப்பேன். நம்ம ட்ரஸ்ட் மீ அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ ரொம்ப எனக்கு வருத்திருப்பா, ரொம்ப ஹார்ட்டாக இருப்ப சொல்லிட்டு ப்ளீஸ் பாரு எனக்கு சான்ஸ் கொடு, மனசு எனக்கு அவர் அகைன் எனக்கு ஒரு பிளேஸ் கொடு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே அமைதியாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பார்க்க ஓகே ஜேகே தான் சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா, நான் வந்துட்டு போகிறேன் ஆஃபீஸ்க்கு, எனக்கு நான் எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மி வந்துட்டு சரி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஃபுட்டு மேக் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. ஃபோனில் ஜேகே அழகாக ரெடி ஆகிறாங்க. இன்றைக்கி தான் ஜேகே பார்க்குறாங்க. ஒரு கோட் ஷூட் எடுத்து வேர் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அந்த கோட் ஷூட்டை பார்த்தோம். ஜேகே அவ்வளோ அழகாக இருக்காரு. பார்க்க ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் மாதிரி இருக்காரு. ஜேகே இப்போ ஜிம் அழகாக ஜேகே ரெடி ஆகிட்டாங்க. ஜேகே இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்று சொல்லவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் சொல்லிட்டா என்ன சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் ஆர்டர் மாதிரி போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ காய் அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன்னோட பிஸ்னஸை நீ வந்துட்டு தள்ளி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உன்னோட பிஸ்னஸை தள்ளி எடுத்துகிட்டு போக சரியா, நீ வந்துட்டு அவர் கூட கொலாபரேஷன் பண்ணாது, உன்னோட ஆஃபீஸை நீ தனியாக மாற்றி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது இப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 1 செகண்ட் சார் ஜிம்மு ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜெங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஜெங்கல் பார்க்குறாங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ளவர் பண்ணுறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. 1 வீக் டைம் எடுத்துக்கோ, 1 வீக் ஆஃப் நீ ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜேகேவுமே அதே சொல்கிறாங்க பண்ண சொல்கிறாங்க. ஜேகே சரி ஓகே அப்படி போயிடுறாங்க. 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே வந்து காய்ட்ட சொல்கிறாங்க. காய் பாருங்க என்னாச்சுடா சொல்கிறாங்க. இல்லைடா காய் இங்கே பாரு உங்களை ஒர்க் முடிஞ்சு பாரு சார். இப்போ 2 பேரும் கொலாபரேஷன் பண்ணாக்க என் ஒர்க்கை நான் சம்டைம்ஸ் பார்க்கல, நீ பார்க்க வேண்டியதாக இருக்கல. இதுக்கப்புறம் அந்த கஷ்டம் வேணாம். உன்னோட ஒர்க் முடிஞ்சு பாரு. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்கு எல்லாமே இருக்கல, தனித்தனியாக இருக்கல. எனக்காக நீ எதுவும் கஷ்டப்பட வேணாம். ஓகேவா நான் உனக்கு பர்டனாக இருக்க விரும்பல. அப்போ ஜேகே சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறேன் என்னடா பேசுகிறேன் நீ எப்படி சொல்கிறாங்க. இல்லைடா ஏன்டா யாராவது திட்டினாங்களா ஜிம்ல திட்டினா சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்ல சரியா, என் ஜிம்ல திட்டப்பட்டா அவனுக்கு எதாவது சொன்னாக்கா அது கரெக்டாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நல்லதுக்காக இதை சொல்லுவான், அவன் கெட்டதுக்காக எதுவும் சொல்ல மாட்டான் சரியா சொல்கிறாங்க. அவன் எனக்கு பண்ணுற உண்மை இப்போ நல்லதாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜேகே காய் பார்க்குறேன் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நான் ஆஃபீஸை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி ஆஃபீஸை எடுத்து மூவ் பண்ணிட்டு தனியாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது ஜீவன் குரூப் அப்படி ஜேகே வந்துட்டு ஜேகே இண்டஸ்ட்ரி ஓகே ஜீவன் குரூப்பில் ஜேகே இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து தனியாக வச்சிடறாரு. இப்போ நம்ம ஜேவோ பிளான்ஸ்க்கு நியூஸ் வருது உங்களுக்கு ஒரு மாறிக்கம்மா எதுக்காக ஜேகே சொல்லாமல் சேஞ்ச் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. தெரியல சார் இப்போ காயை கூப்பிட்டு ஜேவோ கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியலடா. அவன் சொல்கிறான் ஒர்க்கு நானே பார்த்துக்கிறேன், ஒர்க்கு நானே பார்த்துக்கிறேன், உங்கள் ஒர்க்கு நீ பார்த்துக்கோ, உனக்கு ஃபேமிலியாக இருக்கேன், என்னோட ஒர்க்கு நீ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேவோ பார்க்குறீங்கம்மா எனக்கு
பேசும்போது ஜிம்மில் ரிசைன் பண்ணியிருப்பானா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் வீட்டுக்கு வந்தான் இல்லையா அப்படின்னு பேசியிருந்தா அப்போ ரிசைன் பண்ணியிருப்பானா கேட்குறாங்க. இல்லை பாப்பில் இருக்கா சொல்கிறாங்க. ஒரு அவன் ஹார்ட் அட்டாக் பண்ணுவான். அம்மா என் ஜிம் நம்ம விட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இருக்கா சரியா, அவன் ஜஸ்ட் அவனோட ஒர்க்கை பார்க்கணும்னு நினைக்கிறான். அதான் நம்ம ஜேகே வந்துட்டு அவன் ஒர்க்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சரியா, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டுக்கு எப்படி சொல்கிறாங்க. நான் கூட பயங்கரமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க ஜெக பார்க்குறேன்னு சொல்லி ரூமில் தான் இருக்காங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை காய்க்க ஜெகி கிட்ட தான் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். எங்கே சொல்ல சரியா ஜெகி இன்டெரக்டாக நீ ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெக போகிற மாதிரி சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறதுன்னு சொல்ல சரியா, அதுக்காக என் ஃப்ரெண்ட்லி ஹர்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவங்க தப்பு பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக தப்பு வந்துட்டு ஆகினாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். அந்த பர்சன் கில்ட்டினஸ்லேயே வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க சரியா. எனக்கு அந்த மாதிரி ஜெகே கில்ட்டினஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. அவன் தப்பு பண்ணுறதுன்னு சொல்ல சரியா, அதுக்காக நிறைய டைம் பனிஷ் பண்ணிட்டீங்க. 6 இயர் அவன் ரொம்ப சஃபர் ஆகிட்டான் போதும் சரியா. இதுக்கப்புறம் நீ உனக்கு ஜிம் எந்தளவுக்கு பாசம் இருக்குது சேம் எனக்கு ஜேகே மேலே பாசம் இருக்குது சரியா. ஜிம் எனக்கு புரியுது நல்ல பையன் சொல்லிட்டு ஜிம் நல்லா சஃபர் ஆகிருக்கா சொல்கிறாங்க. இப்போ அவங்க லைஃப் வந்து பேக் டு நார்மல் ஆகுது. ஓகே நீங்கள் அவன் பண்ண தப்பாக குத்தி காமிக்காதீங்க சரியா. ஜேகே காய் சொல்கிறாங்க. ஜேகே காய் சொல்கிறாங்க. மேபி நான் லவ் வச்சிருக்க சரியா. சேம் டைம் என் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. சின்ன வயசுல ஜேகே எனக்கு தெரியும். ஜேகே அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்க அப்பா மேலே ரொம்ப லவ் வச்சிருக்காங்க. அந்த லவ்னால தான் அவன் ஜிம்மில் ஹர்ட் பண்ணிட்டான். அது எனக்கு புரிஞ்ச வைக்க தப்பு தான் சொல்லிட்டு. ஆனால் இதுக்காக அது திரும்ப அதே வந்துட்டு அவனை பனிஷ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ. ஜேகேக்கு என்ன ஹெல்ப் தேவைட்டா நான் பண்ணுவேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு எனக்கு உனக்கு இப்போ தான் என்ன உனக்கு தெரியுது. ஒரு பிஸ்னஸ் வேணாம். ஒரு காலத்தில் பிஸ்னஸ் எனக்கு தெரியும் நான் இருந்தேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பாருன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பிஸ்னஸ் எனக்கு என்ன தெரியாது. நான் ஜேகே கூட இருந்து நான் மட்டும் தான் லேர்ன் பண்ணேன். மற்றபடி எனக்கு பொறுப்பாக பற்றி சுத்தமாக வர எப்போ கூட சொல்லி பாரு நான் பொறுப்பாளன்னு சொல்லிட்டு எனக்கு பொறுப்பு என்ன தெரியாது சரியா. ஜேகே கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் அவன் சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கா எனக்கு தெரியாது சரியா. இப்போ ஜேகே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான் சரியா. ஜிம்மில் அவன் பேசாமல் வந்துட்டு நான் மட்டும் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் தவிர மற்றபடி அவன் வந்து யூஸ்லெஸ் பர்சன் கிடையாது சரியா. அவன் வந்துட்டு இருக்குங்க அவனுக்கு சொல்லிட்டு மல்டி டேலண்ட் இருக்குது சரியா. அவனுக்கு இருக்க டேலண்ட் யார்ட்டி வேற ஒரு எந்த பர்சன்ட் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஜேகே சொல்லிட்டு காய் சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு அவருக்கு ஜேகே ரொம்ப பாசம். அப்படிலாம் ஒரு தன்னோட ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி அவர் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவர் போயிடாரு. இப்போ ஜேகே ஒரு மாதிரி இருக்குது அமைதியாக இருக்காரு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜேகே தான் ஜேகே ஜிம் லைஃப் கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆகிட்டு இருக்கு. அவங்க எவ்வளோ பனிஷ் பண்ண முடியும் அதான் பனிஷ் பண்ணியாச்சு நிறைய இல்லையா. அதுக்கப்புறம் பனிஷ் பண்ண சொல்லி ஜிம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே என்னடா ஜேகே கிட்ட வராங்க. அது உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 ஃபைல் மட்டும் இருக்குடா அது மட்டும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கூட ஜிம்மில் எடுத்து பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஜிம் வந்து பர்ஃபெக்ட் ஒய்ஃப் அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு பிஸ்னஸ்லேயும் ஒரு ஹேண்டில் பண்ண தெரியும். எனக்கு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா எல்லாமே தெரியும் இல்லையா. இப்போ ஜிம்மில் ஃபைல் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் பண்ணி தராங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாக்க என்கிட்ட கேட்டுக்கோ சரியா. ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்கு ஈகோ இல்லை நான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு என்னடா ஈகோ வரும் உங்ககிட்ட. ஜேகே சொல்கிறாங்க. நீ ஒரு நம்பரும் பில்லியன் ஸ்டூடெண்ட் சரியா. உங்ககிட்ட போய் எனக்கு எப்படி ஈகோ வரும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஈகோ கிடையாது சரியா. உனக்கு எதனா மட்டும் நான் கேட்பேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே நான் போய்ட்டு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் நான் குக் பண்ணுறேன் நீ போய்ட்டு ஒர்க்கை பாரு. ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சமாக ஜிம் ஜேகேக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கு எதனா ஒர்க் வேணும் அப்படின்னாக்கா அதாவது தெரியலனாக்கா ஜிம்மில் டவுட் கேட்குறாங்க. ஜிம் சொல்லி தராங்க. அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு பிஸ்னஸ் இன்னும் நல்லா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த ரீசன் நல்லா நிறையா டீச் பண்ணுறாரு. ஜேகேமே அழகாக கற்றுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்க. அது நியூ கண்ட்ரி இந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வேறு வேறு தானே இருக்கும். அதனால் அதுக்கு சில விஷயங்கள் சொல்லி தராரு. எப்படி பேசணும் கிளைண்ட்டில் எப்படி அப்ரோச் பண்ண சொல்லிட்டு நிறைய சொல்லி தராங்க. ஜேகே அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மிங் தான் பார்க்குறாங்க. ஜேகே ஒரு ஃபைல் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த ரீசனால ஜிம் அந்த ஃபைலை கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பார்த்தா ஜேகே இண்டஸ்ட்ரியில் ஜேகே ஜிம் நினச்சாகும் போது எங்கள் எல்லாரும் நினச்சி பவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு புரியல ஏன்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இவங்க தான் மிஸ் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்களோ எப்படி தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் யாரும் வரல இல்லை இவங்களாம் நியூ ஸ்டாஃப் தானே. அப்படி ஜிம் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு ஜிம்மில் அந்த ஆஃபீஸில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய பிக் இருக்குது. நம்ம ஜிம்மோட பிக்சர் தான் நம்ம வச்சுருக்காங்க. அது மிஸ்ஸஸ் ஜங்குக்கு சொல்லிட்டு நேமோட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறாங்க. சார் நீங்கள் தான் இந்த ஆஃபீஸோட ஓனர் இல்லையா சொல்லிட்டாங்க. எம்டி இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு தெரியாது ஜிம் தான் அந்த கம்பெனி எம்டி சொல்ல தெரியாது. ஜேகே ஜிம்மோட பேர் தான் எம்டியை போட்டு வச்சிருக்காரு போல். ஜிம்முக்கு பார்க்க மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் எம்டி எனக்கு தெரியும் சரியா. நீங்கள் வாங்க வெல்கம் அப்படி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்துருக்கீங்க சார். நீங்கள் வர தெரிஞ்சாக்கா நாங்கள் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சிருப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது ஓகே நீங்கள் ஒர்க் பாருங்க சார். ஓகே சார் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் உள்ள வராங்க. வந்துட்டு கமெண்ட்ஸ் டோர் ஆப் பண்ணிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஜேகே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் வேண்டாம் பார்க்குறாங்க. அங்கேயுமே நம்ம ஜேகே ஜிம்மில் வெட்டிங் பிக் இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் நம்ம ஜேகே வச்சிருக்காங்க. அந்த இப்போ தான் அந்த டேபிள் பார்க்குறாங்க. அதில் எம்டி வந்துட்டு மிஸ்ஸஸ் ஜங்குக்கு மிஸ்ஸஸ் ஜிம்மின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. ரொம்ப ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா சிஇஓன்றத ஜங்கு பண்ணுமே எம்டின்ற படத்தில் ஜிம் நேமே இருக்குது. அதில் ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க அதை சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி ஓன் நேமில் தான் நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. கம்பெனிக்கு ஓன் நேமில் தான் நான் ஷேர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட கேட்கணும் சொல்கிறாங்க. என்ன கேட்கல என் ஒய்ஃபுக்கு நான் பண்ண தோணுச்சு. ஜேகே சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கேட்டு எதுவும் பண்ண மாட்டேன் கேட்காம நான் பண்ணுவேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஃபைலை மறந்து வச்சுட்டு வந்து ஆசை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் சார் ஓகே திரும்ப
போனான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு ஜேகே வந்து என் பேக்கப் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னு சொல்லி ஏன் பேரை வச்சுருக்கா சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் இதுக்காவது போகணும் ரைட்ஸ் இதில் உனக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுனா கேட்கவா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சா கேட்க மாட்டேன் ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. சரியா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே நான் போகணும் விஜயா சொல்கிறாங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு போறியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறியா கேட்குறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்குது. ஜிம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் எனக்கு ஒர்க்கு டைம் வந்து போட்டா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பத்திரம் போக சொல்கிறாங்க. ஜிம் போயிடுறாங்க. இப்போ அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஃபோன் பண்ணி ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பி. நிஜமாக சொல்கிறியா அதுக்கு நிஜமாக ஜிம்னுக்கு ஒன்று நினச்சி ஒரி பண்ணுறானா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி ஜேகே அவங்க பேரண்ட்ஸ் பேசியிருப்பாங்க போல. அப்போ ஜிம்னுக்கு அது ரைட்டாக ஹார்ட்டாக இருக்குது. எனக்கு அவனுக்கு எம்எல் லவ் இருக்குல்ல என்னை பற்றி யாரும் தப்பு பசங்க ஹார்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாகவே தம்பி ஒரு பசங்க இருக்க மாட்டாங்க எங்கேயுமே சொல்கிறாங்க. ஆமாம் இருக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாக இப்போ ஜிம் வந்துட்டு ஹாப்பியாக பேசுகிறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் பேசணும்னு சொல்கிறாங்க. ஜேகே சீக்கிரமாக ஜிம் மனசில் முழுசாக இடம் போட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. என் ஜிம் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா நான் அங்கே வரும்போது நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பயந்துட்டு நம்பிச்சிடாங்க எங்கேயும் ஜிம் மொத்தமாக அவங்களுக்கு பேரும் சொல்கிறாங்க. அப்படியே இல்லை ஓகே அவங்க பாசம் கொடுத்துருக்காங்க கேர் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு எப்பவும் அவங்க மட்டும் பிரிக்க விட சொல்கிறாங்க. இல்லை நான் பிரிக்க நினைக்கல ஆனால் என் தம்பி எனக்கு சொல்லிட்டாங்க. சரி விட்டு ஜேகேவும் ஜிம்மில் ஹாப்பியாக தான் போகுது ஓகேவா நம்ம ஒரு விஷயம் இல்லை அப்படி சொல்லி ஜேகே நம்பி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஒரு 6 months ஆஃப்டர் தான் ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து நிறைய ஆர்டர் பண்ணிட்டு நெக் பெயின் இருக்குது. ஜிம் போகிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு நெக் பெயின் இப்போ ஜேகே மசாஜ் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த வீட்டில் வந்து அந்த ஞாபகம் இருப்பாரு. அதனால கிட்ட போயிட்டு அவர் நெக் மசாஜ் பண்ணுறாங்க. ஜேகே டக்குன்னு அவர் ஹேண்ட் எடுத்து முன்னாடி இருக்கிறாங்க. ஜிம் வந்து அவர் சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. பேக் சைடில் வந்து நெக் மசாஜ் பண்ணிப்பாங்க. ஜிம் ஜேகே வந்து டக்குன்னு ஹேண்டை முன்னாடி எடுத்து பார்க்குறாங்க. ஜிம் ஹேண்டை குட்டி ஹேண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே இதுக்கு ஹேண்டு கிஸ் பண்ணுறாங்க. மசாஜ்லாம் வேணாம் ஓகேவா எனக்கு இந்த குட்டி ஹேண்ட் ஹார்ட்டாக தான் பார்க்க முடியாது வேண்டாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறாங்க இல்லை நீ ஹார்ட்டாக பார்க்க முடியாது ஓகேவா வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் இண்டிபெண்டாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் நார்மலாக இருக்குது. ஆனால் அதற்கு ஒரு போய் பேசுறது மட்டும் அவங்க பேச மாட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம்னு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிடிச்சி பக்கம் இருக்கிறாங்க. ஜிம் வந்து டக்குன்னு நம்ம ஜேகே லேப் விளையாண்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்னமா கோவம் போல கோவம் இருக்கா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் வந்து இருக்காங்க சொல்ல கோவம் இருக்கா பனிஷ் பண்ணுமா ஜேகேவா பனிஷ் பண்ணுறா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் வந்து இருக்காங்க சார் சொல்கிறாங்க பனிஷ் பண்ணுமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது டைரி எடுத்துன்னு சொல்கிறது அது எங்கே ஜேகே ஜிம் கேட்குறாங்க. டைரி வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சார் சரி ஓகே ஒரு கிஸ் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. தர முடியாது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒரே ஒரு கிஸ் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் ஜேகே கெஞ்சுறாங்க. ஜிம் சார் ஓகே சொல்லிட்டு ஜிம் ஜேகே இப்போ பெக் பண்ணுறாங்க. ஜேகே இப்போ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் வந்து கிஸ்ல மாதிரி ட்ரை பேக்கேஜ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுவாங்க. ஜேகே பார்க்குறாங்க சார் ஜேகே எக்ஸ் பிரேக் பண்ணிட்டு வா தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி வீட்டில் இருக்குது. அந்த ரூமில் ஒரு பாக்ஸில் ஜேகே 6th எழுதின டைரி எடுத்து வைக்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த டைரியை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் எழுதுனதோட வேறு மாதிரி ஜேகே எழுதியிருப்பாரு. அந்த டைரி ஜிம் படிக்கும் போது ஜிம்முக்கெல்லாம் பயங்கர டியர்ஸ். இப்போ தான் ஜேகே விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா நம்ம அம்மா வந்துட்டு நம்ம ஜேகே மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னாக்கா நம்ம அம்மா வந்துட்டு ஜிம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. அவனோட வேல்யூ நமக்கு புரியல எனக்கு புரியுது. என் அம்மா நினைக்கிறது வந்துட்டு நம்ம ஜின்னா ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனே சரி ஓகே அதை நான் பண்ணுறேன். சேம் டைம் ஜிம்மில் வந்துட்டு ஃபேமிலி விட்டு மூவ் ஆன் பண்ணுறப்போ நான் ஜிம்மில் வந்துட்டு டேக் கேர் பண்ணுவேன். டேனை வந்து டேக் கேர் பண்ணுவேன் அப்படி சொல்லி எப்படின்னா லீகல் என்னோட ஒய்ஃபா அப்படி சொல்லிட்டு ஜிம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிம்னுக்கு புரியல. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நினைச்சு என்ன பண்ணியிருப்பாங்க. ஜிம்மில் கிராஜுவேட் அன்னைக்கு ஜிம் போயிருவா ஜேகே போயிருப்பாங்க. அப்போ தான் ஜிம் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கு காசு செலக்ட் ஆயிருக்காங்க. யூஎஸ் எல்லாம் அவருக்கு தெரிய வந்திருக்கும். அவருக்கு தெரிய வந்து கூட முடிவு பண்ணிப்பாரு. ஜிம் வந்துட்டு யூஎஸ் போகிறான் அவன் வந்து ஒர்க் பண்ண போகிறான். அவனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவனுக்கு அம்மாவுக்கு தெரியல. கண்டிப்பாக அவன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இவங்க சந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடாக கொடுத்து காமிக்கணும். அது வரைக்கும் வந்து தனியாக இருக்கட்டும். அவன் சஃபர் ஆகக்கூடாது யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இன்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனாக்கா அவர் வந்து நம்ம ஜின்னை பற்றி நான் இது வரைக்கும் யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. அவரை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. எனக்கு அவர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறது அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணுக்கா ஜிம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி கேவோ ஒயினோ ஜின்னோ நம்ம சொல்லி யார் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் ஜிம்மில் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பாரு என்ன ஜேகேக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் எதுவும் பண்ணது எனக்கா அவர் வந்துட்டு அவர் நினைச்சிருப்பாருனாக்கா ஜிம் வந்துட்டு இவங்களை பற்றி யோசிக்கிறார் இல்லையா. அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது. அவர் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். வெளில போய் பார்க்கணும். வெளில போய் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மட்டும் தான் எவ்வளோ பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு ஜிம்முக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஜிம் எவ்வளோ நல்ல பையன் அப்படி சொல்லி ஹார்ட் பண்ணி நினச்சிக்கிட்டாங்க. எல்லாமே ஜேகே வந்துட்டு இன்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கா ஜிம் போல்டு ஆகணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு பர்சன் டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்கக்கூடாது. மற்றவங்க நினச்சி அவங்க இது மற்றவங்க லவ்க்காக இயங்கக்கூடாது. அவங்க போல்ட் ஆகணும். அவங்க ஹார்ட் ஆகணும் அவர் புரியுது. ஆனால் ஹார்ட் ஆகணும் அவர் வந்து சில விஷயம் பண்ணியிருப்பாரு. சில விஷயம் மிஸ்டேக்காக பண்ணியிருப்பாரு. சில விஷயம் இன்டென்ஷனாக பண்ணியிருப்பாரு. எனக்கு அப்படி பண்ணால் அவன் வந்துட்டு ஓன் வீட்டில் நிற்பான். அவனுக்கு அவன் மாதிரி பர்சன் சரியாக வரும்னு சொல்லிட்டு அம்மாவே ஆசைப்படணும். யாரும் அவன் வந்துட்டு இன்னைக்கு டவுன் பண்ணி பார்க்குறவங்களும் நாளைக்கு எல்லாருமே அவன் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜேகே நோட் பண்ணிப்பாங்க. இந்த ஜேகே தான் இன்டெரக்டாக ஜிம் இன்டெரக்டாக இக்னோர் பண்ணாலும் ஜின்னு எப்படி பார்க்குற சொல்லிட்டு புரிஞ்சிருப்பாரு. ஜின்னு அவ்வளோ ப்ரீவியஸாக எப்படி ஒரு எப்படி ஒரு ரீசெண்ட் டேஸில் எப்படி அவங்க சேஞ்சஸ் ஆகுறாங்கன்றதை அவர் பார்த்துருப்பாரு. அதனால தான் அவர் புரிஞ்சுப்பாரு. சரி ஓகே உனக்கு இவங்களை விடவும் பெட்டர் லைஃப் உனக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீ வெளில போய் ஆகணும். வெளில போயிட்டு லைஃப் நீ வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
ஜேகே முடிவு பண்ணிப்பாங்க. அது பண்ணிருப்பாரு, இன்டென்ஷன் பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு டைம் ஹார்ட் ஆகிறப்போ அவரே ஹார்ட் ஆயிருப்பாரு. அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு இவ்வளோதுக்கு இப்போ தான் ஜிம் படிக்கிறாங்க. அந்த சோஃபாவில் நம்ம ஜிம்மில் ஜம்ப் வந்து ஆக்சுவலாக பெட்டில் தூங்கிக்க மாட்டாங்க, டே மட்டும் தான் பெட்டில் தூங்கிருப்பாங்க. ஜம்ப் வந்து ஃப்ளோரில் தூங்கிருப்பாரு. இப்போ தான் ஜிம் ரீட் பண்ணுறாங்க. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க? ஆமாம், எப்படியே ஜிம் வந்து பெட்டில் படுத்தேன், சோஃபா தூங்குவான், எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும், அதனால நான் ஹார்ட் பண்ணுறேன், எனக்கு அவன் வீட்டோட அவன் போகணும் முடிவு பண்ணணும். சரியா, அவன் ஃபாரின் போகணும், அவன் படிக்கணும், நிறைய விஷயங்கள் அவனுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்குது. சரியா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு புரிய அப்பா அம்மா எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நானும் தப்பாக புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம் புரிஞ்சுக்கிறேன். சரியா, அன்னைக்கு ஜிம் லெசன் பண்ணுறேன் எனக்கு தெரியும் சொல்லி ஜேகே சொல்லியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு ஜிம் லெசன் பண்ணுறா தெரிஞ்சு தான் நான் டேக்கிட்ட போய் பேசினேன். எனக்கு அவன் ஜஸ்ட் லவ்ன்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட போய் இருக்கக்கூட. சரியா, எனக்கு அவன்கிட்ட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆனால் சேம் டைம் எனக்கு நான் ஸ்ட்ராங்காக அப்படின்னு நினச்சேன். ஓகே, அதனால தான் சில விஷயங்கள் தப்பாக நான் பண்ணிட்டேன், சில விஷயங்கள் வந்து நான் வேணுமே பண்ணதுதான், ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அவன் மேலே லவ் மட்டும் ஃபேக் இல்லை, அது ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஹாப்பியாக இருந்தது, ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் வந்தது, ஃபஸ்ட் டைம் எனக்கு அப்படி ஒரு இந்த மாதிரி தாட் எல்லாமே ஜிம்மிட்ட இருந்துச்சு. ஜிம்மில் பார்க்குறப்போ என்கிட்டவே வச்சுக்கணும், ஹோல்ட் பண்ணணும். சரி, அவன் வந்து என்கிட்ட 24/7 என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு ஜேகே ரீட் பண்ண எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிம்மில் வந்துட்டு ஒரு இப்போனாக்கா அந்த டூர் போக வச்சிருப்பாரு. அது எதுக்காகனாக்கா ஜிம்முக்கு டூர் போகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். வந்து சொல்லிப்பாரு ஜேகே கிட்ட. ஆனால் யாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்போ தான் ஜேகே முடிப்பாங்க டூர் போயே ஆகணும். ஜின்னா வந்து பிடிச்சி வைக்கிறாரு, இவரும் கூட்டிட்டு போக மாட்டாரு, அவரும் இதில் அனுப்ப மாட்டாங்க. அவன் எதுக்கு இங்கே இருக்கணும், அவன் டூர் போயிட்டு அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும், அவனுக்கு நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, இவங்க 2 பேரும் உலகம், அவனுக்கு தனி உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக தான் வேணும் தான் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் ஒவ்வொரு ரீட் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு ஜிம்மில் சாப்பிடல, நானும் சாப்பிடல. அதாவது இந்த வெட்டிங் நம்பிக்கை எங்களோட வெட்டிங் டே அன்றைக்கி அவர் சாப்பிடல, எல்லாருமே இக்னோர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு. ஜேகே நிறைய எடுத்துருக்காரு. அவர் எடுத்துலாம் படிக்கும்போது தான் ஜிம்முக்கு ரொம்ப நிறைய சுதிச்சுக்கு ரொம்ப எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஜேகே பார்க்குறாங்க, அன்றைக்கி எங்களுடைய வெட்டிங் டே தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ ஜின்னா வந்துட்டு ஒரு செகண்ட் கூட ஜிம்மை பற்றி யோசிக்கல. ஐயோ நான் ஃப்ரெண்டாக தான் அவர் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அவர் நம்பிக்கை சொல்லிட்டு முன்னாடி ஜிம்மில் சொல்லணும் அவர் நான் நினச்சேன். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு. ஆனால் நான் வந்து ஞாபகப்படுத்தவே இல்லை. எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பெட்டராக மூவ் பண்ண வைக்கும், அவன் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்க வைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் ஏன்னா அவரே யோசிக்கல. அதனால தான் நானும் வந்துட்டு அது பெருசாக எடுத்துக்குவேன். என் ஜிம் ஸ்ட்ராங்காக ஆகணும், என் ஜிம் லைஃப் வந்து அழகாக மாறணும், அவன் வந்துட்டு எல்லார்கிட்டையும் அதிகமாக லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரொம்ப செல்ஃபிஷன்ஸ் வந்துச்சு. அவன் ஜின்னா எங்கள் நம்பிக்கை எங்கள் மேலே வச்சிருக்க லவ்லாம் போய் ஏன் மேலே லவ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். சேம் டைம் அப்போ நான் ஹார்ட் பண்ணுறேன். எனக்கு அதே புரிஞ்சிச்சு. சேம் டைம் கொஞ்சம் டேஸ் போனால் அவன் புரிஞ்சுப்பான், அவனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உண்மை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அப்போ ட்ரை பண்ணேன். கொஞ்சம் டேஸ் மட்டும் இப்படி இருக்கட்டும், அம்மா அப்பா சொல்கிற மாதிரி அப்படியே இருப்போம் சொல்லிட்டு நான் அப்படி தான் முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் எழுதுறாங்க. இப்போது நம்ம சின்ன சொல்லிப்பார்ல, நம்ம ஜங்குக்கும் என்ன பெஸ்ட்டு பாரு சொல்லிட்டு அப்படி போயிருப்பார்ல, நம்ம ஜிம்மில் தான் ரிசல்ட் மட்டும் மேலே போயிருப்பாங்க. அப்போ ஜங்கு வந்துருப்பாங்க, தண்ணி கொடுங்க சொல்லிட்டு எடுத்துருப்பாரு, மூச்சு வாங்கியிருக்கும். இப்போ நம்ம சின்ன சொல்லிப்பாரு, அங்கே பாரு நீ அவன் என்ன பர்ஃபெக்ட் மேட்ச் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க மேட்ச் இவ்வளோ எனக்கு ஜங்கு கேட்டுருப்பாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன பேசுறீங்க, இவ்வளோ போய் எனக்கு மேட்ச் ஆக சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு அத்தை பொண்ணாலும் தங்கச்சி மாதிரி பார்க்குறேன், ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறேன், எனக்குலாம் இவ்வளோ மேட்ச் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க உனக்காக சொல்கிறாங்க, எனக்குலாம் ஒரு பாசம் கடவுள் எனக்கு அதை கிஃப்ட் மாதிரி அனுப்பியிருக்காங்க சொல்கிறேன். காம அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நான் பொறுமையாக சொல்கிறேன். ஜங்கு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. இப்படியே பார்க்குறாங்க, சும்மா சொல்கிறாங்க என்ன காம சும்மா சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க இது ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், டீஸ் பண்ணுறா சொல்லிட்டு போயிருப்பாங்க, நினச்சி அப்படியே விட்டுருப்பாங்க. ஆனால் ஜேகே வந்து ஜிம்மில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு, எனக்கு பர்ஃபெக்டாக அவன் மட்டும் தான், வேறு யாரும் கிடையாது. சரி, அவனுக்கு பர்ஃபெக்டாக நான் வந்து அவனுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேன் எனக்கு தெரியல, நான் பத்திரம் பார்த்துப்பேன். சரி, அவன் என் குழந்தை அப்படி ஜேகே சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் அழறப்போ ஜிம் வந்து இவங்களாம் இக்னோர் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஜேகே வந்து பார்த்துருப்பாங்க, ஜிம் போயிட்டு அங்கே கேம்பஸில் படிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஜேகே அங்கே தான் நின்று ரொம்ப நேரம் நம்ம நம்பி ஜிம் வந்துட்டு அந்த அவுட் சைடு வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பாரு, நீ இங்கே சாப்பிட வைக்க அவனுக்கு தப்பு இல்லை அப்படி சின்ன ஜம்ப் நினச்சிருக்கேன். எனக்கு சின்ன எனக்கு ஃபுட்டு குக் பண்ண சொல்லி யோசிக்க மாட்டாரு. அவர்கிட்டயே என்னை பற்றி யோசிக்கிறாங்க, சரி அவனை பற்றி யோசிக்க மாட்டாரு, இங்கே சாப்பிட சொல்லி விட்டுருப்பாரு. இவர் சாப்பிட்றதுல நோட் பண்ணிட்டு தான் இப்போ எவ்வளோ செகண்ட் அவரை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பார். ஃபாலோ பண்ணாமல் இருந்துட்டு மாட்டார். அன்னைக்கு அவர் அதை கிஃப்ட் வாங்கியிருப்பாரு. அந்த டே கூட ஜங்க் வந்து அங்கே தான் இருந்திருப்பாரு, வெளில போகிறேன்னு சொல்லி போயிட்டு வந்திருப்பாரு. அப்போ ஜிம்மில் கிஃப்ட் வாங்க போகிறப்ப போயிட்டு வந்திருப்பாரு. மணி பார்த்தா சொல்லி எண்ணி பார்த்துருப்பாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நம்ம யோசிச்சு மணி கொடுத்துருப்பாரு. யோசிச்சு பார்க்குறாங்க, நீ இவ்வளோ சஃபர் ஆகுமா என்ன அவர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டே நம்ம ஜங்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சின்ன எங்கே எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அவங்க கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கான், இவ்வளோ டேஸ் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இப்போயே சண்டை மாறிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் வந்தாவே இருக்கட்டும், நான் பிரிக்கதாவே இருக்கட்டும், அவங்களுக்கு எங்கே போச்சு இதெல்லாம் ஸோ ஜங்கே அப்போ அவர் யோசிச்சிருப்பாரு, இதே நான் வந்து பிரிச்சா கூட அவங்க லவ் எங்கே போச்சு, அவங்க கேர் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு அவங்க மேலே கோவப்பட்டிருப்பார். சொந்த நான் தானே அவர் மேலேயும் கோவம் வந்துருக்கும், ஜங்குக்கு ஜின்னு மேலேயும் கோவம் வந்துருக்கும். ஆனால் அது எதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, எதையுமே சொல்ல ரெடியாக இல்லை. எனக்கு அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க ரீசனுக்காக வந்துருப்பாரு, வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவருக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம்மில் ஃபாலோ இருப்பார், ரொம்ப டீப்பாக ஃபாலோ இருப்பார். ஜிம் பண்ணுற ஒவ்வொன்றுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம்மில் குவாய்ட்டாக அந்த வீட்டில் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் ஜங்கு அவங்க அம்மா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் அப்போ அம்மா அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மேரேஜ் கூட அவங்க அம்மா ஒரு அவருக்கு வருத்தமே கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு அவங்க அண்ணனுக்காக மட்டும் சொல்லிப்பாரு, எனக்கா அவர் லவ்ன்ற ஜிம்மில் மட்டுமே தெரிஞ்சுட்டா போதும், வேறு யாரும் தெரிஞ்சுக்க வேணாம். ஜெகே பற்றி மற்றவங்க தப்பாக இருந்துச்சா ஜெகே கவலை இல்லை, ஜிம்மின் தப்பாக இருந்துச்சா கூட கவலை, மற்றவங்க தான் யோசிக்க மாட்டார் என்றைக்குமே. இப்போ ஜெகே எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிம் ஒவ்வொரு டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் அந்த
இடத்த விட்டு போனது. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு ஃபாரின் போகிறப்ப எனக்கு ஜேகேக்கு நல்லா தெரியும் ஜிம் வந்துட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜின். ஆனால் யாரையும் கூட்டு போகணும்னு நினைக்கல, எனக்கு அவன் போகணும், ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுருப்பான் அந்த டே எல்லாமே. ஆனால் அப்படி எப்படின்னாக்கா யாரையும் காமிச்சிக்கவே இல்லை. எல்லாமே ஜிம் ஸ்ட்ராங் ஆகணும், போல்ட் ஆகணும், யார் டிபெண்ட் அவன் இல்லை, எனக்கு அவன் தனி ஒரு லைஃப் இருக்குது, அவன் தனி ஒரு லைஃபை வாழணும். இப்போ இவங்களாம் எப்படி இருக்காங்களோ அதேமாதிரி அவனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் குழந்தை சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு வேணும், அந்த ஆசை அவனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஜின்னை பற்றி நம்ம தான் யோசிக்கக்கூடாது, அவன் அவனை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நிறைய நினச்சிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபேவர் பண்ணியிருந்தாலும் அவரோட மனசுலாம் ஜிம்மிட்ட தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே யோசனை பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு டைரி ரீட் பண்ணுறாங்க, என் ஜிம் வந்து இப்போ யோசனை இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜேகேக்கு எல்லாமே தெரிஞ்சுக்காது. ஜிம் வந்து யோசனை மூவ் பண்ணது மட்டும் ஜேகேக்கு தெரியாமல் போயிடுது. யூஎஸ் போயிருக்காங்க தெரியும், அங்கே மூவ் பண்ணது அவருக்கு தெரியாமல் போயிடுது. அவருக்கு அனுப்பிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. எனக்கு அங்கே எந்த டீட்டெயில் இருந்திருக்காது. ஜேகேக்கு ரொம்ப சஃபர் ஆயிருப்பாங்க. நீ எங்கே போயிட்டு சொல்லி ஜேகே ஒவ்வொரு டைரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு லட்டு 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 மட்டும் எடுத்துப்பாரு. லட்டு நான் மிஸ் பண்ணுறேன், எங்கே போயிட்டா, என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு அதுவும் சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பாரு. யாரும் உனக்கு தெரிய சொன்ன கவலை இல்லை, நான் அவனை ரொம்ப ரொம்ப கேஸாக லவ் பண்ணுறேன், நீ ஒரு லைஃப்பில் வச்சு கூட பார்க்க முடியாது தெரியுமா, உனக்கு தெரியுமா அவனை என் கூட வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை, அவனை நான் என் ஜஸ்ட்டில் தூங்கலாம் ஆசைப்பட்டேன் தெரியுமா, டேக் மட்டும் தான் சவா அது பெட்டு தூங்குவேன். அப்படி இல்லை, நான் உன் கீழே தூங்கிடுறது உனக்கு தெரியல, சரி நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் பக்கத்தில் நான் வருவேன், நீ தூங்கும்போதும் ஹேண்டை வந்துட்டு கீழே தொங்க வச்சுப்பேன், அந்த ஹேண்டை நான் பிடிச்சிட்டு இருப்பேன் தெரியுமா, எத்தனை டைம் ஹேண்டில் கிஸ் பண்ணியிருக்கோம், ஃபோன் கிஸ் பண்ணிருக்கேன், ஈவன் உனக்கு தெரியாமல் லிப்பில் பேக் பண்ணியிருக்கோம் தெரியுமா. ஜேகே கேட்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஜிம் வேறு மாதிரி இருப்பார். நீ ரொம்ப நல்லா படிக்கிறல, ஸ்டடி பண்ணுற, ஹார்ட் ஒர்க் பண்ணுறல, ஜேகே பார்த்துருப்பாங்க எனக்கு தெரியும், என் குழந்தை ஃபியூச்சரில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேகே அது நிறைய எப்படின்னாக்கா என்னோட குழந்தைங்கள சொல்லுவோம் உன்னை பற்றி, எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை பார்த்ததில்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப கைண்டு ஸ்வீட்டு ஸ்ட்ராங்கான பர்சன் அம்மா தான் அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லி ஜேகே நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த டைரி ட்ரீட் பண்ணி ஜிம்முக்கு அவ்வளோ தான் ரொம்ப அழகு வந்தது. ஒரு செகண்ட் கத்தி ஆட ஆரம்பிச்சுட்டு ஜேகே போட்டு வராங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஏன்னா ஜேகே வந்துட்டு டைரி கொடுத்து போயிருப்பாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜேகே பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைரி எடுத்துட்டு எதுக்கு இப்படி பண்ணேன், ஏன் இப்படி ஹார்ட் பண்ணிடுறதுலாம் ஸ்ட்ராங் பண்ணுமா என்ன கேட்குறாங்க. இல்லைடா நீ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்க, மற்றவங்க சொல்கிறாங்க, அது என் அம்மா சொன்னாங்க ஜின்னும் நம்ம பிரைண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க பிரைண்டடாக சரி நீ தான் பிரைண்டடாக இருந்தா சொல்லிட்டு என்ன காம், நீ தான் பிரைண்டடாக இருக்க, நீ தான் அந்த ஹாங்ஸை பார்த்துக்கணும், அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உனக்கு ஜிம் இருக்கு சரியா, அவங்களும் இல்லை அவங்க பற்றி யோசிக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க, இல்லை பார்த்தாங்க அதுக்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா. அப்போ ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்த்துருங்க என்னோட ஃபீலிங்ஸ் உன்னோட ஃபீலிங்ஸ் நான் ப்ளே பண்ண நான் கேட்குறேன், காயம் கன்வின்ஸ் பண்ண தெரியுமா. அப்போ எனக்கு தோணுச்சு, என்னடா இவனே கன்வின்ஸ் பண்ண சொல்லிட்டு, எனக்கு அவன் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக என்னன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அவன் ரொம்ப லவ் வச்சிருக்கான், கேர் வச்சிருக்கான், இவன் டேவோட மோர் எனக்கு மேலே காய் லவ் வச்சிருக்கான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தெரியுமா எனக்கு இது எல்லாமே தெரியும், என் ஜிம்மில் நான் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ண சொல்லிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் போயிடலடா, அது போயிடலன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும் சரியா, வந்துட்டு உனக்கு கூட தெரியல, நீ கூட நினச்சிட்டாலும் ஃபீலிங்ஸ் போய் ஃபேக் அக்கௌண்ட் ப்ளே பண்ணிட்டு நினச்சிட்டாலே எல்லாருமே நினச்சிருக்காங்க, ஆனால் அது உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும். ஜேகே சொல்கிறாங்க, ஜேகே மென்ஷன் பண்ணிக்கல எவ்வளோ இது எல்லாமே ட்ரூவாக தான் இருக்குது, எதுவுமே ஃபேக் இல்லை, எல்லாமே ட்ரூவாக ஒரு வேர்ட்ஸ் அவர் மனசு தான் எழுதிருக்காரு ஒவ்வொன்றையுமே. அவர் நிறைய டைம் எனக்குலாம் அவர் ரொம்ப ஹார்ட்டாக ஜிம்மில் அழறாரு. அன்றைக்கி நம்ம ஜேகே ரொம்ப அழுதுருப்பாங்க, அதெல்லாம் ஜேகே வந்து எழுதிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எப்படி லவ் பண்ணால் அப்புறம் ஏன்டா சொல்லிட்டு, ஏன்னா காசை உன்னையும் கூட மட்டுமே வச்சுக்க சொல்லிட்டு, இவன் ஜேஹோப்பு இந்த அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரோட சரி அவங்களும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு நீ அவங்களோட ஆக்சிடென்ட் கஷ்டம் பண்ணியிருக்கா, அவங்களுக்கு ஒரு ட்ரூ லவ் இருக்குது, கேர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஜேஹோப்பு அவங்க ட்ரூ லவ் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவனுக்கு தெரியுமா அந்த வேர்ல்டு ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நீ ஜங்குக். ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தெரியுமா, இவன் அப்பா அம்மாவும் இந்த மேட்ச் வரேன்னு சொல்லி கூட வேணும்னு சொல்லியிருப்பாங்க, எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கும் சொல்லி உன்னை ஹார்ட் பண்ணுற யாரும் அந்த இடத்துல கூட நினச்சேன், உனக்கு புரியுமா, உனக்கு தெரியுமா அது ஜேகே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஃபைனல் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, எத்தனை கண்ட்ரி போயிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ அணைஞ்சிருப்பேன் தெரியுமா, உனக்கு கண்டுபிடிக்கணும், உன்னை என் கூட வச்சுக்கணும், உன்ட்ட மனைவி கேட்கணும், உன்னை நடந்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போதைக்கு நான் சொன்னேன் ஏற்றுக்க மாட்டேன், மேபி நீ எப்படி நம்புவோம் அதெல்லாம் எனக்கு தெரியல சரியா, அதனால தான் இந்த டைரி வர சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, ஒவ்வொரு டைமும் அதை மென்ஷன் பண்ணுறப்போ அவர் எனக்கு நடந்து சொல்லிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக எழுதிருக்காரு, இந்த டைமில் இது நடந்துச்சு அப்போ சொல்லிட்டு எல்லாமே அது ஃபேக் எதுவுமே எல்லாமே ட்ரூ தான். ஜிம் பார்க்குறாங்க, நீயே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற ஒன்று பேர் ஹார்ட் பண்ணுவாங்க, அவங்க ஹார்ட் பண்ணுறாங்க ஒரு பர்சனாக்கா அந்த வேர்ல்டுலேயே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, அவங்க தான் அந்த பேட் பர்சன் அன்லக்கி பர்சன் ஜேகே சொல்கிறாங்க. சிம்பிளாக அப்படி நீ சொல்கிறாங்க, நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ஓகே உனக்கு ரேஸாக லவ் பண்ணுறேன், நீ என்ன போடா அப்படி பிடிச்சி தள்ளிவிட்டா நான் போக மாட்டேன் சரியா, நான் உனக்கு அவன்கிட்டே பிறந்த பண்ணி எனக்காக பிறந்த ஒரு பையனை நினச்சிட்டு இருந்தேன் சரியா, உன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை பற்றி நம்பி ஹேங்கெல்லாம் பேசியிருந்தப்போ வந்து பேசியிருந்தாங்க சரியா, நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் 2 வீக்ஸில் அப்போ சின்ன ஹேங் நம்பி ஹேங் மட்டும் தான் இருந்தாங்க, அந்த டைமில் நான் ஒயின் டேலாம் வரல, அப்போ உன்னை பற்றி நம்பி ஹேங் பேசினாங்க, சின்ன ஹேங் கூட பற்றி அவ்வளோவா சொல்லலாம், நம்பி ஹேங்கிட்ட நிறைய சொன்னாங்க, அவர்கிட்ட கேட்டேன் வந்துட்டா, அப்போ அவர் வந்து சொன்னப்போ எனக்கு எப்படி தெரியுமா, இவன் எனக்கு மட்டுமே ஒரு சொந்தமான ஒரு பர்சனாக வச்சுக்கணும், உன்னை யாரும் இருக்கக்கூடாது, நீ எனக்கு தான் ரொம்ப கிரேஸாக நினச்சி தெரியுமா, உன்ன மாதிரி யாருமே ஒரு பர்சன் லவ் பண்ண முடியாது தெரியுமா, ஈவன் சின்ன கூட லவ்க்கு டிசவன் பர்சன் எனக்கு தெரியல சின்ன ஜங்க் சொல்கிறாங்க, இல்லை அப்படி சொல்லிட்டு உண்மையாக சின்ன மற்றவங்க யாருமே லவ்க்கு டிசவன் பர்சன் எனக்கு தெரியல சரியா, எனக்கு நீ அதில் பியோர் ஜிம் உன்னை எப்போட ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகே உண்மையில கிரேஸ் லவ் வச்சிருக்கான், ஐ லவ் யூ ஜிம் இந்த ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது காமோ சர்னே மாறின கூட ரொம்ப கஷ்டம் தெரியுமா, ஜிம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்படி ஜேகே சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒரு பர்சன் எனக்கு மட்டுமே அப்படி ஜேகே டைட்டாக பண்ணிடுறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க ஒரு கிக் பட் ஏன்டா சொல்கிறாங்க, எனக்கு அந்த லவ் பண்ண வைக்குவா, நீ எந்த ஸ்ட்ராங் ஆகணும், வெளில போகணும், நான் அங்கே
பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அதனால தான் நீ கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆன அன்னைக்கு உன் பேக் அந்த லெட்டர் எடுத்து பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா? அந்த லெட்டருக்கு எனக்கு கிஸ் பண்ணேன். இவன் உடனே எனக்கு கிஸ் பண்ண ஜேகே சொல்கிறாங்க. என்னன்னு அவன் ரொம்ப டீப் ஸ்லீப்பாக இருக்கியா? அப்போ கிஸ் பண்ண எனக்கு தெரியாது, நான் கிஸ் பண்ணுற ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பொறுக்கி சொல்கிறாங்க. ஆமாம் பொறுக்கி தான், உன்னோட பொறுக்கி ஜேகே சொல்கிறாங்க. அப்படியே இப்படியே சொல்கிறாங்க. அப்படியே கோவம் அந்த ஹார்ட் இருக்கிறது அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ அதை பனிஷ்மெண்ட் எதுக்கு நீ வாங்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு நீ தானே திச்சது, நீ இல்லை உன்னை ஹார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய விஷயம் ஹார்ட் பண்ணியிருக்கல. என் அப்பா அம்மாவாக நிறைய விஷயம் பண்ணல. அதில் சில விஷயங்கள் உண்மை சரியா? அந்த ரீசன் தான் நீ பண்ணதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னை பனிஷ் பண்ண கொண்டு உரிமை இருக்குது, என்னை திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, உனக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. உன்னை தாண்டி வேறு யாருக்கும் ரைட்ஸ் அந்த ரைட்ஸை நான் உனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சரியா? உன்னை தாண்டி வேறு யாரும் ஹார்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அந்த லவ் பண்ணுறேன் ஓகேவா? எனக்கு செல்ஃபிஷாக இருக்குது ஜிம்மி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. செல்ஃபிஷாக சொல்கிறாங்க. எனக்கு நீ மட்டும் எனக்கு நீ எனக்கு மட்டுமே என் கூட மட்டுமே இருக்கணும். உன்னை வேறு யாரும் எங்கிட்ட எடுத்துக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அது பிரதர்ஸாக இருந்தாலும் சரி சரி பிரதர்ஸா ஆமாம் அது நாமிஜியாக இருந்தாலும் சரி வேறு யாரும் சரி உனது எனக்கு வேறு யாரும் எடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும் தான் சொந்தம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் நீ ஏன் விஷயம் மட்டும் சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு என்னோட லவ் உனக்கு புரிஞ்சா மட்டும் போதும் ஓகேவா? என் லவ் உனக்கு புரிஞ்சா மட்டும் போதும், என் லவ் நீ ஃபீல் பண்ண மட்டும் போதும் வேறு யாருக்கும் தெரியும் நான் சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் சொல்கிறாங்க. எனக்கு நிறைய விஷயம் ஹார்ட் பண்ணியிருக்கல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என் லவ் மட்டும் தான் ஃபேக், என் லவ் மட்டும் தான் ட்ரூ ஓகேவா? மற்றபடி எல்லாமே நான் பண்ணியிருக்கிறவங்க ஹார்ட் பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா சொல்லியிருந்தாலும் ஜின்னா எங்கள் நோட் பண்ண மாட்டாலும் உனக்கு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீ ஹார்ட் ஆகிருக்கல அதெல்லாம் சொல்கிறாங்க. உங்க கூட சேர்ந்து நானும் ஹார்ட் ஆயிருந்தாலும் அது உண்மை நான் ஹார்ட் பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு ஹார்ட் பண்ணியிருக்காது பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. யாருக்கு இதை நான் சொல்லணும்னு எதுவுமே இல்லை, எனக்கு வந்துட்டு நீ எனக்கு புரிஞ்சுட்டா மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக அப்படிலாம் பண்ண சொல்கிறாங்க. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகே, நீ போல்டாக இருக்கணும், நீ இந்த உலகத்தை நிறைய சொல்லி பார்க்கணும். இப்போ பாரு நீ பழைய ஜிம் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ பாரு உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ எத்தனை வேர்ல்டு போகிற, எவ்வளோ டூர் போகிற, நிறைய கண்ட்ரிக்கு போகிற, நிறைய பேர் விசிட் பண்ணுற, நிறைய பார்க்குற, உன் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகிருக்க விஷயம் இல்லை சரியா? லைஃப்பில் நம்ம ஈஸியாக கிடைச்சா ஜிம் ஓகேவா? நான் இப்போ லைஃப்பில் சில விஷயங்கள் இழந்தா சில விஷயம் நமக்கு கிடைக்கும் புரியுதா சொல்கிறாங்க. அங்கே இருந்தாக்கா ஜஸ்ட் சின்ன ஹாய் நம்பிடுவாங்க. அவங்களோட மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா? மற்றபடி உன்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்க மாட்டேன் சரியா? உனக்கு இந்த வேர்ல்டு சுற்றி பார்க்க நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். உனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா? ரொம்ப இன்னும் பியூர் குழந்தையா இருந்தேன் அந்த ரீசன் நல்லா உனக்கு இதெல்லாம் நான் பண்ணேன் சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட் பண்ணி சொல்கிறாங்க. புரியுது சரியா? நிறைய பண்ணுற சில விஷயங்கள் லைஃப்பில் நடந்தால் நம்ம லெசன் பண்ண முடியும், நம்ம லெசன் கற்றுக்க முடியும் சரியா? சில பேர் நம்ம ஹார்ட் பண்ணுறப்ப தான் நம்ம வந்துட்டு நம்ம கற்றுக்க முடியும் லெசனை புரியுதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதுக்காக பண்ண ஓகேவா? ஐம் சாரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து இருக்கும்போது நம்ம கீழே விழுந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாக்கிரதை எடுத்துப்போம் புரியுதா சொல்கிறாங்க. அப்படி தான் அவங்க லைஃப்பில் நம்ம பண்ண சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறாங்க. எல்லாமே நமக்காக பண்ண ஓகேவா? ஆனால் பண்ண விஷயத்துல ஹார்ட் ஆகிருக்கு எனக்கு தெரியும் ஓகேவா? செக்கி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் லவ் மட்டும் ஃபேக் இல்லை ஓகே, மற்ற எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் லவ் மட்டும் நான் வந்து ஃபேக்காக கொடுக்கல, அது ட்ரூவாக கொடுத்தேன். ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் நாமே பார்த்துருக்காங்க. ஏன் ஜிம் கவலை பண்ண ஜிம் அடிக்கிறாங்க. சாரி தாங்க சாரி ஓகேவா? எனக்கு ஒன்று என் கூட வச்சுக்கணும், எனக்கு மட்டுமே வச்சுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஏன்னா காய்லாம் சொல்கிறாங்க. காயில் உனக்கு அட்வைஸ் பண்ணப்பா சொல்கிறேன். என்ன பண்ணுறது? காய்க்கு நான் அந்த பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் காய்க்கு நான் அந்த பிஸ்னஸ் சொல்லி கொடுத்தேன் சரியா சொல்கிறாங்க. அப்போ நீ எப்போ பண்ண சொல்கிறேன். என்ன பண்ணுறது? எல்லாமே வந்துட்டு ஒன்று நான் வந்துட்டு என்கிட்ட கூட்டிட்டு வரணுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி கேர்லெஸ்ஸாக தான் நீ வந்துட்டு வார்னிங் பண்ணுவேன். உனக்கு எவ்வளோ அக்கறை இருந்தால் கண்டிப்பாக கேர் பண்ணுங்களா சொல்கிறாங்க. இப்போ உனக்கு எவ்வளோ கேர் இல்லை பாசம் நான் விட்டு போயிடுவேன். உனக்கு எவ்வளோ கேர் பண்ணாலும் இப்படி பண்ணிச்சு உங்க அப்படி இப்படின்னு பண்ணுற இன்டெரக்டாக சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் கேட்குறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பண்ணுறேன், அதெல்லாம் நான் பண்ணாதான் நீ கேட்குறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. உன்னோட அட்டென்ஷன் வேணும், உன்னோட கோவம் குறையணும், கொஞ்சம் கொஞ்சமாக காமா உங்களுக்காக இவ்வளோ பண்ண சொல்கிறாங்க. என்ன இது காமா எனக்கு பிஸ்னஸ் நல்லா வரும் ஓகேவா? காய்க்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்படி இனிமேல் நான் ஏன் அப்படி கண்டுக்காம இருந்தேனாக்கா நீ என்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீ பேசணும், நீ அப்ரோச் பண்ணணும், என்ன அப்படி ரீசனுக்காக மட்டும்தான் உனக்கு கோவம் குறையணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு உனக்கு என் மேலே வந்து லவ் இருக்குது, ஆனால் கோவம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம், கவர் பண்ணலான்றதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் உன்னுடைய இவ்வளோ சொல்கிறாங்க நீ ஹார்ட் பண்ணதில்லை சரியா? நீ எப்பவும் ஹார்ட் பண்ண முடியும், இப்போ இல்லை எப்பவுமே யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டேன். இவர் பியோர் அப்படி ஜிம் தான் ஜெகே தான் ஜிம்னு பேச கப் பண்ணுறாங்க. உன்ன மாதிரி பாசம் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உன்ன மாதிரி பாசம் வந்து லைஃப்பில் இறந்துட்டு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் லைஃப்பில் தான் அன்னைக்கு பாசலாம் நானாக தான் இருப்பேன் சரியா? ஜெகே சொல்கிறாங்க. நம்ம எதுக்காகவும் யாருக்காக இறக்க மாட்டேன் ஓகே, யூ ஆர் மைண்ட் ஃபார் அவர் ஜெகே சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டு யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டு சொல்லி சரியா? ஜேகேக்கு ஜிம்ல படிக்கும் சரியா? ஜேகே ஜிம்ல கிரேஸை லவ் பண்ணுறாரு, உனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் ஓகே, மற்றவங்க தெரியும் எதுவும் இல்லை. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. என் பார்வை உனக்கு புரியாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு பார்க்குற விதம் உனக்கு புரியல ஜேகே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உனக்கு என்ன சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி இப்போ ஷார்ட் போட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து நேற்று நைட்டு ஜெக்கிக்கு லைட்டாக ஃபீவர் இருந்திருக்கும். இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. ஒன்று டேட்டோ போட்ட எல்லாரும் காசு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டேட்டோ போட்ட ரொம்ப டேஸ் ஆசை சரியான இப்போ போட முடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு நீ வந்துட்டு எனக்கான பாசம் மாதிரி இல்லை சொல்கிறாங்க. எனக்கு எப்போ வந்து ஒன்று நான் மேட்ச் பண்ணிக்கணும் அப்போ சர்ப்ரைஸாக பண்ண நினச்சேன் ஓகே, அதுக்கு தான் எல்லாரும் காசு கேட்குறாங்க. இதே சொல்கிறாங்க. நல்லா நேற்று லைட்டு ஃபீவர் இருந்துச்சு சரியா? மற்றபடி எதுவும் இல்லை நல்லா இருக்கான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது.
நீ ஏன் பண்ணுற கிரேஸி நீயே சொல்கிறாங்க. ஆமாம் கிரேஸி உன் மேலே உன்னோட லவ்வில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்களுக்கே ஜங்க இவ்வளோ செல்ஃபிஷாக தெரியல. எனக்கு நாமிஜின் கூட உன்ட்டு தலையிருக்கணும் எனக்கு தோணுது. ஓகேவா, நீ எனக்கு மட்டும் தான் ஏன்னா உன்னோட வேலை எனக்கு மட்டும் தெரியும் சரியா. நீ ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உங்களை பற்றி எப்போ யோசிப்போம் சரியா. மற்றவங்க மாதிரி நீ பக்கத்தில் இருக்கணும், நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நடந்து மாட்டேன் சரியா. எனக்கு தெரியும் உன்னை என்ன பண்ணுற சொல்லி 24 பேஸ் ஆகணும் நாச்சு பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. இணைந்துக்காமல் உனது எல்லாமே ஞாபகம் இருக்கும் சரியா. உன்னோட விஷயங்களாக எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எவ்ரி செகண்ட் எவ்ரி திங்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆச்சைக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. தெரியுமா எனக்கு ரொம்ப ஹாப்பி நீ கேம்பஸ் சென்டர் செலக்ட் ஆனப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியும். அந்த டே வந்துட்டு எனக்கு ஸ்பெஷலாக குக் பண்ணி போயிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. இணைந்துக்காமல் எனக்கு நீ வந்துட்டு போல்டாக வந்துட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகும் ஜாப் கிடைச்சி திருப்பி எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதான் உனக்கே தெரியாமல் எத்தனை மணிக்கு ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா. நீ தூங்கும்போது சொல்கிறாங்க. ஜிம் அப்படி செக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் உனக்கே தெரியாம நீ தூங்குனதுக்கு அப்படி நினைச்சிருப்பல நான் டே கூட தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. டேவே கேட்டாலும் டே கூட தூங்க மாட்டேன் சரியா. டே பெட்டில் தூங்குவான். நீ தூங்குற வரைக்கும் பெட்டில் படுத்து பண்ணி தூங்கினதுக்கப்புறம் எழுச்சி பக்கத்து வந்து படுத்துப்பேன். அது உனக்கு நிறைய கீழே ஃப்ளோர்லாம் படுப்பேன் தெரியுமா. ஹேண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கலாம். அப்போ ஹேண்டை கிஸ் பண்ணுவேன், உங்களுக்கு பெக் பண்ணுவேன், என்ன பண்ணுவோம் தெரியுமா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி சொல்கிறாங்க. பொறுக்கில சரியா லவ் அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்லிக்க ஒன்றும் பிரச்சனை ஓகே. நீ தானே நீ சொன்ன மாதிரி யார் சொல்லுவா. ஜெக்கி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் அந்த லவ் பண்ணுறதுக்கு யாருக்காக இருக்க விட்டு தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ லவ் எங்களை ஆமாம் அவ்வளோ லவ் சரியா சொல்கிறாங்க. 1 செகண்ட் சொல்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜேகே பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஜம்முக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜம்முக்கு அப்புறம் லிங்கத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் சொல்லலை சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கு சொல்கிறேன் ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு மாறி இருக்குது சொல்கிறாங்க. இது ப்ளூ அதை ப்ளூ கலர் டைமண்ட் வச்சு ஒரு ரிங்டா ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது தான் லிமிடெட் எடிஷன் ஆச்சு. ஆமாம் உனக்காக நான் வாங்கின சொல்கிறாங்க. இது இவ்வளோ மணி வருமே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உனக்காக தானே உனக்காக வாங்க வேறு யாருக்காக வாங்க போகிறான்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. உனக்கு எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் சரியா. உங்கள் அப்பா அம்மா வாங்கினச்சு ரிங் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு ஓகேவா. எனக்கு ஜிம்முக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் சரி. அப்போ நீ கோவம் அதை கொடுக்க முடியல அதை வாங்கிட்டேன் சரி. எப்போலாம் உனக்கு நீ கோவம் குறையும் எப்போ உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் சரியா. இன்றைக்கி தான் கோவம் குறைஞ்சிச்சில. இன்றைக்கி நான் போட்டு விடுவா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி ஓகே ஹேண்ட் காமிக்கிறாங்க. இப்போது ஜெகே அது ரிங்க வேர் பண்ணி விடுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெகே பார்க்குற நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்பா இல்லை வீட்டும் சொல்கிறா அதுக்கு சொல்கிறேன் கேட்குறாங்க. அது சொல்லி எனக்கு தெரியும் எனக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு இப்போ லவ் வீட்டுன்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஒரு வாட்ஸ் வந்து கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிற தங்கோலா ஜிம்மில் ஜெக்கி க்யூட்டாக கேட்டிருக்காங்க அழகா. இப்போ ஜிம்மில் இக்னோர் பண்ண முடியல. லவ் ஜம்முக்கு சொல்கிறாங்க. லவ் டூடா ஜெக்கி போய் ஹேண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணுறாங்க. ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க உனக்கு எப்படி இவ்வளோ கிரேசி லவ் சொல்கிறேன். எனக்கு நீ அவ்வளோ இன்னசென்ட் பியூராக இருக்க சரியா. உன்னை யாரும் வந்துட்டு உன்னோட வேல்யூ தெரியாதவங்க யாரும் கூட இருக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. வேல்யூ தெரிஞ்ச மட்டும் தான் இருக்கணும். உண்மையாக சொல்லுவா. ஜெயோ அப்பா அம்மா பக்கம் ஃபஸ்ட்டு ஒர்க் சொல்கிறாங்க. இருக்காமா அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க தெரியுமா. உண்மையாகவே உங்கள் அப்பா அம்மா தான் எப்படி லவ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறாங்க ரொம்ப கேர் பண்ணுறாங்க. என்கிட்ட அடிக்கடி ஃபோன் கேட்குறாங்க தெரியுமா. என் பையன் நல்லா இருக்கானா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. உண்மையாகவே இந்த டிசவான பாசம் இந்த லவுக்கு ஜேகே சொல்கிறாங்க. எந்த ஆமா ஜேகப்பட்ட லவுக்கு சரி. ஜேகப்பட்ட பேரண்ட்ஸோட லவுக்கு டிசவான பாசம் தான் ஓகேவா. எனக்கு நீ அவ்வளோ வந்துட்டு அவங்களுக்காக நீ நிறைய லவ் கொடுத்துருக்க. சேம் அவங்க ஒரு நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. லவ் இப்போ கொடுக்குறாங்க. நிறைய லவ் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் நீ என்னதான் ஆக்சிடென்ட் காப்பாற்றினாலும் அதுக்கப்புறம் உங்களை எவ்வளோ கேர் வச்சிருக்காங்க அவ்வளோ லவ் வச்சிருக்காங்க அதான் சொல்கிறாங்க. சின்ன பார்க்க இல்லை சிங்கக்கா என் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய சேவ் பண்ண முடியல. என்னோட சின்ன யாரும் சேவ் பண்ண முடியல. அன்னைக்கு அவங்க ஆக்சிடென்ட் போய் எனக்கு என் அப்பா அம்மா ஞாபகம் வச்சு அவங்களும் சேவ் பண்ண முடியல. இவங்களும் நம்ம சேவ் பண்ண சொல்லிட்டு பண்ணேன்னா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதான் நான் சொல்கிறேன். நீ வர ஏஞ்சல் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஏஞ்சல் எல்லாரும் ஹார்ட் பண்ணி சொல்கிறாங்க. வேலை தரவங்க ஹார்ட் பண்ணுவாங்க ஓகேவா. ஏஞ்சல் சில இடத்துல ஹார்ட் ஆகிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஹாப்பியாக இருப்பாங்க சரி. லைஃப்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. போன்னு சொல்கிறேன் நீ தான் என்னோட ஏஞ்சல் அப்படி ஜேகே டைட்டாக ஹார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுக்காக வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி சின்ன ஜெயக்கு பண்ணிக்கிறாங்க. நான் கூட நிறைய சொல்கிறாங்க. வெத்தியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு இல்லை சரியா. நான் பண்ண தப்பு நீ வரத்தாலும் நான் கோவப்பட மாட்டேன் ஓகேவா. நீ தானே ஜெயக்கே சொல்கிறாங்க. சென்ற உனக்கு எப்படி சமாளம் பண்ணி தெரியும் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இதே மாதிரி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுப்போம் சரியா. நீ எனக்கு கம்ஃபர்ட் ஆகிறதுக்கும் நீ லவ் பண்ணுறதுக்கும் பேக் டு அகைன் லவ் பண்ணுறதுக்கும் எல்லாம் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு சுச்சுவேஷன் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. யுவர் மைண்ட் டோட்டலி ஃபார் அவர் ஜெயக்கே சொல்கிறாங்க. ஜிம்மே எதுவும் சொல்லாமல் சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே சரியாக பார்த்துட்டு அந்த பக்கம் ஜேகே சும்மாவே ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வீட்டை ஏதாவது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. பாரு எனக்கு வீட்டுக்கு இருக்க விட்டுறா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தாங்கல பேச நம்ம கம்பெனி தெரியாது சொல்கிறாங்க. எதுக்கு 24 வயசு அவனும் இதே மாதிரி பண்ணுறதுக்கு ஆசை சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஆசை சொல்கிறாங்க. போ நான் அவ்வளோ வர மாட்டேன். நான் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சரி கொஞ்ச நேரம் முடிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி பவுட்டு விட்டுறா ஜிம் அது என் ரெடி போயிறாங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கான் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ அவ்வளோ அழகாக ஹேண்டா பண்ணுறோம். ஜேகே கேட்குறாங்க. அடிப்பான் ஜிம் போய்ட்டு ஷவர் போட்டு ஷவர் பண்ணிருக்காங்க. அப்போ ஜேகேயும் போயிட்டு ஷவர் பண்ணுறாங்க. ஜேகே பண்ணுறாங்க. சும்மா சொல்லிட்டாங்க. அப்படிதான் சொல்லுவான ஃபேஸை பார்த்து ப்ரஷ் ஆகிட்டே இருக்க நீ ப்ரஷ் ஆன ஹேண்டா பண்ணுவான். ஜேகே சொல்லிட்டாங்க. பொறுக்கி பவர் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறேங்க சொல்லு நான் சொல்லு. ஜேகே தான் அவங்க கூட கொஞ்சிட்டு இருக்காங்க.
ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ கோவம் வர சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் கோவம் ஒரு மேலே எப்படி கோவம் வரும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு மேலே இப்போ உன் மேலே கோவப்பட்டேன்னு வச்சுக்க, நான் என் மேலே கோவப்படுறேன் சரியா? உனக்கு ஹார்ட் பண்ணால் நான் என்ன ஹார்ட் பண்ண போகிறேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீ தானே நான் தான் நீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேச லவ் டைலாக்லாம் பேச சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. லவ் டைலாக்லாம் சரியா உண்மை தான் ஜேகே சொல்கிறாங்க. சரி ஜிம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. வாசல் அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. சரி போல சாப்பாடு சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அடிப்பேன் இப்போ தான் சாப்பிடாம போயிட்டு உட்கார ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. என்ன மிரட்டா சொல்கிறாங்க. சாப்பாடு விஷயம் அப்படி தானே மிரட்டுவா சாப்பிட முடியல சரியா? அங்கே ஹெல்த் யார் கேர் பண்ணுறது வா சொல்லி ஜேகே தான் ஃபீட் பண்ணுறாங்க. இப்போதும் சொல்லிட்டாங்க சாப்பிட்றா சொல்லி ஜேகே தான் ஃபீட் பண்ணி விடுறாங்க. அவ்வளோ அழகாக பார்த்து கூட அம்மா மாதிரி ஜிம் எப்பெல்லாம் ஆசைப்பட்டுருக்கோம் அதே மாதிரி தான் அவன் நினைச்ச அப்படி பண்ணதில்லை வந்து ஜேகே கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரிபிள் அப்படி சொல்லி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் வீட்டு எதாவது சொல்கிறாங்க. ஜேகே பண்ணி மவுத் மட்டும் வெயிட் பண்ணி வரா சொல்லி ஜேகே தான் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஜேகே எடுத்துக்கிற க்ளோஸாக இப்போ பெக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பெக் பண்ணுறது நான் சொல்கிறேன். அப்புறம் சொல்கிறாங்க டீப்பாக சொல்கிறாங்க. ஜிம் டீப்பாக கிஸ் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக தானே இருக்கா இப்போ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் வா கூட்டிகிட்டு போவோம் ட்ராப் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி வாசல் ஜேகே தான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்படி ஜேகே வந்து ஜிம்மில் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பார். ஜிம்முக்கு நினச்ச மாதிரி எல்லாமே இந்த பக்கம் ஜேகோப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகோ பார்க்குறாங்க. உண்மையாக இந்த ஜேகே எப்படி நான் சொல்கிறாங்க. ஓ நீ ஜேகே கிட்ட ஒர்க்லாம் கற்றுக்கிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் பேபி சத்து காய் சொல்கிறாங்க. ஓ நீ ஒர்க்லாம் கற்றுக்கிட்டே நீ தான் பண்ணுறேன் நான் கூட உனக்கு வந்து ப்ரௌடாக நினச்சி சொல்கிறாங்க. இல்லை பேபி நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் ஜேகே தான் சொல்லி கொடுத்தான். நான் இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மாதிரி இப்படினாக்கா ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். நான் பொறுப்பேறமா ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் அதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜேகோ நான் கூட நினச்சது பையன் பொறுப்பாக இருப்பான்னு நினச்சிட்டு இப்போ பார்த்தா இவ்வளோ கேர் பண்ணுறான் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப லவ் பண்ணுறான் ஜிம்னா சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. பாத்திரம் தெரியுது நீ கொஞ்சம் அவன்கிட்ட கற்றுக்க சொல்கிறேன். காமா சொல்கிறான். சும்மா பேபி கூப்பிட்டா மட்டும் போதும் சரியா நிறைய இதே மாதிரி அச்சீவ் பண்ணணும் கம்பெனிலாம் ரன் பண்ணணும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும் சரியா? ஜேகே பார்த்தியா எவ்வளோ அழகாக கிஃப்ட்லாம் பண்ணுறா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. ஒரு அந்த கார் பார்த்தியா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. அந்த ஒரு கார் வாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. பண்ணு ஜேகோ சொல்கிறாங்க. அது மட்டும் கேட்குறல ரொமான்டிக்காக இருக்குன்னு கேட்குற கண்டில் எடுக்கிற டின்னர் போடாமல் கேட்குற மூவி போடாமல் கேட்குறல ஹார்ட் ஒர்க் பண்ண சரியா சொல்லி ஜேகோ சொல்கிறாங்க. காயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா ஜேவோட ஹார்ட்டை வின் பண்ணுற சரி ஜேவப் சரி காய் சொல்லிச்சுக்காரு. இப்போ நம்ம ஜேவத்தை சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே பாரு நான் வந்து கம்பேர்லாம் பண்ண ஜஸ்ட் சொன்ன வாசிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம காய் எனக்கு தெரியும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண சரி போயிடாரு. இப்போ இந்த பக்கம் ஜிம் ஜேகே கூட்ட டைம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு கண்டில் எடுத்துன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் பண்ணிட்டு போய் இப்போ நான் போனது இல்லை உனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சரி இல்லை இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ கேண்டில் டின்னர் ஜேகே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மாக்காடு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜின்னா இதை வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரை சொல்கிறாங்க ஜின் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பிக் பண்ணுறா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜின் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ஷி பாப்பா தான் சாரி அந்த ஜூனா பாப்பா அவள் தான் பேசுகிறா. ஜங்கு கங்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் எல்லா ஜூனா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஷி ஜின்னு கிட்ட வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஜிம்னு ஜங்கு அந்த கேண்டில் எடுத்து உட்காந்து பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவா நான் அப்புறம் என் ஜிம்மின் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேண்டில் டின்னர் சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன். ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ண ஜிம்முக்காக நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருப்பார் எதுனா ஒன்று. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா ஹேங் சொல்கிறாங்க. என் ஜிம்மினை வந்து பார்க்கவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரீ டைமுக்கும் வாங்க ஹேங் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து பார்க்குறாரு. 2 வீட்டுக்கு வர வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு நிறைய பேசுகிறாரு. நம்ஜன் அப்படி தான் நிறைய பேசுகிறாங்க. இப்போ ஜின்னு ஜேகே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இவர் வேறு வந்துட்டாரா வந்துட்டு தம்பி கூட ஒட்டிகிட்டு இருப்பார். அவருக்கு மாதிரி இருக்குது. ஜேவோ பக்கத்தில் இருந்து ஒரு இது பண்ணுறாரு. இவர் இப்படி ஜேவோக்காக பரவாயில்ல அவர் கொஞ்சம் டீசென்ஸாக தெரிஞ்சவர் அதிகமாக வரமாட்டார். இந்த ஜின்னு வேறு எப்போ போவார் 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. அவனை போனால் போது மன்னிச்சிருக்கான் சொல்கிறேன். இப்போ சில தெரியாது ஜேகே இந்த ஜிம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெரியாது. 6 இயர் லவ் பண்ண தெரியுமே தவிர மற்றபடி அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஜிம்னு சொல்லக்கூடாது ஜேகே சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அவரும் சொல்லிக்க மாட்டார். நம்மளோட பர்சனல் நமக்குள்ளே இருக்கிற மற்ற ஷேர் பண்ணான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறோம். அப்படிலாம் நாங்கள் எங்கள் அப்பெல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் அதுக்கு தான் ப்ரைவேட் டைம் கிடைக்கும்ல. ஏன்னா 2 பேர் ஒர்க் போகிறோம் வீட்டில் இருக்க தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படாது சரியா ஒரு 4 டேஸ் மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. சரி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ 4 டேஸ் நம்ம ஜின்னுக்கு ஸ்டே பண்ணிருக்காரு. ஜிம் நிறைய வாங்கி தராங்க. அந்த பாப்பாவுக்கும் ஜின்னுக்கு நிறைய பண்ணுறாரு. இப்போ அந்த பாசம் அவருக்கு இருக்கிறதுனால நிறைய பண்ணுறாரு. எல்லாமே கொடுத்துட்டு அழகாக அனுப்பி வச்சுட்டாரு. இப்போ 4 டேஸ் ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தானே நிம்மதியாக இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் எப்படியா பண்ணுறது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட 4 டேஸ் தங்குறாங்க. அவங்க 2 டேஸ் சொல்கிறாங்க. பாரு அவங்க கொரியாவில் வந்துருக்கு. அவங்க 4 டேஸ்க்கு தங்கக்கூடாதா நீ இந்த இடத்துல இருக்கா சரியா சொல்கிறாங்க. இதான் பிடிக்கா சரி அப்படியே சாஃப்டாக மாறிடுவியா ஜேகே சொல்கிறாங்க. நீ ஏன் சொல்கிறாங்க. அது நேச்சுரல் சொல்கிறாங்க. அதே எனக்கு பயமாக இருக்கு சரி அப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகே வாங்க வா ஜேகே கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஜேகே அவர் மேலே எடுத்து பழக்க வச்சுக்கிறாங்க. இந்த பாரு எப்போதும் நம்ம பற்றி யோசிச்சு சரியா மற்றவங்க பற்றி யோசிக்காத சொல்கிறாங்க. அது வேணும் எனக்கு உங்களுக்குலாம் அந்த மாதிரி யோசிக்க வர சரியா சொல்கிறேன். எனக்கு தெரியும் அதனால நான் அப்படி இருக்கா சரியா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி
நம்ம மட்டுமே இருக்குமே, நம்மளுக்கு ஒரு பேபி பிளான் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. பேபி பிளானா இப்போ வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அது சொல்கிறாங்க பாட்டா எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க ஜூனை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கிள் கூப்பிட்றா எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா நமக்கு ஒரு பேபி பிறக்க வேணுமா சொல்லிட்டாங்க. அப்படின்னு அந்த வயசாச்சு இப்போ தானே சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது உனக்கு வந்து இப்போ தானே 26 இயர்ஸ் ஆகுது, ஆனால் எனக்கு வந்து 30 வருது மேலே போகுதுடா சொல்லிட்டாங்க. அப்படி சொல்றியா சொல்லிட்டாங்க. இப்போ குழந்தை பிறந்தா கரெக்டாக இருக்கும்போது சொல்லிட்டாங்க. கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறேன் ஹனிமூன் போமா சொல்லிட்டாங்க. ஹனிமூன் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற ஹனிமூன்லாம் வேணும் அழிவு போடுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டாங்க. டி ஒர்க் மட்டும் பார்க்க லைஃப் என்ஜாய் பண்ணுவா ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஹனிமூனாக பாருங்க ஃபுல்லாக போஸ்ட்டு தான். போஸ்ட் போடுறது எல்லாம் பார்க்குறாங்க. இந்த ஜேகே எல்லாம் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹாபி பார்க்குறாங்க. பேபி பேபி அதாவது காய் பார்க்குறாங்க. ஹாபி பேபி எப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஹோப்பி பார்க்குறாரு என்ன சொல்லிட்டு ஏ பேபி வாடா நம்மளும் போகலாம் சொல்லிட்டாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. ஹனிமூன் சொல்லிட்டாங்க. ஜிம் ஒருத்த அவன் என்ன பண்ண அப்படி பார்த்து பண்ண நினைக்கிறாங்க. பாரு எனக்கு ஒருத்தருக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ வாடா சுத்துறாங்க. நான் வரல போடா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. இவன் வந்து வரமாட்டான் சொல்லிட்டு ஒரு மூஞ்சி பேசிட்டு இருக்காரு. இவன் ஜேப் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தன் அவன் என்ன பண்ண பார்த்து அப்படியே காப்பி பண்ண நினைக்கிறான். அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் தாண்டா ஹனிமூன் முடிச்சுட்டுன்னு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் என்ஜாய் பண்ண அவ்வளோதானே சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் ஏன்னா டயர்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. சரி ஓகேவா வீட்டுக்கு போய் ஒன் டே ரெஸ்ட் சைடு ஜேபி கூட்டிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு 2 இயர்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம்டா ஒரு 3 இயர்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். 3 இயர்ஸ் சாப்பிட்டு பார்த்தா இங்கே 3 பேர் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஏடா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. அச்சோ அவுட் ஆகிறான் பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் அங்கே இப்படி அடி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்படி அடா சொல்லிட்டாங்க. ஐயோ இந்த கேம் தெரிய மாட்டேங்குதே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இந்த கேம் தெரியாதா ஜிம் திட்டாங்க. டேடா உனக்கு இது கூட தெரியாது 2 பேர் திட்டாங்க. எல்லாம் திட்டுறீங்க சொல்லிட்டாங்க. பின்ன இந்த கேம் தெரியாது உனக்கு திட்டிருக்காங்க. சரி ஓகே நான் கற்றுக்கிறேன்டா அது ஜேகே தான் இப்படி ப்ளே பண்ணிச்சுக்காங்க. எல்லா கேமும் எனக்கு நல்லா வரும். இந்த கேமுக்கு வரமாட்டேங்குது சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க. இது ஆஸ்திரேலியன் கேம் ஓகே உனக்கு அதை வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. அதான் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரிய மாட்டேது. என் பையன் கூட கற்றுக்கிட்டாங்க. நான் தான் கற்றுக்க மாட்டேன். ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அடா சொல்லிட்டாங்க. ஜேகே இப்படி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஜிம் இருந்து ஜேகே விட்டு போகிறாங்க. பாரு இப்படி ஜேகே ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே டக்குன்னு திரும்புறாங்க. கிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ போய் பார்க்குது டேடா இது வந்து பேட் சரி எப்போ பார்த்தாலும் மாமாவை கிஸ் பண்ணிட்டு கெட்ட போடாடா அப்படி புஷ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இங்கே பாரு இல்லைன்னு அப்படியே தலைப்பட சரியா சொல்லிட்டாங்க. அந்த மாமா அனுப்பிச்சுமாரு இப்போ தான் இந்த டேடா மாமா கிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்க அப்படி தானே பண்ணுவேன் சொல்கிறாங்க. டேடா அங்கே பாரு சொல்கிறாங்க. அப்படி தானே பண்ணுவாங்க பாரு சொல்லிட்டு ஜேகே தான் அப்போ ஜிம் க்ளோஸ் இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் வேண்டாம் அழுவாண்டா சொல்லிட்டாங்க. அவன் அழுது இங்கே பாரு அவன் ஏன் ஒய்ஃபு சரியாக அப்படி தான் பண்ணுவாங்க பாரு சொல்லி ஜேகே தான் ஜிம்மை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேபிக்கு ரொம்ப கவுந்துருச்சு. அது பயங்கரமாக அதை அடிக்க ஆரம்பிச்சு. ஜேகே அவர் கண்டுக்கவே இல்லை. ஜிம் பார்க்குறது ஒரு சிரிப்பு தான் வந்துருக்குது. இப்போ ஜேகே இப்படி தான் பண்ணுவார். ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் அப்படி பண்ணிட்டாங்க. பார்த்துல ப்ளீஸ் மைண்ட் ஃபார் அவர் புரியுதா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ் நீங்கள் இருப்பேன் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு தனியாக அனுப்பிடுவோம். அப்புறம் அங்கே தான் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. இந்த பேபி பார்த்துட்டு டேடா அம்மா நீ என்ன சொல்கிறேன் அம்மா டேடா என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. அச்சோ புரியாதுரா ஜிம் பார்க்குறேன். ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணுற சொல்கிறாங்க. பின்னா வந்துட்டு ஒன்று வந்து எங்களுக்கு தள்ளி வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி தானே இருப்பேன் என்ன பண்ணுவா கேட்குறாங்க. நாங்கள் லவ் இட் வைக்க அப்படி என்ன பண்ணுவோம் ஜேகே கேட்குறாங்க. பேபி பார்க்குறது வந்து பேட் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் பேட் தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு டேடா வந்து கூட்டு அப்படி சொல்லிட்டாங்க. இன்னொன்று இதுக்கு பேடை சொல்கிறாங்க. இது ஹோபி அப்போ வரட்டும் சொல்கிறேன் சொல்லிட்டேன். எந்த காமா ஹோபிமா வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக காய் ஹோபிலாம் என்ஜாயிட்டு இருக்காங்க. காய்க்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பயங்கரமான சேட்டை பண்ணுற ஒரு பையன். நான் வந்து பார்க்குறான் அப்படி சொல்லி கூப்பிட்டு அது என்ன அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பையன் ஒரு காயோட பையன் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஹோபிமா சொல்லிட்டாங்க. இப்போ ஹோபி பார்க்குறேன் என்னப்பா என்ன இருந்துச்சாலும் சொல்லிட்டாங்க. டேடா எல்லாம் அவன் சொல்லிட்டாங்க. இப்போ தான் மாமா கிஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேவ போய் மாதிரி ஆக்குவரை போயிடுது என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இங்கே பாரு அது லவ் சரியாக சொல்கிறாங்க. அதுக்கு கிஸ் சொல்கிறாங்க. ஐயோ அது லவ்ல வர கிஸ் அப்படி ஜேகே காய் சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பார்க்குறேன் இப்போ ஒருத்தன் அவன் குழந்தை கேட்குறான். அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லை இப்போ சொல்கிறாங்க நீ போட அந்த பக்கம் சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறேன். ஹோபி அங்கே வாங்க சொல்லி கூட்டு போய் ஹக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்கு பேசிட்டு இருக்கு சின்ன குக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காயும் ஜேக்கையும் பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. உனக்கு கொடுத்து வச்சு வாழ்வு தான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஹோபிலாம் கிட்டே வர மாட்டான் தெரியுமா. எனக்கு இந்த பையன் ரொம்ப மோசம் அடிச்சிருவான் என்ன சொல்கிறாங்க. என் பையன் மட்டும் அடிக்கல யார் சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க அவன் அடிச்சா நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சா பண்ணிட்டே இருப்பான் சொல்லிட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. பசங்க 2 விளையாடிட்டு இருக்கு. ஃபன் ஜேஹோ பார்க்குறாங்க. கூட பார்க்க ஜிம் ஜெக்கி உங்கள் மாதிரி இந்த அளவுக்கு லவ் சொல்லி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா உனக்கான கரெக்டான முடிவு எடுத்துருக்காங்கல்ல சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட வந்து உனக்கு யாரும் பாசிட்டிவ் பண்ண நினச்சேன். நல்ல வேலை இவன் இவ்வளோ அழகாக பார்த்துக்கலாம். எனக்கே ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பி தான் நான் ஹாப்பி தான் ஹேங் சொல்கிறேன். நீ ஹாப்பினா அப்பா அம்மா ஹாப்பி நானும் ஹாப்பி சரியாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி ரொம்ப அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இப்போ நைட்டு தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு லோஷன் அப்படி பண்ணிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி கொடுக்குறேன் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு அங்கே போகலாமா சொல்கிறாங்க. எங்கா சொல்கிறாங்க. அந்த ரூமுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்போம் நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லைடா நம்ம இருந்து குட்டி பார்ப்போம் தங்கச்சியோ சொல்கிறாங்க. தேவையில்ல சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு பேர் போதும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லக்கூடாது அவன் பாவம் சொல்கிறாங்க. அவன் சார் நான் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நம்ம தான் கொடுக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பேன் ஜெக்கே ஜிம் சொல்லிட்டு படுத்து நின்றுக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. இவன் ஒருத்தன் நம்மளா கெஞ்சிலாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நம்ம போய் எடுத்துக்கொண்டா ஜெக்கி கிட்ட போய் ஜிம் கிஸ் பண்ண ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. போயிருவாங்க குழந்தை தூங்கிட்டு இருக்காண்டா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இவன் ஒருத்தன் ஜிம் தான் ஜெக்கி அடிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி தாண்டா இருப்பாங்க ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ க்யூட்டாக லைஃப் போயிட்டுருக்கு. இதோட ஸ்டோரி எண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா
ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் ஏன்க்கா ஸ்டார்டிங் ஸ்டோரி இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஏன் பண்ணீங்கன்னு கேட்டாக்கா இது ஜிகுக் ஸ்டோரி ஓகேவா. ஜிகுக் ஸ்டோரினாக்கா ஜிக்கு வந்து பிரிச்சு வைக்கிற போகிற ஜிக்கு ஸ்டோரி இல்லை ஓகேவா. ஜேக்கு என்ன தப்பானாலும் அது பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கும் ஓகேவா. என்னோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் தப்பு பண்ணுறாங்கனாக்கா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஸ்டோரி இருக்கும் ஓகே. ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வியூ இருக்கும் இல்லையா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா, அதை கேட்கணும். அப்படி தான் ஜேக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து தப்புன்னு தெரியும், அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும். அதனால் ஜின்னு வந்து கொஞ்சம் போல்டாக ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாரு ஓகேவா. அவர் ரொம்ப ட்ரூவாக தான் லவ் பண்ணுவார். லவ் வந்து ஃபேக்லாம் கிடையாது, ட்ரூ தான். அவங்க புரியும் நம்புற ஓகேவா. எனக்கு அவர் நம்ம ஜெயிக்கல, அவர் என்ன பண்ண நம்ம ஜெயிக்கையை நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா, நம்மளோட ஜெயிக்க கிட்ட நம்ம ஜீவனை பிரிக்கவும் முடியாது சரியா. அவர் பிரிக்கவும் கூடாது, அவர் ஹாப்பியாக இருக்கும். அட்லீஸ்ட் ரியல் லைஃப் அப்படின்னு எல்லாரும் இமேஜினேஷன் தெரியாது மட்டும் ஒன்றா இருக்கட்டுமே ஓகேவா. அது நம்ம ஹாப்பினஸ் அதனால தான் ஓகேவா. அது நம்ம ஜெயிக்கி அவர் வந்து ஒரு குழந்தை ஓகே, அவர் வளர்ந்த ஒரு குழந்தை ஓகே. அதனால அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ண எனக்கு மனசே வரல, ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம தான் பாடி கேள்வி